வீரா, எம்டி. ப்ரோ கார்த்திக் ப்ரோ கேக்குதுங்களா? கார்த்திக் ப்ரோ கேக்குதுங்களா? ப்ரோ வீரா கேக்குதா நான் பேசுறது? இப்பதான் கேக்குது. ஓகே ஓகே. எப்படி போகுதுங்க புக்கிங் எல்லாம்? நல்லா போயிட்டு இருக்குங்க. தமிழ்நாட்டில் நல்லா போகுது. ஒவ்வொரு ஸ்டேட்ல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ப்ரோ என்ன ப்ரோ டெல்லி ப்ரொடெஸ்ட் பயங்கரமா போயிட்டு இருக்கு. அப்படியா? நம்ம சிஎம் எதுவும் ரைஸ் பண்ணுவாரா வாய்ஸ? அது தெரியலங்க. இதை பத்தி என்ன இருக்கு தெரியல. இதை பத்தி பேச நீ என்ன சொல்லுங்க. அதாவது அங்க இல்ல ப்ரோ, பண்ணா நம்ம தமிழ்நாடு பீப்புள்ஸ் எல்லாமே அங்க யூத் எல்லாமே ரிக்வெஸ்ட் பண்றாங்க நம்ம சிஎம் தமிழ்நாட்டுல இப்ப வாய்ஸ் ஓவர் ஸ்டார்ட் கொடுக்கணும். எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. போலீஸ்ல கொஞ்சம் சிவியர் டிஎன்ல எதுக்கு பண்றாங்கன்னு ஆமா ப்ரோ, இப்ப சென்னையிலயும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சென்னை, மதுரை எல்லாம் ஒவ்வொரு இல்ல விஜய் ஆல்ரெடி ட்வீட் போட்டிருக்காரு. ஒரு 6 hours பேக் போட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவரோட கட்சி ஐடியில இருந்து ஜென்ரலா எது ப்ரோ? போட்டிருக்காரு. நீட்டை க்ளோஸ் பண்ண சொல்லி தான் ப்ராடஸ்டா? ப்ரோ நீட்டுக்கு எகென்ஸ்டா தான் ப்ராடஸ்டா? நீட்டுக்கு எகென்ஸ்டா தான். நீட்டை அபாலிஷ் பண்றதுக்கு இல்லை. சென்ட்ரல்ல ரொம்ப சிவியரா போகணும்னா ஸ்டெப் எடுப்பாங்கல்ல. இது ரொம்ப சிவியரா போயிட்டு எதுவும் ஸ்டெப் எடுக்கிறாங்களா இல்ல? இன்னைக்கு அப்போசிஷன் லீடர் வேற போயிட்டு அரெஸ்ட் ஆயிருக்காங்க ப்ரோ. எல்லாம் நேஷனல் மீடியாலாம் கவர் பண்ணிட்டாங்க. ஆனா இந்த மாதிரி ப்ரொட்டஸ்டோட பின்விளைவு பயங்கரமா இருக்குங்க. லாஸ்ட் டைம் இப்படி இலங்கையில் நடந்தது. இல்ல இலங்கையில இது மாதிரி இல்ல, ஆனா இந்த மாதிரி லைட்டா ஸ்டார்ட் ஆகுறது எங்கேயோ போய் முடிச்சிடும். நேபாளத்துல எப்படித்தானே ஆச்சு. வேற இருக்குங்க ஸ்பீக்கர்ல. டிக்கெட் புக் பண்ணவே முடியல. வீட்ல காட்டுது, பட் ஆனா உள்ள போனா ரெஃப்ரெஷ் ஆயிட்டே இருக்கு. நான் இதான் ஃபர்ஸ்ட் டைம் புக் அது பண்றேன். அப்படிதான் இருக்குங்க. கார்த்திக் ப்ரோ கேக்குதா? கேக்குது ப்ரோ. ப்ரோ இந்த நீட் பத்தி ஒரு சின்ன ஒரு இது, இப்போ இது பல வருஷமா இந்த பிரச்சனை ஓடிட்டு இருக்கு இல்லையா? இது இப்போ நீட் தான் இதுக்கு பிரச்சனையா இல்லை இந்த ஸ்டூடெண்ட்ஸோட மைண்ட் செட்டான்னு ஒரு கொஷின் இருக்கு. இப்போ நம்ம முன்னாடி +2 மாதிரியே நமக்கு மார்க் வச்சு இப்போ டாக்டர் சீட் கிடைக்குது அப்படின்னாலும், இப்போ கட் ஆஃப் பத்தலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பயும் இதே சுச்சுவேஷன் இருந்துச்சு இல்லையா? கேட்டுச்சா ப்ரோ? கேட்டது. இல்லை இது என்னன்னா இப்போ ப்ராப்பரான ஒரு கவுன்சிலிங் கொடுக்கலாம். இப்போ நீட் கோச்சிங் சென்டர்ஸ் இந்த மாதிரி கொண்டு வரலாம். லைக் இப்போ நம்ம ஒன்று நினைக்கிறோம், ப்ரொடெஸ்ட் கூட நீட்டுக்கு அகைன்ஸ்டா கிடையாது. நீட்டுக்கு அகைன்ஸ்டா இல்ல. அந்த கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுக்கு எஜுகேஷன் மினிஸ்டர் ரிசைன் பண்ண சொல்றாங்க. அதுதான் ப்ரொடெஸ்டே தவிர நீட்டை அதுக்கான ப்ரொடெஸ்ட். ஓகே ஓகே ஓகே. இது நீட் அபாலிஷ் பண்றதுக்கான ப்ரொடெஸ்ட் கிடையாது. அவங்க பண்றது நேஷனல் லெவல்ல. ஓகே 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 ஓகே. இல்லை எனக்கு ஒரு கமெண்ட் என்னன்னா, லைக் இப்போ இப்படி ஒரு இருக்கு. அப்படி இப்போ நம்மளே ஒன்று நினைக்கிறோம், ஒன்று இப்போ ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குறோம், ஒரு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னு இருக்கு. இல்லை அது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு. நீட் அபாலிஷன் தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்கு தவிர வேற எந்த ஸ்டேட்லையுமே அந்த மாதிரி இல்லை. நீட் அபாலிஷன் யாருமே பேசுறதே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. இதை வச்சு இப்போ ஸ்பெசிஃபிக்காக தமிழ்நாட்டில் நீட் ஒழிப்போம், அதை வச்சு ஒரு அரசியல் மாதிரியே கொண்டு போயிட்டே இருக்காங்க.
ப்ரோ அந்த டிஎன்சி சேலம்ல ஓபன் பண்ணியிருக்காங்க. அந்த 9 AM அவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, எங்களுக்கு சில ப்ரொசீஜர் இருக்கு, ஃபார்மாலிட்டிஸ் இருக்கு. அதுக்கப்புறம் நாங்க 9 AM ஓபன் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. சேம் சென்னையிலயும் 9 AM எங்கேயுமே ஓப்பன் ஆகல. அது என்ன ரீசன் ப்ரோ? வந்துட்டு வந்து நிறைய பேர் பிளாக் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேர் புக்கிங்லாம் இருக்கும். அதெல்லாம் இந்த பூந்தமல்லி கோகுலம்ல இன்னொரு ஒரு ஸ்க்ரீன் ஃபுல்லா ஓப்பனே பண்ணல ப்ரோ. எப்போ வந்து வெயிட் பண்றேன். மெயின் ஸ்க்ரீன் இன்னும் ஓப்பனே ஆகல. ஒரு ஸ்க்ரீன் மட்டும் ஓப்பன் ஆகி புக் ஆயிடுச்சு. அதுக்கு ஆன்லைன்ல தான் ஓப்பன் ஆச்சு. இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பனே பண்ணல. அதெல்லாம் எப்போ ஓப்பன் ஆகும்? நாளைக்கு மார்னிங் எல்லாமே ஃபுல்லா ஓப்பன் ஆயிடுமா? இப்போ ப்ராட்வேஸும் கோயம்புத்தூர்ல எதுவும் ஓப்பன் ஆகல இன்னும். இல்லை 90% தேட்டர் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. பீக்கே ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நாளைக்கு ஆகிடும். அதான் இப்போ 9 AM 12 AM வந்து நிறைய இதுல வந்து ஓப்பன் ஆகல. அந்த இது மட்டும் அது எப்படி புக் ஆகி தான் வருமா ப்ரோ? அதை டிபெண்ட் பண்ணி இருக்க முடியாதா? நிறைய இடங்கள்ல வந்து ரெசின் ஓட்டர் இருப்பாங்க. அவங்களாம் வாங்குவாங்கல்ல. ஸோ அதனால பிளாக்ல தான் இருக்கும். சில தெரஸ்ல இருக்கும். கார்த்தி என்ன வினோத்? 500 600 700 கார்த்தி போர்ல 500 அப்படியா? 600 700 ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பர். வாழ்த்துக்கள் வினோத். ஆமா அடுத்த சொல்ல 190 தான். அடுத்த சொல்ல 190 தான். அடுத்த சொல்ல நல்ல விஷயம். ஓகே வினோத், வாழ்த்துக்கள். வரதராஜா அப்புறம் 7 ஸ்கிரீன் எப்போ ஓப்பன் பண்ணாங்க தெரியுமா? எல்லாமே நாளைக்கு பண்ணிடுவாங்க. சேலம் எல்லாமே ஓப்பன் ஆயிடுச்சு. எஸ்பிஆர் மட்டும் எஸ்பிஆர் இதுக்கு மேல ஓப்பன் பண்ண மாட்டாங்களா இன்னைக்கு நைட்டு? எஸ்பிஆர் பண்ணிருப்பாங்களே நைட்டு 12 மணிக்கு பண்ணிருப்பாங்களே இல்லையா? ஆமா சொன்னாங்க. இதுல பிவிஆர் ஐநாக்ஸ்லாம் உள்ளே போக மாட்டேங்குது. என் ஃப்ரெண்டு மட்டும் பண்ணிட்டான். 1 hour ட்ரை பண்ணி இப்பதான் போட்டிருக்காரு. 6 நிமிஷத்துக்கு முன்னாடி ட்வீட் போட்டிருக்காரு. நீங்க கேட்டீங்களே இந்த மேட்டருக்கு விஜய் தலைநகரில் ஜனநாயகம் நசுக்கப்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. டெல்லியில் நடைபெற்ற நிலைகளின் அறவழி போராட்டத்துக்கு கிளம்புறீங்க. மக்களவை எதிர்கட்சி தலைவர் திரு ராகுல் காந்தி அவர்கள் டெல்லி காவல்துறை இழுத்து செல்லப்பட்டது, குண்டுக்கட்டாக தூக்கி சென்றதும் கைது செய்யப்பட்டதும் ஜனநாயக மீதான தாக்குதல் ஆகும். இது உண்மையானது. நீட் முறைப்படுத்தப்பட்டது முதலே அதன் மீது வன்மைத்தன்மை குறைந்து விட்டது. மாணவர்கள் மன உளைச்சலுக்கு உள்ளாகி தங்கள் எதிர்கால கனவு மிகப்பெரிய கேள்விக்குறியாகவும் வருகிறது. நீட் தேர்வால் ஒவ்வொரு ஆண்டும் மாணவர்கள் பாதிப்புக்குள்ளாவதே நின்றவில்லை. எனவே ஒன்றிய அரசு நீட் தேர்வை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என வலியுறுத்துகிறோம். விஜய் ட்வீட் போட்டாரு. இப்ப போட்டிருக்காரு முடி. சென்னையில அகைன் மெரினா ப்ரொடெஸ்ட் மாதிரி பிளான் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கா? அங்கங்க போடுறாங்க கொஞ்சம் சிவியர் ஆகிட்டு வர்றதால. இல்ல அதை இனிஷியலாவே ஸ்டார்ட் பண்ணுவாங்க ப்ரோ. யார் வேணாலும் உங்களை இல்ல ப்ரோ, நான் இல்ல ப்ரோ. அங்கங்க ஊர்ல அங்கங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. பண்ணுங்க, யார் வேணாலும். சரி, அது வந்து விஜயோட டேட் இல்ல, டிவிகேயோட இன்னொரு ஐடி போல இருக்கு. அவன் ட்விட்டர் ஐடி இருக்கும் கார்த்தி. என்ன கார்த்தினா கேக்குதா? கட்சி சார்பா போட்டிருக்காரு ப்ரோ. கட்சி சார்பா போட்டிருக்காரு. நான் கும்பகோணம் வாசு தேட்டர் சைன் பண்ணிருக்காங்க சென்னை நாயன. கார்த்தி இந்த டேம் மிஷின் போறாங்களா, அது உண்மைதான் நான் கார்த்தி. இன்னைக்கு கூட 2-3 பேஜ் போட்டுருந்தேன் கார்த்தி. உண்மைதான் நான் டேம் மிஷின் இந்த என்னது புரியல. கும்பகோணம் வாசு தேட்டர் சைன் பண்ணிருக்காங்களா? ஒருத்தரா பேசுங்கப்பா, ஒன்னும் புரியலப்பா. கேக்குதா? இப்போ கேக்குதா? ஹலோ கார்த்திக், நான் கும்பகோணம் வாசு தேட்டர் இருக்காங்கல்ல,
ஆமா. அவங்க சைன் பண்ணிருக்காங்களா ஜனநாயகம் மூவி? எதுவுமே ட்வீட் எதுவும் போடலையே கேட்கிறேன், உங்களுக்கு தெரியும்? இல்ல கும்பகோணம் வாசல் ரிலீஸ் இல்ல. கார்த்தி இந்த சரி, டேர்ம்ஸ் ஓகே. சொல்றாங்க உண்மையா கார்த்தி இந்த படத்துக்கு நிறைய பேர் ட்வீட் போடுறாங்க உண்மையா புரியாது ஆமாமா, ஆமா. உண்மைதானா கார்த்தி அது டேர்ம்ஸ் உண்மைதான். ஹலோ கத்தி ப்ரோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ. வர வர நீங்க வந்து பர்ஃபெக்ஷன் வந்து மிஸ் ஆகுது ப்ரோ. ரொம்ப நேரம் எதுக்கு? பிரேக் ஆகுது. சொல்லுங்க. இல்லை, என்னைக்குமே 12 வந்து பார்த்தீங்கன்னா ஆஜராயிடும். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அது கொஞ்சம் கஷ்டமாயிடுச்சு, வேற ஒன்று. ப்ரோ அவர் படம் ரிலீஸ்ல கொஞ்சம் பிஸியா இருக்காரு ப்ரோ. இல்ல நான் ஊருக்கு வந்திருக்கேன் சேலத்துக்கு. ஸோ அதனால ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க மீட் பண்ணி அவங்களோட இருந்து லேட் ஆச்சு. இப்போ அந்த நீட்டு அந்த ப்ரொட்டஸ்ட்ல வந்து அந்த மினிஸ்டர் வந்து பதவி விலக சொல்றாங்க. அதை ஏன் பண்ண மாட்டாங்க பிஜேபி சைட்ல? அது ஏதோ பெரிய இஷ்யூ ஆகுமா? அவரை வந்து தூக்கிட்டு ராஜினாமா பண்ண வச்சுட்டு வேற மினிஸ்டரா? இவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆகுது, அத பண்ண மாட்டாங்களா? அதுதானே இவங்க கேக்குறாங்க, பதவி விலகணும்னு சொல்றாங்க. இல்ல அதை ஏன் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேக்குறேன். இப்போ நீட்ல நடந்தது யார் பேசுனது? கார்த்திக் தானே? விக்கி விக்கி சொல்லுங்க. நீட்ல என்ன பிரச்சனை இருந்துச்சு சொல்லுங்க. அதான் அந்த லீக் ஆயிருக்கு. லீக் ஆனதுக்கு திருப்பி எக்ஸாம் வச்சிருக்காங்க, ரீ எக்ஸாம் வச்சிருக்காங்க. அது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு. அந்த இதனாலதான் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதுவும் சீக்கிரமா வச்சிருக்காங்க. மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணோம் அப்படின்னு சொல்றீங்க. ஓகே, இன்னொரு மினிஸ்டர் வந்துட்டா எப்படி மாறிடும் அது? இல்ல இது மினிஸ்டர் வந்து வாங்கி லீக் பண்ணி விட்டாரு கொஸ்டின் பேப்பர். அது கிடையாதுல. அப்போ நீங்க லீக் ஆனதுக்கு யார் காரணம், அவங்க மேல ஆக்ஷன் எடுங்க, அவங்கள பிடிங்க, அவங்கள தூக்கில போடுங்க. நீங்க ப்ரொடெஸ்ட் பண்ணலாம், அது உங்களுக்கு உரிமை இருக்கு. அதெல்லாம் பண்ணாம நீங்க இந்த மினிஸ்டர் ராஜினாமா பண்ணா போதும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா உங்களோட இன்டென்ஷன் வேற என்ன? இல்லை இல்ல இப்போ திருப்பி ரீ எக்ஸாம் கூட கொஞ்சம் டைம் கொடுத்து கூட வச்சிருக்கலாம் ப்ரோ. திருப்பி உடனே வச்சாங்கல்ல. இல்லைங்க, அடுத்தடுத்து எக்ஸாம் வந்து காலேஜில் பசங்க சேரணும்ல, மெடிக்கல் காலேஜில் அவங்க சேரணும்ல, அதுவும் இருக்குல்ல. கத்தி ப்ரோ, இல்லைங்க, நம்ம தப்பு தானுங்க. கரெக்ட் தான். இது எப்படி என்ன இது இருக்குன்றது பண்றதுன்னு பிரச்சனை தான். ஆனா இந்த ப்ரொட்டஸ்ட் பண்றாங்கல்ல, அவரு கரெக்டான கிளாரிட்டி இருக்கா? லீக் ஆயிடுச்சு, அதுக்கு நாங்கள் ப்ரொட்டஸ்ட். ஓகே, இந்த மினிஸ்டர் மாத்து, இந்த மினிஸ்டர் ரிசைன் பண்ணோம். ஓகே, மினிஸ்டர் ரிசைன் பண்ணிட்டா கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுதா? மினிஸ்டர் எடுத்து எல்லாத்துக்கும் வாசிச்சுட்டு எல்லாத்துக்கும் கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு இருக்காரு. அது கிடையாது. நம்ம என்ன அப்ப நம்ம கேட்கணும். அது இது முழுக்க முழுக்க கவர்மெண்ட் தான். பிஜேபி கவர்மெண்ட்டே அதை டார்கெட் பண்ணி, ஓகே பிஜேபி நீங்க டார்கெட் பண்ணுங்க, அது அவங்களோட தனிப்பட்ட பண்ணி வச்சுக்கோங்களேன். இது கூட நீட்டை கொண்டு வந்து வச்சுக்கிட்டு பேசிட்டு வெளிப்படையா தெரியுது, இது சும்மா அரசியலுக்காக அப்படின்னு தெரியுது. இல்ல ராஜு போறாரு, அவர் தூக்கிட்டு போறாங்க எவனோ. அது எங்க நீட்டுக்கு எதிராக என்ன பேசுறாரு அவர்? அவர் எப்போதுமே எங்க இருக்கணுமோ அங்க இருக்க மாட்டாரு, எங்க இருக்கக்கூடாதோ அங்க இருப்பாரு. அதான் ஒரு ஸ்பெஷாலிட்டி. அவரு போனதெல்லாம் தேவையில்லாத ப்ரோ. அவரை தூக்கிட்டு வேற போய்கிட்டு இப்போ இருக்காங்க. லீக் ஆனது இல்லைங்க, நீட்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது உங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, இப்போ 8 வருஷமா நீட் நடக்குது இல்லைங்க, நீட்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது பிரச்சனையா?
லீக் ஆனது தான் ப்ரோ பிரச்சனை. நீட் நடக்கிறது பிரச்சனை இல்லையே. அது எதுவும் பண்ண முடியாது. நீட் வேணும் தான். இல்ல நீட்டே பிரச்சனை தான் பேசியிருந்தீங்க. இத்தனை வருஷமா நீட்டே பிரச்சனை பேசியிருந்தீங்க. இப்ப நீட்ல கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதை பிரச்சனை பேசுறீங்க. இல்ல இப்போ போராட்டம் பண்றதுக்கு பூரா டாக்டர் வந்து படிக்கிறாங்களா? இப்ப அதை வச்சு அவங்க அதை யாரும் பண்றாங்க பாதிக்கப்பட்டது? ப்ரோ. அதை வச்சு போராட்டம் பண்றாங்க. இல்ல ப்ரோ, நான் வந்து சிம்பிளா கேக்குறேன். இப்போ போராட்டம் பண்றாங்கல்ல, போராட்டம் என்னங்க அவங்க வந்து எப்பயுமே பாதிக்கப்பட்டாங்களா? எங்க பாருங்க எப்பயுமே பார்லிமெண்ட் செஷன்லாம் ஆரம்பிக்கும் போது இந்த மான்சூன் வின்டர் செஷன் எல்லாம் ஆரம்பிக்கும், பட்ஜெட் செஷன் 3 செஷன் இருக்கு இல்லையா பார்லிமெண்ட்ல. அது எப்போ ஆரம்பிக்கும் போது இந்த மாதிரி ஏதோ ஒரு போராட்டம் அதுன்னு கிளம்பி தாங்க வரும். அதை ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அது வந்து எப்பயுமே நடந்துட்டு இருக்கு இந்தியாவில். அது இப்போ புதுசெல்லாம் கிடையாது, எப்பயுமே நடக்கிறது தான். பட் ஐயோ என்னங்க இப்படி நடக்குது அப்படின்னா 6 மாதம் கழிச்சு நீங்கள் உங்களுக்கே மறந்துடும். அடுத்து இன்னொரு 1 வருஷம் கழிச்சு போராட்டம் வரும்போது நீங்களே பார்த்து என்னங்க இப்படி போராட்டம் வருது அப்படின்னு சொல்லுவீங்க. அவ்வளோதான். இல்ல கார்த்தி அதுக்கப்புறம் ப்ரோ, இவங்க போராட்டம் பண்றவங்களாம் பார்த்தீங்கன்னா எதிர்கட்சியில் இருப்பாங்க. ஒரு ஜூலி வந்து எப்படி ஜல்லிக்கட்டில் போராடினுச்சு அந்த மாதிரி ஜூலி போராட்டிட்டு வந்து இப்போ வந்து ஜென்சி கிட்டு நான் வந்து ஒரு ஜென்சி திமுக ஜென்சின்னு வந்து நிற்குதுல்ல அந்த மாதிரி. சரி கார்த்தி, இப்ப ஆளுங்கட்சி டிவிக்கு கம்முனே இருக்கு. அவர் கூட்டணி தலைவரை தூக்கிட்டு போயிட்டு ஏதோ லாக் பண்ணிட்டு இருக்காங்க. வாயை திறக்கல. தமிழ்நாடு வாயை திறக்கணும்ல. ஏதாவது ஒரு கண்டனமா தெரியுதுல்ல ப்ரோ. அவரை ராகுல கைது பண்ணதுக்கு சொல்றேன். இல்ல வினோத், நீட்டுக்கு எதிராக தம்பி இதே சும்மாறா நீட்டுக்கு எதிராக போராடுன்ற பேர்ல மோடி சாகணும், மோடி அழியணும், இந்த மாதிரி தப்பான வார்த்தைகள் இந்தியா அழியணும் இதெல்லாம் பேசுறீங்க அப்படின்னா அதுக்கு எதுக்கு ஆதரவு கொடுக்கணும்? அது தப்பு. என்ன அது தப்பு நோப்பு? ப்ரோ நம்ம வந்து ரியல் இஷ்யூ வந்து பேசுவோம். ஒரு நீட் பத்தி கூட பேச தேவையில்ல. அங்க தாக்குதல்லாம் வந்து அவங்க பண்றாங்கல்ல, அதை பத்தி ஏதாவது சொல்லிருக்கலாம். இந்த மாதிரி தடியடி எல்லாம் பண்றாங்க, அதெல்லாம் ஏன் பண்றாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க. கார்த்தினா இதுல இந்த பிரகாஷ் ராஜ் வேற இடையில வந்துட்டு அவரு பாத்தீங்களாண்ணா? இப்பதான் போடுறாரு, இப்பதான் பேசுறாரு. எங்க பிரகாஷ் ராஜ் வந்து பாத்தீங்கன்னா நீட் எதுக்கு போனாரு, அவருக்கு வந்து பார்த்தா பாதிக்கப்பட்டாரு. அவர் பாவம், அவர்தான் வந்து நியாயத்துக்காக கேட்டு இருக்காரு. இங்க என்ன பிரச்சனை? கேக்குதா ப்ரோ? டாக்டர் HR 46 சொல்லுங்க சார். நீங்க ஒரு திமுக பவர் இருக்கீங்க. இந்த போராட்டத்துக்கு நீங்க ஆதரவா எதிர்ப்பா ஈடுபடுங்க. இதுக்கு ஆதரவும் சொல்றதுக்கு எப்படி சார்? ஏன்னா இதுல பெனிஃபிட்டான ஆளே நான் தான். இதில் நான் எப்படி எதிர்ப்பு நான் சொல்ல முடியும் சொல்லுங்க? நீட் இல்லைன்னா இந்த மாதிரி காசு இல்லாதவங்களாம் போய் சேர முடியாது. நான் படித்து மார்க் எடுத்தேன். நான் அதனால் எனக்கு ஏதோ ஒரு இது மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் எனக்கு அங்கே சீட் வந்துச்சு. கவர்மெண்ட்டோட கவுன்சிலிங்கில் போய் அதில் வந்து ஒரு மேனேஜ்மெண்ட்டில் எனக்கு நான் எப்படியோ சீட் எடுத்தேன். இதை நான் எப்படி எதிர்க்க முடியும் சொல்லுங்கள்? இதில் இருக்கிற பிரச்சனைகளை எதிர்க்கலாம், அவ்வளோதான். அந்த லைக் இருக்கிறத வந்து கரெக்ட் பண்ணலாம். நீங்கள் ஒழிக்கணும்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் அதை விட எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு நல்ல ஒழிக்கணும்னு யாரு நாங்கள் சொல்லுங்க. உதயநிதினு ஒரு ஒரே ஒரு ஒருத்தர் சொல்லி திடீராரு, அவர்கிட்ட சொல்லுங்க. அதுதான் லைக் என்னன்னா நீங்கள் ஒரு விஷயத்த வந்துட்டு அது ஒரு எத்தனை பேர் அரசியல் பண்ற எல்லாருமே அது நீட்டு வேணாம் தானே சொல்லி பண்றாங்க. யாருமே அவங்க இன்டைரக்டா நீட்டு வந்து கரெக்ட்னு சொல்ல மாட்டாங்க. நீங்க புரிஞ்சுக்கணும். மக்களுக்கு சொல்லி அவங்க சொல்லி புரிய வச்சாதானே தெரியும் அது கரெக்டானது. எல்லாருமே வர்றவங்க எல்லாம் நீட்டு அப்படின்னு பேசுறாங்க. நீங்க நான் வந்து நீட்டுக்கு ஃபேவரா பேசுறேன் அப்படின்லாம் இல்லை. முன்னாடிலாம் வந்து நீட்டு இருக்கிறதுக்கு முன்னாடி நீங்க எத்தனை டாக்டர்ஸ் பார்த்தீங்க? இப்போ எத்தனை பேரை பார்க்குறீங்க? ஏன்னா இந்த எக்ஸாம் வந்து அதுக்கு ஒரு வே கிரியேட் பண்ணி கொடுத்துருக்கு. ஏழைங்களும் படிக்க முடியுன்றதுக்கு ஒரு பெரிய இது ஒன்று. நீ படித்தா மார்க் வரப்போகுது, அதை வச்சு நீ எடுக்கலாம் அப்படின்ட்டு. பட் ஆனால் இதில் இருக்க இர்ரெகுலாரிட்டிஸ் இது மன்னிக்கவே முடியாது. அதுதான் இங்கே பிரச்சனை. அவன் கஷ்டப்பட்டு படிக்கிறான், படித்து மார்க் எடுக்கிறான். அது இல்லைங்க டாக்டர், அது உண்மை. ஓகேவா? அதை நம்ம வந்து கண்டிப்பாக இருக்கிறோம்.
இப்போ நீட் எக்ஸாம்லாம் வந்து இவ்வளோ ஸ்ட்ரிக்டான ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுறாங்கல்ல, அதெல்லாம் கண்டிப்பாக எதிர்க்கிறோம். அதெல்லாம் கேள்வி கேட்குறோம். அதெல்லாம் ஓகே. ம். ஆனால் அந்த உதயநிதி மாதிரி ஒரு கோமாளிகள்லாம் வந்து நான் நீட்டை ஒழிக்கிற அவசியம் எனக்கு தெரியும் அப்படின்னு அதெல்லாம் சொல்லி மக்களை சும்மா ப்ரோ. ஏமாத்துறாங்கல்ல. இல்ல அதுதான் அது நீட்டுக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு அவங்க பேசுவாங்களா? நீட்டுக்கு முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சு? எவ்வளோ நாமக்கல் மாரி ஒரு இடம் இருந்துச்சு? இதெல்லாம் பேசுவாங்களா அவங்க? அதெல்லாம் பேச மாட்டாங்க. ப்ரோ இப்பயும் நாமக்கல் மாதிரி இடம் இருக்கு. அங்கேயும் பிஜி கோச்சிங் சென்டர் இருக்கு. கிரீன் பார்க்னு ஒரு கோச்சிங் சென்டர். ப்ரோ அது நீங்க கோச்சிங் சென்டர் இப்ப அதிகமாயிருச்சு ப்ரோ. அதுவும் நீங்க சொல்லி தானே இன்ஸ்டிடியூட்ல பண்ணி ஆகணும். நீங்க ஒரு பிராக்டிகல் எக்ஸாமினேஷன் இப்ப நீங்க வீட்ல உட்கார்ந்து கூட உங்களால ரிப்பீட் அதுதான் திருப்பி ரிப்பீட் பண்ணி நீங்க எழுதிட்டு இப்போ ஒரு மார்க் மார்க் எடுத்தீங்கன்னா இருக்கு நீங்க இல்லையா? போக முடியும். இதுக்கு முன்னாடி வந்து நீங்க திருப்பி இப்போ லைக் உங்க 12th மார்க் வச்சு தானே மட்டும் தானே ப்ரோ இருந்துச்சு. அந்த ஒரு அட்டெம்ப்ட் தான். அத்தோட நீங்க வந்து டாக்டர் கனவு மறந்துடணும். உங்க மார்க் இல்ல, கட் ஆஃப் இல்லன்னா பை பை தான். அந்த கட் ஆஃப் இருந்தா மட்டும் உனக்கு அப்படியே எடுத்து சீட்ட கையில குடுத்துற போறதில்ல. காசு வாங்கிட்டு தான் தருவாங்க. நானே வந்து எங்க சித்தப்பா வந்துட்டு இப்போ அவரு ஆக்சுவலி இப்போ ரெஸ்ட் பார் தான் வச்சு நடத்துறாரு. இஸ் எ வெரி பிக் பேட் எக்ஸாம்பிள் ஃபார் மை ஃபேமிலி. எங்க இதில ஆக்சுவலி இப்போ ப்ராப்பரா ஃபர்ஸ்ட்டா வர ஒரு டாக்டர்னா அது நான் மட்டும் தான். ஏன்னா நான் வெறும் இதில மட்டும் தான் நான் கான்சன்ட்ரேட் பண்ணி நான் இருக்கேன்றதுனால. டாக்டர் ப்ரோ எனக்கு ஒரு டவுட் நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. இது இப்ப நீட் வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டு இப்ப எல்லாருமே போலாம் அப்படின்னு சொல்றீங்கல்ல. எல்லாருமே ஐ மீன் எஸ். ம். பிலோ சொல்லுங்க. பவர் கொஞ்சம் வசதி இல்லாதவங்களும் போலாம். ஐ மீன் ரொம்ப காசெல்லாம் செலவு பண்ண தேவையில்ல. நீட் வந்ததுக்கு ஆமா. அப்புறம் தான் அப்படி ம். முன்னாடி அப்படி என்ன நடந்துட்டு இருந்தது? ஏன்னா புரோக்கர் நானே அதெல்லாம் பார்த்திருக்கேன். புரோக்கர் வச்சு நான் ரொம்ப அதான் நான் வசதியானவங்களுக்கு உங்களுக்கு மட்டும் அது எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஒரு எங்க மினிமம் சித்தப்பா கட் ஆஃப் வந்துட்டு இருக்குல்ல. அதுக்கு கீழ இருக்கவங்களால மார்க் மார்க்ல ப்ரோ தேவையில்ல. இப்போ அவர் வந்து எலிஜிபிலிட்டில இப்ப 12th எல்லாம் ஜஸ்ட் ரிலாக்ஸேஷன் பாஸ் எல்லாம் ப்ரோ. கொடுக்குறாங்க தெரியுங்களா? நீட் அது பிஜி அவங்களுக்குலாம் ம். எலிஜிபிலிட்டி ரிலாக்ஸேஷன் சொல்லிட்டு 0% சொல்லி அது ஒரு 2 இயர்ஸா வந்து இப்ப அது ஒரு டாக் இல்ல. ஆஃப் தி டவுனா அது இல்ல போயிட்டு அது இருக்கு. ஒரே ஒரு அது வாட்டி வந்து நடந்துச்சு. கோட்டா ப்ரோ. அது கோட்டா பிரச்சனை ப்ரோ. அந்த 0 மார்க் நீட் பிஜில மைனஸ் மார்க் கோட்டால இல்ல ப்ரோ. யாரு வேணுமாலும் 0% எலிஜிபிலிட்டினா யாரும் இல்ல இல்ல ஐ அது மீன் ஒரே ஒரு மார்க் வாட்டி வந்து தான் 0 வந்துச்சு. மார்க்னா எந்த சீட் லைக் இப்போ இப்போ நீட்டுக்கு உங்களுக்கு ஒரு கட் என்னன்னா ஆஃப் அந்த இருக்கும். நெகட்டிவா எடுத்தவங்களுக்கும் அந்த மாதிரி கிடைச்சதுன்னு சொல்றீங்க. அது அது ஹைப்போதெட்டிக்கல் ஒன் சார். இப்போ நீங்க அதில அவனுக்கு ஆர்மியால அவங்க அப்பா இருந்திருப்பாங்க. யாருன்னா உழைச்சிருப்பாங்க. இல்ல அவனே வந்து வேற எங்கேனா டியூட்டி பார்த்துருப்பான். அந்த கோட்டா அவங்களுக்கு இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ என் மார்க்கே நான் போன வாட்டி நான் இப்போ இந்த வாட்டி எக்ஸாம் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். போன வாட்டியே என்னோட மார்க்குக்கு வந்து பேத்தாலஜி கிடைச்சது. பட் என்னோட லைக் 1 மார்க்குக்கு அதிகமா இருக்கான். அவனுக்கு வந்து ஏஎஃப்எம்சி அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் காலேஜ்ல அவனுக்கு சீட்டு. என்னோட 1 மார்க் தான் என்னோட 1 மார்க் கம்மி சாரி. என்னோட 1 மார்க் கம்மி. அவனுக்கு சீட்டு. எனக்கு இல்ல. ஆனா அவன் ஆர்மில இருக்கிறதுனால அவனுக்கு அந்த கோட்டால அவனுக்கு சீட் கிடைச்சிச்சு. ஓகே ப்ரோ. இப்ப நீட்டோட ம். பர்பஸ் என்ன ப்ரோ? நீட் எதுக்காக கொண்டு வந்தாங்க? என்ன பர்பஸ் அது? என்ன என்ன டிஃபரன்ஸ் என்ன இது குறைக்கிறதுக்காக கொண்டு வந்தாங்க? இந்த புரோக்கரேஜ்ல போய் சீட்டா சேர்ந்தவங்களுக்கு அது அது எவ்வளோ கம்மியாச்சு ப்ரோ. லைக் எங்க சித்தப்பாலாம் வந்துட்டு பர் இயர் வந்துட்டு 1.5 crores பே பண்ணாரு. ராமச்சந்திரால படிக்க. நீங்க அண்ணாமலை இப்போ அந்த யூனிவர்சிட்டின்னு ஒண்ணு மாரி இருந்துச்சு. இல்ல. அதுல ஒரு புரோக்கர்ஸ் இப்ப எவ்வளவு அதுதானே புரோக்கர்ஸ் சொல்றேன். லைக் இருந்தாங்க. நீங்க அது எவ்வளவு பேர் அதுல ஏமாந்தாங்கன்னு இருக்கு. கவர்மெண்ட்ல சேரணும்னாலும் கவர்மெண்ட்லயே நீங்க போய் சேரணும்னாலும் அவ்வளோ காசு கொடுத்து லைக் கம்மியா அந்த 20,000த்துல இப்ப பே பண்றாங்களே அந்த மாதிரிலாம் உங்களால அப்ப பண்ண முடியாது. அதுக்கான ஒரு தொகையை ஸ்டார்டிங்ல ஒரு 10 lakhs ஒரு டெபாசிஷன் மாதிரி நீங்க தந்து தான் ஆகணும். இப்பயும் அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா ப்ரோ? இப்ப இருக்கா இல்லீங்களா? இப்ப மேனேஜ்மெண்ட் சீட்ஸ் ஆனா இருக்கு. அதுக்கும் அதுல மினிமம் நீட் நீங்க கிளியர் அதெல்லாம் பண்ணணும்ல. இருக்கு ப்ரோ. அதுதான் இப்போ எனக்கே நானே வந்துட்டு கவர்மெண்ட் எலிஜிபிலிட்டி ஹாஸ்பிட்டலே மார்க் மட்டும் மேனேஜ்மெண்ட் கிராஸ் சீட் பண்ணணும் தான். இப்ப. இப்போ எலிஜிபிலிட்டி கரெக்ட் பண்ணும். ஆமா. அதே சமயத்துல உங்களுக்கு வந்துட்டு லைக் உங்களோட கேட்டகரியில அதோட கட் ஆஃப் மார்க் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்போ எம்பிசியில் இருக்கேன். ஸோ வந்து நான் அதுக்கேற்ற என்னோட கேட்டகரி மார்க் வரும். இதே நீங்கள் ஓசி பிசி அந்த மாதிரி ஓசியில் இருக்கீங்கன்னா கொஞ்சம் மார்க் அதிகமாக தான் எடுத்தாகணும். யூ ஆர் இன் டு தட் காம்படிஷன். அது ஆமாம் நான் இப்ப பிரைவேட் காலேஜ் இருக்குன்னா ப்ரோ, இப்ப பிரைவேட் காலேஜ் இருக்குன்னா ஒரு 100 சீட் இருக்குன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா கவுன்சிலிங்க்கு வந்துருமா? இல்ல அதுல மேனேஜ்மெண்ட் சீட்ஸும் தனியா அவங்க எடுத்துப்பாங்களா? கண்டிப்பா எல்லாமே கவுன்சிலிங் இல்லாம எதுவுமே போகாது. கடைசியில மொத்தமா இப்போ 3 ரவுண்ட் நடக்குது சார். அந்த 3 ரவுண்ட் நடந்ததுக்கு அப்புறமாவும் ஒரு மாப் அப் ரவுண்டுன்னு ஒண்ணு நடக்கும். லைக் இந்த 3 ரவுண்ட்ல ஃபில் ஆயிருக்காது. அதுக்கப்புறமாவும் இந்த மாதிரி நெறைய பேர் இந்த மாதிரி மார்க் கம்மியா எடுத்தவங்கலாம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் ஃபில் ஆனதுக்கு அப்புறமா 2, 3 சீட்டு சில காலேஜஸ்ல இல்லாம போகும். ஆனா இப்பலாம் அப்படிலாம் இல்ல சார். இப்போ எப்படின்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு எல்லாருமே. ரொம்ப அன்ஃபேரா தானே எக்ஸாம்ஸ்லாம் நடக்குது. எடுத்த மார்க் போதும். எப்படின்னா நான் விட்டாச்சு உனக்கு டாக்டர் நான் படிச்சிடுறேன். நீ படிப்பா அப்படின்னு சொல்லிட்டு லைக் கவுன்சிலிங்ல வருதுன்னா எடுத்துடுறாங்க. ஸோ அதனால உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இந்த கவுன்சிலிங்லயே முடிஞ்சிரும். ஆனா இதெல்லாம் மீறி சில காலேஜஸ்ல ஒரு 2, 3 சீட்டு வந்து மிஞ்சும். லைக் இந்த கவுன்சிலிங்லலாம் போக. அதுதான் வந்துட்டு அவங்க
ஈஸியாக என்ஆர்ஐ கோட்டா சீட்டுன்னு ஊற்றிடுவாங்க. அது ஒரு 2-3 மட்டும் தான். அது ஒரு ஆனால் அந்த ஸ்கேம் ஆச்சு இல்ல? என்ஆர்ஐஸ் கோட்டா ஸ்கேம் வந்து அது ஒரு கோட்டா ஸ்கேம்னு இப்போ ஒரு ஸ்கேம் போச்சுல்ல சில 2 வருஷமா அது? காலேஜஸ் அந்த மாதிரி இருந்துச்சு. என் காலேஜ் நான் இல்லைங்க சொல்கிறேன், நான் இதுல முத்துக்குமரனில் படித்தேன். இல்லை நான் இந்த எக்ஸாம்பிள் மட்டும் முடிச்சிடுறேன் சார். முத்துக்குமரனில் நான் படிக்கிறப்போ எனக்கு அடுத்த வந்த பேட்ச் வந்துட்டு மொத்தமாக எங்கள் இதில் வந்து 150 மெம்பர்ஸ். ஆனால் வந்துட்டு எங்களுக்கு அடுத்து வந்த பேட்சில் வந்து 160 மெம்பர்ஸ் வந்தாங்க. 150க்கு அப்புறமா ஒரு 10 பேர் இந்த மாதிரி என்ஆர்ஐ கோட்டாவில் எடுத்தாங்க. ஆனால் அது கவர்மெண்ட் அவங்க எந்த அளவுக்கு அது பிரச்சனை இன்டென்சிஃபை ஆயிடுச்சுன்னா, இப்போது இன்னைக்கு அடுத்த நாள் எனக்கு நாளைக்கு வந்து எக்ஸாம், யூனிவர்சிட்டி எக்ஸாம், அதாவது உங்கள் செம் எக்ஸாம் கணக்கு வச்சுக்கோங்க. எங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒரே ஒரு எக்ஸாம், அவ்வளோதான். அந்த எக்ஸாம் முந்தி நான் வந்து ஹால் டிக்கெட் தரணும். அது ஹால் டிக்கெட் வந்து எம்ஜிஆர் யூனிவர்சிட்டிக்கு போயிட்டு வரப்போ இது என்ன 10 சீட் எக்ஸ்ட்ராவாக இருக்குன்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரியுது. அப்போ அதை பார்த்துட்டு என்ன இது இல்லீகலாக வைக்கிறீங்களான்னு அவங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் தரல, அவங்க எக்ஸாமும் எழுத முடியல. அப்புறமா அவங்க கோர்ட்டுக்கு போயிட்டு அவங்க அதில் ஒரே ஒரு ஆள் வந்துட்டு பிஜேபியில் யாரோ தெரிஞ்சவங்க இருந்தாங்க, அந்த அதில் ஒரு பொண்ணுக்கு. அவங்க அப்புறமா வந்து தெரிஞ்ச லாயர்கிட்ட பேசி அன்றைக்கி ஏதோ ஆர்டர் வாங்கி எக்ஸாம் எழுதுறதுக்கு தடுக்கிறதுக்கு உங்களுக்கு தகுதி இல்லை, நீங்கள் இத்தனை நாள் இருந்துச்சுல அது பார்க்காம ஏன் விட்டீங்கன்னு சொல்லி எக்ஸாம் மட்டும் எழுதி விட்டு அதை அவங்க பாஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறமா வந்துட்டு அந்த 10 பேரை மட்டும் வெவ்வேறு காலேஜஸில் வந்துட்டு பண்ணி விட்டாங்க. மாதாவில் 2 பேரையும், பாலாஜி மெடிக்கல் காலேஜில் 2 பேரையும் அந்த மாதிரி மாற்றி விட்டாங்க. அது தப்பு தானே ப்ரோ? பிரைவேட் கவர்மெண்ட் அதுதான் ஆக்ஷன் எடுத்துட்டாங்களே. லைக் பிரைவேட்ல அந்த இருக்கிற அதான் ப்ரோ, பிரச்சனைகளை சிஸ்டம் கவர்மெண்ட் பில்ட் ஆயிட்டு இருக்கு, அதுல லூப் ஹோல்ஸ் இருக்கு, அதை கொஞ்சம் கொஞ்சமா தான் அடைக்க முடியும். கண்டிப்பா சிஸ்டம்ல நீங்கள் வந்து லூப் ஹோல்ஸ் இருக்குதான், ஆனால் இல்லைன்னு சொல்லல. பேப்பர் லீக் ஆகிறது வந்து லூப் ஹோல் இல்லை தலை, அது வந்துட்டு பிளண்டர்னு தான் சொல்லணும். உனக்கு பேப்பர் லீக் ஆகுதுன்னா வந்துட்டு இப்போ ஆனால் அதுவே நீங்கள் சில இல்ல பேர் இப்ப இல்ல பிரைவேட் காலேஜ்ல இருந்து கவர்மெண்ட் காலேஜுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது அந்த ஃபீஸ் கட்டுவாங்களா இல்ல பிரைவேட் காலேஜ் ஃபீஸ் கட்டுவாங்களா கவர்மெண்ட் காலேஜ் ஃபீஸ் கட்டுவாங்களா ப்ரோ? உங்களுக்கு ப்ரைவேட் காலேஜ்லேருந்து இன்னொரு ப்ரைவேட்டுக்கு தான் அவங்க தள்ளுவாங்க. லைக் நான் சொன்னல இந்த மாதிரி ஃபில் ஆகாமல் சில இடத்துல இருக்கும், அவங்க இந்த மாதிரி விற்காமலே இருந்திருப்பாங்க. இப்போ இல்ல எனக்கு தெரிஞ்ச என் ஸ்கூல்மேட் ஒரு டாக்டர் ஒருத்தர் அவர் வந்து இந்த அவங்க மார்க் கம்மியாக தான் எடுத்தாங்க. ஆனா அவர் வந்துட்டு இந்த சென்னையில ஒரு காலேஜ் மூணுனாங்க. இப்ப மூணுனதுக்கு அப்புறம் அவருக்கு கவர்மெண்ட் காலேஜ்ல தான் அதுக்கப்புறம் ஷிஃப்ட் பண்ணாங்க. 2 வருஷம் காலேஜ் அங்க மூடிட்டாங்கன்னா கண்டிப்பா கவர்மெண்ட்ல தான் சேர்த்துருவாங்க. அதான் ப்ரோ, அது இது காலேஜ் மூட இல்லையே, இது காலேஜ் 10 சீட் மட்டும் தானே பிரச்சனை. ஸோ அதனால வெவ்வேறு மெடிக்கல் காலேஜஸ் லைக் அஃபிலியேட்டட் கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் மேனேஜ்மெண்ட் கோட்டால இருக்க அந்த காலேஜஸ்ல மட்டும் தந்தாங்க. நீங்க எத்தனாவது அட்டெம்ப்ட் ப்ரோ? எவ்வளவு நாள் கோச்சிங் சென்டர் எவ்வளவு நாள் போனீங்க? எத்தனை கோச்சிங்லாம் போல சார். நான் அப்போ நீட் எக்ஸாம் நான் எழுதி அதான் நீட் எக்ஸாம் கோச்சிங் சென்டர் போல போலீங்களா? இல்ல அதுதான் இல்ல இப்ப சொல்றவங்க எல்லாருமே அதை ஒண்ணுதான் சொல்றாங்க. என்னன்னா நீட் எக்ஸாமுக்கு வந்து கோச்சிங் சென்டருக்கு வந்து நாங்க முன்ன நீட் எக்ஸாம் இல்லாத போது தேவை இல்ல இருக்கு சார். இப்போ அது கண்டிப்பா அது இல்லாமலாம் உங்களால கோச்சிங் சென்டருக்கு வந்து நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கு. இப்ப முன்ன வந்து நீட் இல்லாத போது கோச்சிங் சென்டருக்கு செலவு பண்றதெல்லாம் இல்ல. அதனால கொஞ்சம் சொல்றது ஒரு ஆகாஷ் இன்ஸ்டிடியூட் அந்த கோச்சிங் வந்துட்டு 1 லட்சம் ஒரு வருஷத்துக்கு வாங்குறான்னு கூட வச்சு. அதனால காசு இல்லாதவங்களால இப்ப படிக்க முடியல. ஏன்னா முன்னாடி நீட் இல்லாம படிச்சவங்க மட்டும் நல்ல டாக்டர் இல்லையா அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்றாங்க. நீட் இல்லாம படிச்சவங்க எவ்வளவு கார்டியாலஜிஸ்ட், ஜெனரலா நம்ம புரிஞ்சுக்க முடியாது. என்னன்னா நம்ம ஹைலி பாப்புலேட்டட் பிளேஸ், அப்ப ஹைலி பாப்புலேட்டட் பிளேஸ்ல ஹை காம்படிஷன் இருக்கதான் செய்யும். அது நீட் இருந்தாலும் சரி, எது இருந்தாலும் சரி. அது வந்து இல்லைங்க, இல்ல ஒரே நிமிஷம். இவர் டாக்டர் தானே பேசிட்டு இருந்தாரு. டாக்டர் நீங்களும் டாக்டரா? இப்போ இந்தியாவில் நம்ம மெடிசன் எடுக்கிறோன்னா 5 இயர்ஸ் படித்து முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் ப்ராசஸ், எவ்வளோ நாள் ஆகும் நம்ம ஃபுல்லாக திருப்பி டாக்டரா பிகம் எ டாக்டர்? 5 இயர்ஸ் இனஃபா இல்லை அதுக்கு மேலே? அதுக்கப்புறமாவே டாக்டர் தான் சார். அதுக்கப்புறமா அது உங்களோட தனிப்பட்ட முடிவு. இப்போ நானே வந்துட்டு எலிஜிபிள் MBBS 5.5 years படிப்பாங்க சார் அவங்க. இப்போ இருக்கிறவங்க MBBS 4.5 years plus internship 1 year பண்ணுவாங்க. 6 இயர்ஸ் ஆச்சு நான் முடிக்கிறதுக்கு. சரிங்களா? அது ரெண்டாவது இப்போ நான் MBBS 4.5 years plus internship 1 year பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் PG 3 years, சூப்பர் ஸ்பெஷாலிட்டி 3 years. அதெல்லாம் பிஜி அதுக்கப்புறம் யூ கேன் டு ரைட். நான் ஏன் கேட்டேன்னா எல்லா ஊர்லயும் எல்லா டெவலப் கண்ட்ரீஸ்லயும் இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் இருக்கு. இப்போ யூஎஸ்லயே நீங்க மெடிசன் படிக்கணும்னா அதுக்குமே ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருக்கு. அது டிஃப்ரெண்ட், நாட் லைக் நம்ம நீட் மாதிரி, சிமிலர் டு நீட். ஆனா யூஎஸ்ல ஒரு ரெசிடென்ட் மெடிசன் ஆகும்னா எவ்வளவு வருஷம் ஆகும் தெரியுமா? இட் டேக்ஸ் நியர்லி 11 to 12 years. 8 to 11 years. 8 to 11 more than 10 years ஆகும். You can become a doctor, become a practice doctor. அவங்க பிராக்டிஸ் பண்ணிடலாம் சார். அவங்க பிஜிக்கும் சேர்த்து பண்ணுவாங்க சார். அதுதான் சார். இல்ல அது பிஜி you can do it on your own. பட் நீங்க ரெசிடென்ட்டா நார்மலா இல்ல
இல்ல அங்க என்னன்னா நீங்க இவரு சொல்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன். என்னன்னா இங்க வந்து எம்பிபிஎஸ் முடிச்சுட்டு பிஜி பண்றதும் அங்க டைரக்டா பிஜி பண்ற மாதிரி முடிச்சுட்டு வரதும் ஒண்ணுதான் கிட்டத்தட்ட. அப்ப கால்குலேட் வந்து இங்க இந்தியா கணக்குப்படி 8 வருஷம் 9 வருஷம் தான் அங்க வந்துரும் நினைக்கிறேன். ரெசிடென்ட் ப்ரோக்ராம் ஆகணும்னா அது ஒரு 8 இயர்ஸ் ஆகும். அதுக்கப்புறம் ஃபெலோஷிப் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி பெரிய ப்ராசஸ் இருக்குன்னு சொல்றேன். இட்ஸ் நாட் தட் ஈஸி, இட்ஸ் நாட் தட் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. ஓகே, ஸோ இங்கேயும் அதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. நீங்க வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கிளியர் பண்ணி ப்ரோ இது என்ன குவாலிட்டி ஆஃப் டாக்டர்ஸ் கொண்டு வரதுக்காக சொல்றீங்களா நீங்க? ஆஃப் கோர்ஸ் ரைட் ப்ரோ சென்னை தான் ப்ரோ, இந்தியா தான் ப்ரோ மெடிக்கல் ஹப், சென்னை தான் ப்ரோ மெடிக்கல் ஹப். இங்க பெரிய பெரிய இங்க இருந்து தான் பல டாக்டருக்கு சப்போர்ட்டிங் நீட் தான் நினைக்கிறேன். சுனில் ப்ரோ நீங்க சப்போர்ட் பண்ணி தானே சொல்லிட்டு இருக்கீங்க. நான் வந்து நீட்டு வேணும்னு தான் சொல்றேன். அதுல எல்லா சிஸ்டத்துலயும் சில பிரச்சனை இருக்கும், லூப் ஹோல் இருக்கும். ஹியூமன் இன்வென்ட் பண்ண எல்லா சிஸ்டத்துலயும் இல்ல ப்ரோ, இது ஒரு டைம் இல்ல, இது ஒரு டைம் நடந்தா ஒரு பிரச்சனை இல்ல. இது கண்டினியூஸா வந்து யூஜி எக்ஸாம்லயும் நடக்க மாட்டேங்குது, பிஜி எக்ஸாம்லயும் நடக்க மாட்டேங்குது. அதனாலதான் வந்து அவங்க எல்லாருமே வந்துட்டு அதுவும் தப்பு தானே ப்ரோ. நீட் வேணும்னு சொல்றேன் நீங்க, இதுவும் தப்பும். அந்த நீங்க சொல்ற மாதிரி லூப் ஹோல்ஸ் வந்து கண்டினியூஸா நடந்துட்டு இருக்கேன். ஒரு இன்எஃபிஷியன்சி மாதிரி இல்லையா அது ஹெல்த் மினிஸ்டர் கிட்ட? கரெக்ட். அதெல்லாம் கரெக்ட் தான், நான் இல்லைன்னு சொல்லல. அதெல்லாம் பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ணணும். பட் அதுக்கு முன்னாடி எந்த எக்ஸாமே தேவையில்ல, காம்படிட்டிவ் எக்ஸாமே தேவையில்ல. அது வந்து ஒரு கிராப்பு, அதனால சில பேரால போக முடியல. அது எல்லாமே புல்ஷிட் ஆர்குமெண்ட். ஏன்னா நான் 12th படிக்கிற வரைக்கும் நான் தான் கடைசி என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எழுதினேன். எங்க பேட்ச் தான் ஃபார் தமிழ்நாடு ஜாயின் பண்ணணும்னா. அதுக்கு அப்புறம் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் கிடையாதுன்னு நினைக்கிறேன். நான் எங்க பேட்ச் தான் கடைசி என்ட்ரன்ஸ் டெஸ்ட். அது ஏஐபிஎம்டி எழுதுறீங்களா? தெரியலங்கண்ணா, என்னது புரியல. ஆல் இந்தியா இல்ல நான் என்ன சொல்றேன்னா, தமிழ்நாட்டிலேயே என்ட்ரன்ஸ் டெஸ்ட் இருந்தது இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு முன்னாடி. யூ ஹேவ் டு கிளியர் தட். நீங்க பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரன்ஸை வச்சு தான் உங்களோட கவுன்சிலிங்கே வரும். ஓகேவா? அந்த பேட்ச் வரைக்கும் கடைசி வரைக்கும் இருந்தது, அப்படிதான் இருந்தது. ரைட், அதுக்கப்புறம் தான் எடுத்துட்டாங்க. இது எல்லாமே எங்கேருந்து வருதுன்னா, இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸே கிராப்பு, அதனால சில பேரால் படிக்க முடியல அப்படின்னு சொல்லி ஒரு குரூப் கிளம்பி அப்படிதான் தமிழ்நாட்டில் காலி பண்ணாங்க. அதை பேசிக்கலாக வச்சு தான் சில பேரால் இந்த ஸ்டூடெண்ட்ஸால் படிக்க முடியல, அந்த ஸ்டூடெண்ட்ஸால் படிக்க முடியலன்னு சொல்லி காம்படிட்டிவ்னஸே இருக்கக்கூடாதுன்னு பார்க்குறாங்க. இல்ல ப்ரோ, காம்படிட்டிவ் எக்ஸாம் இல்லைனாலும் நல்லா தான் வந்திருக்காங்களே, நல்ல டாக்டர்ஸ் வந்திருக்காங்க, நல்லா இது படிச்சுட்டு வந்திருக்காங்க, நல்ல வில்லேஜ்ல இருந்தும் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா வில்லேஜ்ல இருக்கவங்களால இப்போ வந்து இந்த கோச்சிங் சென்டர்லாம் போக முடியல, கோச்சிங் சென்டருக்கு நிறைய செலவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்லாம் அவங்க சொல்றது, அவங்க சைட்ல ஆர்குமெண்ட் இதை தான் வைக்கிறாங்க. வில்லேஜ்ல இருக்கிறவங்களால அதனால இந்த 7 பாயிண்ட் ரிசர்வேஷனுக்கு ஒரு நல்ல வரவேற்பு. இருங்க நான் சொல்றது கேளுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாமை ஏன் நம்மளால கிளியர் பண்ண முடியல? கோச்சிங் டெஸ்ட், கோச்சிங்கை கிளியர் பண்ண முடியலன்னு சொல்றீங்க. ஏன் வில்லேஜ் ஸ்டூடெண்ட்ஸால கோச்சிங்கை கிளியர் பண்ண முடியல? ஏன்னா வில்லேஜில் இருக்கிற எஜுகேஷன் வந்து சரியில்லை. வில்லேஜில் இருக்கிற எஜுகேஷன் ஏன் சரியில்லை? அதுக்கு ரூட் காஸ் என்ன? பப்ளிக் எஜுகேஷன் சரி கிடையாது. வில்லேஜ்ல எஜுகேஷன் சரியில்லைன்னா வில்லேஜ்ல படிச்சுட்டு நல்ல டாக்டர், நியூராலஜிஸ்ட், நியூரோ சர்ஜன்லாம் எனக்கு தெரிஞ்சவங்களே இருக்காங்க ப்ரோ. இருக்காங்கப்பா, நான் என்ன சொல்றேன்னா அதெல்லாம் 100ல 1 அந்த மாதிரி. நான் என்ன சொல்றேன்னா ரூட் காஸ் எங்க இருக்கு? when it comes to a mass examination, நீங்க நானும் பார்த்துருக்கேன், நீங்க சொல்ற மாதிரி புரியுதுதான். அது ரொம்ப கம்மி சார். அது வச்சு நம்ம இப்போ இத்தனை பேர் அப்பியர் ஆகிற எக்ஸாம்ல வந்துட்டு 2 பேர் இந்த மாதிரி ஆயிட்டாங்கன்னு சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயமா இருக்கும்னு அவங்க சிம்பிளா கேட்டு முடிச்சிருவாங்க. அது எல்லாருக்குமே நிறைய நீட் வரதுக்கு முன்னாடி நிறைய பேர் இன்னொரு டேட்டாவை எடுத்து பாருங்க. எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க டிராப் அவுட்ஸ் பாருங்க, இப்ப இருக்க டிராப் அவுட்ஸ் பாருங்க. அது பண்ணி பாருங்க அந்த டேட்டாவை. எனக்கு தெரிஞ்சு ஆமா, அதுவும் நிறைய, அது இன்னொரு பக்கம். இங்க பாருங்க, நீங்க அது மட்டும் டிராப் அவுட்ஸ் இல்ல, நீங்க ஹார்வர்ட்ல படிச்சவங்க டிராப் அவுட்ஸ் எடுத்து பாருங்க, ஐஐடியில் எடுத்து டிராப் அவுட் எடுத்து பாருங்க. ஏன்னா அது ஏன் ரீசன்னா, பிகைன் நீங்க வந்து ஒரு இதுல படிச்சு போயிடுவீங்க. இல்ல நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் வந்து நீட்டுக்கு சப்போர்ட்டா தான். நான் என்ன சொல்றேன்னா, அந்த டைம்ல நான் கடைசி நேரத்துல ஒரு மைனாரிட்டி சொல்லி அவங்க அந்த 12 ஸ்டூடெண்ட்ஸை சேர்த்தாங்க. அதுல ஒன்லி 3 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து முடிக்க முடிஞ்சிச்சு. அவங்க வந்து மீதி இருக்க எந்த ஸ்டூடெண்டாலுமே முடிக்க முடியல. அவங்களால ஃபர்ஸ்ட் இயர் கூட. சோ அப்ப எந்த கிரைட்டீரியாவுமே இல்லாம வரும்போது அதான் சொல்றேன்ல, எந்த சுனில் ஒரு நிமிஷம் சுனில், இப்ப யாரோ பேசிட்டு இருந்தாங்க, நீங்க நீட் வந்து ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு முன்னாடி நீங்க அது ஒரு பார்ட் தான். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம், பிஃபோர் நீட் என்ன சிஸ்டம் பாருங்க, ஆஃப்டர் நீட் என்ன சிஸ்டம் பாருங்க. இந்த சிஸ்டத்துல தான் நிறைய ஏழைகளுக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. இப்ப எனக்குமே ஐ ஹாவ் ஹெல்ப் ஒன் ஸ்டூடெண்ட்.
நீட்னால அவனுக்கு பிடிஎஸ்க்கு பதிலாக எம்பிபிஎஸ் சீட்டு கிடைச்சு அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன் நான். சரிங்களா? இது வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். ஆனா நீங்க இப்ப என்ன இந்த புது சிஸ்டம் படி என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, தமிழ்நாட்டுல உள்ள ஸ்டூடெண்ட் இன்னைக்கு ஆல் இந்தியா லெவல்ல கம்பீட் பண்ண முடியும். ஆல் இந்தியா லெவல்ல வந்து நீங்க எல்லா யூனிவர்சிட்டிக்கும் நீங்க அப்ளை பண்ண முடியும். ஒரே எக்ஸாம். நீங்க எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கலாம். யூ கேன் அப்ளை ஃபார் இட். அதனாலதான் இருப்பா ஒரு நிமிஷம் இருங்க. இது வந்து ப்ரொஃபஷனல் எக்ஸாம்ங்கிறதுலாம் முன்னாடியே இருந்துச்சு. நடுவுல தான் அவங்க காலி பண்ணாங்க. சரிங்களா? இன்னும் சொல்ல போனா நான் என் பேட்சுக்கு பேட்ச் தமிழ்நாட்டுல இன்ஜினியரிங் சொன்னார் இல்லையா? யுவர் பேட்ச் சார் இது முன்னாடி இருந்ததா சார்? இல்ல சார் முன்னாடி இருந்ததா? இது ப்ரொஃபஷனல் எக்ஸாம், இந்த டாக்டர் எக்ஸாம்க்கு, இதுக்கு டாக்டர் படிக்கிறதுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருங்க. இப்பயாவது நீட்டுங்கிறது ஆல் இந்தியா லெவல்ல ஒண்ணுதான். முன்ன வந்து ஸ்டேட் வைஸ் இருக்கும். அப்ப தமிழ்நாடு ப்ரொஃபஷனல் இது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. டிஎன்பிசி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தது. எங்க டாக்டர்லாம் அப்ப இல்லையே சார். இருப்பா. கொஞ்சம் இருங்க. நீங்கெல்லாம் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாம் கடைசி 20 வருஷத்துல படிச்சுட்டு பாஸ் ஆகி வந்திருப்பீங்க. ஓகேங்களா? இன்னும் சொல்ல போனா என் பேட்ச்ல வந்து தே கன்சிடர்டு வந்து என் பேட்சுக்கு பேட்ச் இதே மாதிரி ஒரு எக்ஸாம் ஒரு பிரச்சனை வந்துச்சு. அந்த பிரச்சனை வந்தப்ப பர்டிகுலரா வந்து வித் ரெஸ்பெக்ட் டு த ஸ்கூல் எக்ஸாம்ஸ். அதனால என்ன பண்ணாங்கன்னா அந்த பேட்சுக்கு வந்து ஒன்லி உங்களுடைய அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணி தான் அட்மிஷனே போட்டாங்க. போத் இன்ஜினியரிங் அண்ட் மெடிக்கல். அப்ப நீங்க நான் எந்த பேட்ச் ஓகே நீங்க போய் பாருங்க சார். ஏஜ்லாம் எனக்கு தெரியல, சும்மா சொல்றேன். எந்த பேட்ச் சொன்னீங்க? ஓகே போய் சர்ச் பண்ணி பாருங்க. ஓகேவா? நான் பொய்னா நீங்க பார்த்து வச்சுக்கீங்க. ஓகே, ஒரு பேட்ச் வெறும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணியே தான் மெடிக்கல் எக்ஸாமும் மெடிக்கல் காலேஜுக்கும் இன்ஜினியரிங் போனாங்க. ஓகேங்களா? இல்ல I'll give you the correct detail. Tamil Nadu conducted the Tamil Nadu professional course entrance examination for admission for engineering, medical and agricultural courses. This was from 1984 to 2006. 2007ல தான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அபாலிஷ் பண்ணாங்க. ஜனார்தன் சார் ஒரு நிமிஷம் சார். நீங்க எவ்வளவுதான் ஸ்பூன் ஃபீட் பண்ணாலுமே இவங்க சில பேர் அக்செப்ட் பண்ணிக்க போறது இல்ல. அதனாலதான் எனக்கு சொல்ல தெரியாதா? அது ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருங்க. இல்லை எனக்கு சொல்ல தெரியாதா? அவங்க கொஞ்சம் போய் ஹோம்ஒர்க் எடுத்து பாக்கட்டும் சார். என்ன சார் நான் ஒரு நிமிஷம் ஒன்னு சொல்லிக்கிறேன். இப்போ எனக்கு இது மெடிக்கல் பத்தி எனக்கு தெரியாது. நான் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்னால சொல்றேன். நான் 12th படிச்சு கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் எடுத்ததுக்கு அப்புறம் நான் எழுதுனது ஜேஇ மெயின் எழுதுனேன். அதுக்கு முன்னாடி வந்து ஏஐ இருந்ததுன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஜேஇ மெயின்ல என்னால வந்து காம்படிட்டே பண்ண முடியல. முடிச்சிடுறேன். பிகாஸ் மை சிலபஸ் இஸ் டிஃப்ரெண்ட், சிபிஎஸ்இ சிலபஸ் டிஃப்ரெண்ட். அது போக ஐ ரோட் ஃபார் எஸ்ஆர்எம் நான் முடிச்சிடறேன். நீங்க சொன்னதுக்கும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் சம்மந்தமே வராதுன்னு சொல்றேன். வாட் எவர் வி ப்ரிப்பேர் வி கேன் காம்படிட் நான் சொல்றேன். அதான் என்னோட பாயிண்ட். ஏன்னா நான் முடிச்சிடறேன். நான் எஸ்ஆர்எம் எழுதி கிளியர் பண்ணேன். அப்புறம் வந்து அமிர்தா கொண்டு போயிட்டீங்க. அப்புறம் அது அந்த மாதிரி போயிடும். இல்ல டாபிக் வேற மாதிரி போகுது. கரெக்ட்டா அவர் கொண்டு வர்றாரு. கொஞ்சம் இருங்க. கரெக்ட் தான். முதல்ல நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும் என்ன நடந்ததுங்கிறது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் தமிழ்நாட்டுல இருந்துச்சு. 2006 வரைக்கும் இருந்துச்சு. அதை நான் சொல்ல வேணான்னு பார்த்தேன். அவர் சொல்லிட்டாரு. ஓகேங்களா? இருந்ததுக்கு அப்புறமா இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாமையும் காலி பண்ண ஒரு பெரிய லாபி வேலை செஞ்சுச்சு. ஏன்னா வந்து நிறைய இன்ஜினியரிங் காலேஜ் தொடர்ந்து விட்டாங்க. உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1986 84 தான் ஃபர்ஸ்ட் எம்ஜிஆர் வந்து பிரைவேட் இன்ஜினியரிங் காலேஜ் ஓபன் பண்ணார். சரிங்களா? அது ஓபன் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அப்புறம் மஷ்ரூமிங் ஆரம்பிச்சது. அது ஒரு ஸ்டேஜ்ல இருந்து 90s பாத்தீங்கன்னா நிறைய வர ஆரம்பிச்சது. அப்ப அப்படிங்கிறப்ப அட்மிஷனே கிடையாது. இப்ப எங்க காலேஜ்ல எல்லாம் என் கூட படிச்சவெல்லாம் பாதி பேர் ஆந்திராலையும் வந்து படிச்சாங்க. ஏன்னா அன்னைக்கு ஆந்திரால காலேஜஸ் எல்லாம் கிடையாது. என்ட்ரன்ஸ் எக்ஸாம் இருந்தாலுமே அவங்கள மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு வைக்கும். ஒவ்வொரு பிரைவேட் காலேஜ்லயும் 3 கோட்டா இருக்கும். ஒன்னு கவர்மெண்ட் கோட்டா இருக்கும். அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாலேயே இது மெரிட் கோட்டா இருக்கும். அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டால பியூர் மெரிட் இல்லாம கோட்டா இருக்கும். சரிங்களா? இதெல்லாம் இருந்துச்சு. 2006 வரைக்கும் இருந்தது. நம்மளுக்கு ஸ்டேட் போர்டு தனி சிலபஸ், மெட்ரிகுலேஷன் தனி சிலபஸ், சென்ட்ரல் போர்டு தனி சிலபஸ், பல சிலபஸ் எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா இவங்க அப்ப தமிழ்நாட்டுல ஓஎஸ்எல்சி எல்லாம் உண்டு. அது ஒரு தனி சிலபஸ். அப்புறம் இந்த மெட்ரிக்கையும் ஓஎஸ்எல்சியும் காலி பண்ணணும்னு சொல்லிட்டு இவங்க வந்து எல்லாத்துக்கும் வந்து சமச்சீர் கல்வின்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப புவர். அவங்க என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு வந்து நல்லா படிக்கிறவங்களா வேணாம், எங்களுக்கு எல்லாரும் பாஸ் ஆனா போதும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சமச்சீர் கல்விக்கு ஒரு முட்டு கொடுத்து அதனாலதான் 2006 இருந்து 2016 வரைக்கும் அந்த பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டாங்க காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்றதுக்கு. சரிங்களா? இது ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. அடுத்தது நீங்க இப்ப நீட் பத்தி பேசுறீங்களா? நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இது டைம் பாஸ் சினிமா ஸ்பேஸ் சொல்றேன். கலையரசன் நடிச்ச ஒரு படம், அது என்ன படம்னு தெரியல எனக்கு. ஓகேவா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் அந்த ஸ்டோரியை வந்து அவன் தங்கச்சிக்கு வந்து நல்ல மெரிட்ல நல்ல மார்க் வாங்கியிருப்பாங்க.
அது பிஃபோர் நீட் எடுத்த படம். ஓகேவா? ஆனா பிரைவேட் காலேஜ்ல வந்து 50 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கேட்பாங்க. ஸோ அப்ப வந்து என்னன்னா அது அந்த மாதிரியான சிஸ்டம் இருந்துச்சு. ஸோ நீங்க வந்து உங்கள்கிட்ட மெரிட் இருந்தாலுமே உங்களுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டால தான், ஃபுல்லா மேனேஜ்மெண்ட் கோட்டா தான். அதுல அப்ப வந்து உங்களுடைய மார்க் எல்லாம் கவலை கிடையாது. எவன் காசு அந்த கொடுக்கறானோ படம் அவனுக்கு தான் சரி. அந்த படம் பேர் எய்தவன் சார். எய்தவன் எய்தவன் கரெக்ட். அதுதான் பேர் மறந்துச்சு. 2017 ரிலீஸ் ஆச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா தான் இந்த நீட் வந்துச்சு. நீட் வந்தப்ப ப்ரோ இல்ல சார் இல்ல கிருஷ்ணசாமி சார் ஒன்னு சொல்றீங்க, எவ்வளவு மார்க் எடுத்தாலும் நீங்க வந்து காசு கட்டி தான் போகணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வந்துதா? ஆமா, மார்க் எடுத்தாலும் எடுக்காட்டி நீ காசு கொடுத்தாலும் ஒன்று பிரைவேட் காலேஜ்ல. ஓன்லி கவர்மெண்ட் காலேஜ்ல சார் மட்டும் நான் தான். ஒன்று சாரி டு சே சார், அவர் முடிச்சிடப்பா. சரி, தமிழ்நாட்டுல மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. ஓகேவா? முன்னாடி 3 இருந்துச்சு, 6, 9 இருந்தது. இல்ல 9 இப்ப மெடிக்கல் அதான் சார் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னா டீம்டா இருக்கவங்க அப்படி இது பண்ணுவாங்க, இல்ல கவர்மெண்ட் அஃபிலியேட்டட் மெடிக்கல் காலேஜஸ் இருக்குல்ல, இப்ப எல்லாத்துலயுமே சார் மேனேஜ்மெண்ட் அவங்களாம் வந்து அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட்ல தானே வரணும், கிருஷ்ணசாமி கவர்மெண்ட் சார், சொல்றது கேட்டு தானே ஒரே ஆகணும். சின்ன ஸ்மால் டவுட்டு. இப்போ நீங்க சொல்றீங்கல்ல, இப்போ வந்து ஜிக்மர் இருக்குல்ல, அதுக்கு தனி செப்பரேட் எக்ஸாம். வெள்ளூர் ஆமா. மெடிக்கல் காலேஜுக்கு தே வில் ஹேவ் த செப்பரேட் எக்ஸாம். அவங்களுக்கு உங்களை மாதிரி ஃபீஸ் வாங்க மாட்டாங்க. ஓகேங்களா? அது அதே வரேங்க. எய்ம்ஸ் இருக்குல்ல, அதுக்கு செப்பரேட் எக்ஸாம் சார். எய்ம்ஸ் will have a separate சரி, entrance அப்பா exam. வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ் வந்துருச்சு ப்ரோ, வெள்ளூர் பிடிசி மெடிக்கல் will have a separate examங்க. இல்ல நேத்து கீழ வந்து இருக்கு. ஆமா ஆமா இருங்க லெஜெண்ட். நீங்க இருக்கு. என்ன சொல்றானே சரிங்க, எல்லாமே எல்லா டைரக்ஷன் கொண்டு போவாதீங்க. கரெக்ட் தான் நீங்க சொல்ற மாதிரி. எய்ம்ஸுக்கு வந்து ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் அண்ட் ப்ரீ டென்டல் எக்ஸாம்னு பேரு. ஓகேங்களா? இருக்கு. நான் அது ஜிக்மர்க் இருக்கு. ஜிக்மர்க் இருக்கு. இருங்க ஆமாங்க, அதுதாங்க சொல்ல வரேன். ஒவ்வொரு காலேஜுக்கும் உண்டு. நீங்க எய்ம்ஸ் பத்தி சொன்னனால சொல்ல வரேன். எய்ம்ஸுக்கு ஒரு தனி எக்ஸாம் உண்டு, ஜிப்மர் தனி உண்டு, சில டீம்டு யூனிவர்சிட்டிஸ் தனியா எக்ஸாம் நடத்திட்டு இருந்தாங்க. அதை தவிர வந்து பல பிரைவேட் காலேஜஸ்க்கு என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் கிடையாது. உங்களுக்கு ஸ்கூல் பேஸ்டு மெரிட் வரும் இல்லையா? இப்போ யாராவது கேட்டீங்க இல்லையா? ஆமா, பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்ல ஒரு சின்ன மெரிட் கோட்டா இருக்கும். அந்த மெரிட் கோட்டாக்கு வந்து நீங்க +2 எடுக்கிற மார்க் தான். ஒன்ஸ் இந்த ப்ரொஃபஷனல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் தமிழ்நாடு அபாலிஷ் ஆனதுக்கு அப்புறமா நீங்க +2ல 200 மார்க்குக்கு நீங்க என்ன வாங்குறீங்களோ அது மட்டும் தான். ஓகே, அதனாலதான் அதனால என்ன ஆச்சுன்னா அந்த ஸ்டூடெண்ட்னால ஒரு நிமிஷம் இருப்பா முடிச்சிடறேன். அந்த இல்ல அதுவும் பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி மட்டும் தான். தேர் இஸ் நோ மேத்தமேட்டிக்ஸ் கன்சிடர். ஆமாங்க, பயாலஜி, பயாலஜி மட்டும். ஆமாங்க, இன்ஜினியரிங்னா மேத்தமேட்டிக்ஸ், டாக்டர்னா எம்பிபிஎஸ்னா பயாலஜி. 200 கட் ஆஃப் அதையும் சொல்லிருங்க. நீங்களே பேசிக்கோங்க. ஒரு ஃப்ளோல போட்டா சரி பேசுங்க. ஓகே, அப்ப என்ன ஆச்சுன்னா தமிழ்நாடு இந்த நீங்க ஸ்கூல் பேஸ்டு இந்த ஹையர் செகண்டரி பேஸ்டு மார்க் வச்சதுனால அவனால வெளி காலேஜுக்குலாம் அப்ளை பண்ண முடியல. அவுட் சைட் தமிழ்நாடு ஸ்டேட்லாம் அப்ளை பண்ண முடியாது. மெரிட்ல இருக்கிறவன் வந்து அந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதி அப்ளை பண்ணிட்டு இருந்தான். இந்த போஸ்ட் நீட் தான் என்ன ஆச்சுன்னா ஒரே எக்ஸாம் ஆல் இந்தியாவில் எல்லாருமே எழுதிக்கோங்க. இன்னைக்கு தமிழ்நாடு மெடிக்கல் சீட் கிடைக்காத கூட அவன் மார்க்குக்கு இஃப் யூ கெட் a merit in other state college, அதர் ஸ்டேட்ல காலேஜ் கூட அப்ளை பண்ண முடியும். ஸோ அவங்க எல்லாருக்கும் ஹேசல் குறைஞ்சிருச்சு. ஒரே ஒரு கொஸ்டின். அட்வான்டேஜ் ஃபார் சிபிஎஸ்இ ஆர் அட்வான்டேஜ் ஃபார் தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ், அது மட்டும் சொல்லுங்க. அட்வான்டேஜ் ஆஃப் சிபிஎஸ்இ, அட்வான்டேஜ் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டூடண்ட்ஸ், இது மட்டும் இல்ல ஓகே அதுக்கு நான் சொல்லி முடிச்சிடுறேன். இப்போ இந்த நீட் வந்துச்சுல, நீட் வந்து வந்தப்ப வந்து ஃபர்ஸ்ட் அப்போ ஜெயலலிதா சிஎம் 2015 நினைக்கிறேன். அவங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி எங்களுடைய சிலபஸும் வந்து நீங்க நீட் பேஸ்ட் வந்து ஆல் இந்தியா லெவல்ல ஒரே எக்ஸாம் நீட் வந்தது இல்லப்பா, இருப்பா சொல்ல விடுப்பா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. நீ இம்ப்ளிமெண்ட் பண்ணப்ப இவங்க கோர்ட்ல போய் ஏன்னா நீட் எக்ஸாம் நடத்துறது வந்து சென்ட்ரல் போர்ட் ஆஃப் எக்ஸாம்ஸ் இல்ல. அப்ப அப்படிங்கிறப்ப அந்த எக்ஸாம்ஸ்லாம் ஃபுல்லா சிபிஎஸ்இ பேஸ் பண்ணியிருக்கோம், எங்களோட ஸ்டூடெண்ட்ஸ்னால படிக்க முடியாது அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்தப்ப என்ன சொன்னாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு 1 இயர் டைம் கொடுத்தாங்க. 1 இயர் டைம் கொடுத்துட்டு நீங்க வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு மட்டும் எக்ஸாம்ஷன்ஸ் கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துட்டு பிரைவேட் காலேஜஸ்க்கு வந்து எக்ஸாம்ஷன்ஸ் கிடையாது. ஆனா அடுத்த வருஷம் கவர்மெண்ட் காலேஜஸ்ல உங்களுக்கு எக்ஸாம்ஷன் கிடையாதுன்னு சொன்னாங்க. அதனாலதான் 2016 முடிஞ்சு 2017 அந்த ஒரு பேட்ச்ல வந்து இந்த நீட் வர ஆரம்பிச்சது. அந்த நான் சொன்னேன் இல்லையா, ஒரு ஸ்டூடெண்ட் ஹெல்ப் பண்ணேன்னு சொன்னேன் இல்லையா, இவங்க சுப்ரீம் கோர்ட்ல போய் தோத்து போயிட்டாங்க. அந்த கேஸ் தோத்து போயிடுச்சு. தோத்து பண்ணப்ப என்னன்னா, அதாவது வந்து கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு வேணா நான் வந்து 1 வருஷம் நான் ஃப்ரீ தரேன், நீ வந்து எக்ஸாம்ஷன் தரேன்னு சொல்லிட்டு பிரைவேட் காலேஜ் தர முடியாதுன்னு சொன்னதுனால பிரைவேட் காலேஜஸ் அட்மிஷன் இன் தமிழ்நாடு ஆர் பேஸ்ட் ஆன் இந்த மார்க்ஸ், நீட் மார்க். அப்ப அப்படிங்கிறப்ப பிடிஎஸ்ல சேர போன அந்த கோர்ட் கேஸ் கொஞ்சம் லேட்டா தான் வந்துச்சு. அதனால பிடிஎஸ்ல அவங்க அப்பா பணம் கட்டிட்டாரு. அவர் மெடிக்கல் சீட் வந்துச்சு. மறுநாள்ல பணம் கட்ட முடியல. எனக்கு நைட்டு மிட்நைட் கால் பண்ணி கட்டினேன். இது வந்து நடந்துச்சு. சார் கிருஷ்ணசாமி ஒரே ஒரு क्वेश्चन ஒரே ஒரு क्वेश्चन மட்டும் கேக்குறேன்.
ஃபைனலா. அட இருப்பா, நீட் நான் ஒண்ணே ஒண்ணு நீட்டை கூட இப்போ எக்ஸெப்ட் பண்ணிக்கிறாங்க சார் எல்லாரும். ஆனா அதுல இப்ப அதுல இப்ப நிறைய கரப்ஷனு, ஐ மீன் கொஸ்டின் பேப்பர் லீக் இது மாதிரி நடக்குது. இதை பத்தி என்ன சார் சொல்றீங்க? அதுதான் எல்லா வருஷம் நடந்துட்டு இருக்கு. இப்ப இங்க மட்டுமா நடக்குது? வருஷம் எல்லாத்துலயும் நடந்துட்டு இருக்குது. நான் படிச்சப்ப ஹிஸ்டரி, என்னோட 10th ஸ்டாண்டர்ட்ல ஹிஸ்டரி எக்ஸாம் வந்து நீட் எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் ரிலீஸ் பண்ணாங்க. நான் மட்டும் தான் அதெல்லாம் இல்ல, இதுல வேற வரும்னு சொல்லிட்டு போனேன். என் கூட சார் படிச்சவங்க வருஷம் எல்லாருமே வருஷம் தான் படிச்சுதான் நீட்ல போனாங்க. நடக்கல, இந்த வாட்டி மட்டும் தான் நடந்துச்சு. சும்மா அப்படியே நீங்க வந்து அப்ப நடந்ததெல்லாம் இப்ப எத்தனை வராதிங்க. இப்ப நான் என்ன எல்லா சொல்றேன்னா வருஷமும் நீட் இப்ப நடக்குதுங்க. நீங்க ஃபார்மேஷனா இது எத்தனை பாருங்க, ஒரு வந்துருக்கீங்க ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு மன்மோகன் நிமிஷம் இல்ல, இவ்வளவு நேரம் இது பேசுங்க, ஒரே நிமிஷம். இது நீட் இவ்வளவு பாப்போம். நேரம் ஃபார்மேஷனா எத்தனை வரீங்க, ஓகே. அதை ஒழுங்கான இப்போ அது காம்படிட்டிவ் அதிகமாகுது, அதுக்கு பாப்புலேஷன் அதிகமாகுது, அதில் வர அப்பியர் ஆகிற ஆளுங்களும் அதிகமாகறாங்க. ஏன்னா அட்டம்ஸ் இதில் வந்து 1 2 இல்லை, நீ எவ்வளோ நாள் கொடுக்கலாம். அப்படி இல்ல இருக்கிறப்போ கிடையாது, 3. இல்லை அதுதான் நான் சொல்கிறேன், அந்த 3 இருக்குது. ஆனால் அதை நீ கொடுக்கணுன்றதுக்கு அப்போ நீ எக்ஸாமை நியாயமாக நடத்தினா தான் அதை நம்பி படிப்பான். அதுதான் இங்கே எல்லாரும் கேட்குறாங்க. ஓகே, நீங்க ஒரு அதுல நிமிஷங்க. எல்லாத்துலயுமே நடக்கிறது தான் சொல்லி இதுல சிம்பிளா இந்த எக்ஸாம் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது. ஏன்னா இப்ப எல்லா பீரியட்லயுமே எல்லா எக்ஸாமுமே வந்து நிறைய லீக்ஸ் ஆயிருக்குது. இட்ஸ் நாட் லீக் வந்து நீட் இந்த விட மட்டும் தான் நீட் லீக் ஆனது இல்ல. இப்ப தமிழ்நாடு பிஎன்சி எக்ஸாமே பல விஷயங்கள் நடந்திருக்கு. விடுங்க, நீங்க போய் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, சரிங்களா? இது வந்து லீக் மட்டுமே பிரச்சனை இல்ல சார், ஓஎம்ஆர் ஷீட்லாம் கேவலமா மாத்திட்டாங்க சார். அதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்? இருப்பா கொஞ்சம் இது பாருங்க. கிருஷ்ணசாமி சார், நீட்டுக்கு லிமிட்ஸ் கிடையாது சார். எக்ஸாம்ல ஒன்னு லிமிட்ஸ் கிடையாது சார் நீட்டுக்கு. ஒன்னு சொல்லலாம் சார். இல்ல ஒரே நிமிஷம், இது மட்டும் நான் சொல்றேன். இதுல எல்லாருமே பேப்பர் லீக் மட்டும் தான் பேசிட்டு இருக்கீங்க. ஆனா அதுக்கப்புறமா ரிசல்ட்ல எவ்வளவு இது இருந்துச்சு தெரியுமா? ஒருத்தனுக்கு பாருங்க, இப்ப ஒரு வருஷம் நீட் வந்து 10 வருஷம் ஆச்சு, 10 வருஷத்துக்கு மேல போகுது. இப்ப இந்த வருஷம் பிரச்சனையா, கோர்ட்ல கேஸ் போடுங்க, இந்த மாதிரி வந்து எக்ஸாம் நடந்துச்சு, அதெல்லாம் தப்புன்னு சொல்லுங்க, கோர்ட் வந்து எடுத்துக்கும், சரிங்களா? அதுக்குன்னு ஒரு ப்ராசஸை சரி பண்ண முடியாது. நான் சொல்றது ஓவரால ஒரு சிஸ்டம் சொல்ல வரேன். ஒரு சிஸ்டம் படி நீங்க நீட் பேஸ் பண்ணி நீங்க வந்து யூ கேன் அப்ளை ஃபார் எனி மெடிக்கல் காலேஜஸ் இன் இந்தியா. நான் நீட்டுக்கு சப்போர்ட்டா தான் சார் சொல்றேன். ஆனா தப்பு பண்ணதுக்கு கிரெடிபிலிட்டி ஏத்துக்கிறதுக்கு அவங்க துப்பியா தான் கேக்குறாங்க. சிஸ்டம்ல இந்த இடம் எக்ஸாம் நடந்ததுல பிரச்சனை அப்படின்னா அது தனி டிரான்சாக்ஷனா எடுத்துட்டு போகணும். அதுக்கெல்லாம் நீங்க யார்கிட்ட போய் வேணா கேட்டுக்கோங்க. நான் ஓவராலா சொல்றேன். அவ்வளவுதான். ஓகே, இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, ஒரு சொல்லுங்க, 7.5% சொன்னீங்கல்ல, 7.5% எடப்பாடி கிளைம் பண்ணிக்க பிஜேபி அலோவ் பண்ணுச்சு. ஏன்னா பிஜேபி ஃப்ரம் த பிகினிங் சொல்லிட்டு இருந்தாரு. இது கொண்டு வந்ததே வந்து ஜேபி நட்டாலாம் கொண்டு வந்தாரு. அவரே சொன்னாரு, நீங்க வந்து அவர் என்ன சொன்னார்னா, நீ கவர்மெண்ட் காலேஜஸ்க்கு நீ கொண்டு வா, நீனு மெயினா அப்படி ரூரல் பசங்களுக்கு கண்டு பண்ணா ரூரல் பசங்களுக்கு கொண்டு வா அப்படின்னு அவங்க 7.5% அவங்க கொண்டு வந்தாங்க. அவ்வளவுதான். இந்த பேப்பர் லீக் பிரச்சனை சொல்றீங்கல்ல, தமிழ்நாட்டுல 50-60 வருஷமா நம்ம யூனிவர்சிட்டி சிஸ்டம்ஸ் இருக்கு. இப்போ வரைக்கும் பேப்பர் சேஸ் பண்ணிட்டு இருக்கானுங்க எல்லாரும். அது எப்படி லீக் ஆகுது? அந்த சிஸ்டம் நீங்க சொல்லுங்க, என்ன சொல்லுவாங்கன்னா பேப்பர் லீக் முட்டு கொடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் சொல்றேன் பேப்பர் லீக் தப்பு தான். அதுதான் இல்ல அவங்க அப்படி சொல்லட்டும், நான் சொல்றேன் அதான் சிஸ்டம்ன்றதா அதுல லூப் ஹோல் இருக்கும். அதை எப்படி ஃபிக்ஸ் பண்ணுமேன்னு பார்க்கணுமே தவிர ஹோல் சிஸ்டத்தையும் கிராப் பண்ண முடியாது. அதுதான் சரி. சார் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன். who will take accountability சார் இருக்கு? அண்ணா யுனிவர்சிட்டி சூப்பர். who will take the accountability இது மட்டும் சொல்லிருங்க சார் கிருஷ்ணசாமி சார். யார் accountability எடுத்துப்பாங்க? ஒரு லெஜெண்ட் இது பாருங்களேன், இது பப்ளிக் கோர்ட் கிடையாது. உனக்கு சாலிடா எவிடன்ஸ் இருக்குதா? இங்க பேப்பர் லீக் ஆனிச்சு, ஓஎம்ஆர் ஷீட்டை மாத்தினாங்கன்னு சொல்றியா? வாட்ஸ்அப் ஃபார்வர்டு எல்லாம் பேசாத. எவிடன்ஸ் இருந்தா நாளைக்கு கோர்ட்டுக்கு போ, முடிஞ்ச ஸ்டே வாங்கி. எப்படி சார் சென்ட்ரல் பாடிக்கு எதிராக வந்துட்டு எப்படி போடுங்க. சோசியல் மீடியா தலைவரே, ஒரு சோசியல் மீடியால யூ வாண்ட் அக்கௌண்டபிலிட்டி. என்ன சோசியல் மீடியால நீங்க எல்லாத்தையும் நடந்து முடிச்சிருவீங்களா? கிருஷ்ணசாமி சார், nobody is against the need சார், nobody is against the need சார். அத வந்து எப்படி கண்டக்ட் பண்றீங்க அதுதான் சார் எல்லாருமே கேள்வி கேக்குறாங்க. பேப்பர் லீக் there's lot of இப்ப நடந்ததுக்கு யார் அக்கௌண்டபிலிட்டி எடுத்துப்பா? அது நாங்க கோர்ட்டுக்கு போய்க்கிறோம், அதெல்லாம் இல்ல. உங்களோட பர்சனல் ஒபினியன் சொல்லுங்க சார். ஒரு சின்ன விஷயம், இப்போ வந்து we have changed towards நீட்ல வந்து இல்ல ஒரே ஒரு क्वेश्चन என்னன்னா, நீட்டுக்கு யாருமே எதிரே கிடையாது, இந்த இதனால தான் இப்பதான் மாறி இருக்கு. ஆக்சுவலா இத்தனை நாள் நீட்டே வானான்னு இருந்தது, இப்ப கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிருக்கு, அதனால வானான்ற லெவலுக்கு மாறி இருக்கு. நீங்க வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து can you think on a different way? Actually, why don't the private colleges which were melting money, அவங்களே ஏன் இத வந்து ரிலீஸ் பண்றதுக்கு they would not have taken steps sir? இப்போ விஜய் சொல்றாரு, நான் உள்ள பண்ண மாட்டேன். ஏற்கனவே இந்த நீட் வந்து ஏஎம்பிஎம்டின்னு 2015 வந்து எழுதணும்.
நான் 2 டைம் எழுதினேன். அப்போ பேப்பர் லீக் ஆச்சு. 2015ல 2 டைம் பேப்பர் லீக் ஆகி 2வது டைம் நான் எழுதினேன். அப்பவும் வந்து நீட் எக்ஸாம் இருந்துச்சு. அது எப்படின்னா, எப்படி கண்டக்ட் பண்ணாங்கன்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு 15% எல்லா ஸ்டேட்லயும் எழுதலாம். எல்லா ஸ்டேட்டும் ஆல் இந்தியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட்டும் அது இருந்தது. அப்ப அதுதான். அப்ப எழுதலாம். எல்லாருமே எழுதலாம். எல்லாருமே வந்து எல்லா காலேஜும் போகலாம். அது 15% இருந்துச்சு. அதுல யார் மேக்ஸிமம் போவாங்கன்னா, சிபிஎஸ்சி பசங்க தான் போவாங்க. ஸ்டேட் பசங்க போக முடியாது. எங்களுக்கு என்னன்னா, ஸ்டேட் பசங்க என்ன கேட்கறோம்னா, ஸ்டேட்ல இருக்கவங்க அங்க இருக்க சீட்டை இப்ப நாங்க எழுதுனா இங்க தமிழ்நாட்டு கூட எங்களுக்கு கிடைச்சா போதும். அதர் ஸ்டேட்டுக்கு போக தேவையே இல்லையே. அவங்க ஸ்டேட்ல இருக்க கவர்மெண்ட் காலேஜ் கிடைச்சாவே போதுமே. எல்லாத்துக்கும் என்னப்பா இருக்கும். இப்ப எதுக்கு இல்ல நீட்டை இல்ல கொண்டு வந்து எனக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கொஸ்டின். ஏன் ஏன் ஸ்டேட்ல இருக்கிறவங்களால காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுத முடியல? நான் என்ன எங்க பிகாஸ் ஆஃப் சிலபஸ்ல சிலபஸ். வரலையே. எங்க சிலபஸ்ல வந்தாதானே நம்மளால எழுத முடியும். எங்க இல்ல சிலபஸ்ல இல்லாத சுனில் நீங்க திரும்ப திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. அங்க லீக் ஆயிடுச்சு, ஏன் இங்க மட்டும் லீக் ஆகலையா? அப்படி கிடையாது. இப்போ நீங்க விஜய் ஒன்று சொல்றாருல, விஜய் என்ன விமர்சனம் பண்றீங்க? அவரு ஊழலை ஒழிக்கிறேன், இந்த ஊழல் வந்து நான் இருக்கவே இருக்காது, நான் இருக்கும்போது யாராவது தப்பு பண்ணா என்ன கேள்வி கேளுங்க அப்படின்றாருல. அப்போ ஏதோ 1,30,000 ஒருத்தன் வந்து ஊழல் பண்ணிட்டாங்கன்னா அவனை 1008 கேள்வி கேட்குறீங்க, அவனை வந்து கைது பண்ற அளவுக்கு போகுது. அந்த மாதிரி தான். அப்ப நீங்க என்ன சொல்றீங்க? நீட்டுன்னு ஒண்ணு கொண்டு வந்து, இப்போ நீட் எக்ஸாம் எழுதுற ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து, நீ வந்து கையில வந்து வாட்ச் கட்டக்கூடாது, மோதிரம் போடக்கூடாது, தாலி போடக்கூடாது. நீங்க அவங்களுடைய எல்லாத்தையும் செக் பண்றீங்க. ட்ரெஸ்லேருந்து உள்ளார செக் இன்னர்ஸ் பண்றாங்க. இன்னர்ஸ் வரைக்கும் செக் பண்றீங்க. ஓகே. அது சூப்பர். அத நான் தப்பே சொல்ல மாட்டேன். ஓகே. அந்த அளவுக்கு அவ்வளோ ஸ்ட்ரிக்ட்டா ஃபாலோ பண்ற நீங்க, எல்லாத்தையும் பண்ணிட்டு கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ண விடுறீங்க அப்டின்னா, அது ரொம்ப சாதாரணமா கடந்து போயிட்டு, ஆமா லீக் ஆயிடுச்சு என்னங்க பண்றது? ஓகே. அடுத்தது நாங்க ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுப்போம் அப்டின்னா, அப்போ இங்க இருக்கவன்லாம் கேனம் இல்லல்ல. இப்போ உண்மைதான் 10,00,000 சார். பேர் அது எக்ஸாம் உண்மைதான் சார். எழுதுறான். இப்ப நான் நீட் 10,00,000 பேர் எக்ஸாம் வந்து எக்ஸாம் எழுதுறான்னா, 10,00,000 பேத்த நீங்க எவ்வளோ உண்மைதான் சார். எ எவ்வளோ பிரஷர் குடுத்து ஒரு விஷயத்த ஹேண்டில் பண்ண வைக்கிறீங்க. அவன் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கப்புறம், என்னது கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சா? அப்டின்னும்போது அவனுக்கு ஒரு இது கார்த்தி இருக்கும்ல. கார்த்தி ஒரு நிமிஷம் இருங்க. கார்த்தி நீங்க ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க இந்த வருஷம் அதான் சொல்றாங்க கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனது வந்து அது செப்பரேட் இஷ்யூ. ஆனா அதுக்கு முன்னாடி இந்த சிஸ்டத்துல பாருங்க, இதே 10,00,000 பேர் இருப்பாங்களா? சார் அந்த 10,00,000 சிஸ்டம் பேர் சரியில்லைன்றதுனா நான் சார் இங்க பாருங்க சார். அந்த சிஸ்டம் சரியில்லைன்னு தான் நீட் வந்துச்சு. நான் இதெல்லாம் இல்லைன்னே சொல்ல. ஓகேவா? நீட் வந்து நான் என்னைக்குமே ஓகே. பாருங்க நானே பல டைம் சொல்லியிருக்கேன். அந்த சிஸ்டம் சரியில்ல. அதுக்கு முன்னாடி காம்படிஷன் அதிகமா வாங்குனாங்க. இங்க வந்து எல்லாருக்கும் வந்து இஷ்டத்துக்கு எல்லா காலேஜ்லயும் வந்து எஸ்ஆர்எம் காலேஜ்லேருந்து எல்லாருமே 1 கோடி 2 கோடி காம்படிஷன் வாங்கி தான் எல்லாம் சீட்ல குடுத்தாங்க. அதெல்லாம் யாரும் மறுக்கவே இல்ல. அதெல்லாம் நம்ம ஏத்துக்கிறோம். ஆனா நீட்ட கொண்டு வந்து நீட்ட கொண்டு வந்தீங்க இல்லையா? நீட்ட கொண்டு வந்ததோட எய்ம் என்ன? அதோட எய்ம் வந்து இப்போ நாங்க வந்து எல்லாருக்கும் டாக்டர் தான். இப்போ இந்த நீட் எக்ஸாம் எழுதி 13,00,000 பேர் எழுதாங்க. முன்னாடி 13,00,000 பேர் பாஸ் ஆகுறாங்க. இப்போ 10,00,000 பேர் தான் பாஸ் ஆகுறாங்க. அப்போ 2,00,000 3,00,000 பேர் வந்து பாஸே ஆகல. அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒண்ணு ஃபேக்கா அவன் பாஸ் ஆனானா, இல்ல அவங்களுக்கு பேனிக்கால அவன் பாஸ் ஆகலையா? இவ்வளோ விஷயங்கள் இருக்குல்ல. நீங்க எதையுமே அட்ரஸ் பண்ணாம, இல்ல அது லீக் ஆயிடுச்சுங்க. அத விடுங்க. அடுத்த மேட்டருக்கு போங்க அப்படின்னா, அது அது விடுங்கலாம் சொல்லல கார்த்தி. கொஞ்சம் ஒரு நிமிஷம் இருங்க. பாருங்க. அது விடுங்கலாம் சொல்லல. இப்ப பேப்பர் லீக் ஆனத வச்சுக்கிட்டு என்டையர் நீட் எல்லாம் அபாலிஷ் பண்ண முடியாது. ஓகேவா? யாருமே அபாலிஷ் பண்ண சொல்ல சார். யாருமே கேட்கல சார். யாருமே அபாலிஷ் பண்ண சொல்ல சார். ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கங்க சார். திரும்ப அதே பேசிட்டு இருக்கீங்க. யாருமே அபாலிஷ் பண்ண சொல்ல சார். நீட்ங்கிறது எல்லாருக்குமே ஈக்குவல் காம்படிஷன் கொடுக்க மாட்டேங்குது சார். இப்ப நான் சிபிஎஸ்இ ஸ்டேட் சிலபஸ் நான் படிக்கிறேன்னா அதேதான் சார் பிரச்சனை. அதுதான் பிரச்சனை. எனக்கு வந்து ஈக்குவலா காம்படிட் பண்ணி காமிக்கிறேங்க. 10 வருஷம் கழிச்சு நீங்க அதே திரும்ப பேசிட்டு இருக்காதீங்கன்னு வச்சுக்கோங்களேன். சிலபஸ் வேற 10 வருஷம் ஆயிப்போச்சு நீட் வந்து. அது வேற. நீங்க இன்னும் சும்மா பழைய உருட்டாதீங்க. சிலபஸ்னு 10 வருஷம் ஆச்சு நீட் வந்து. அதெல்லாம் மாத்திட்டாங்க. சிலபஸ் மாத்திட்டாங்க. ஒரு நிமிஷம் கார்த்தி, இப்ப நீங்க கேக்குறதுல ஒரு நிமிஷம் கார்த்தி, உங்களோட பாயிண்ட் என்ன? எனக்கு அக்கௌண்டபிலிட்டி வேணும். எப்படி பேப்பர் லீக் ஓட்டிங்கன்னு சொல்லிட்டு தானே. கரெக்ட் தான். ஒன்னும் பிரச்சனை இல்லை. அதான் நான் என்ன சொல்ல வரேன். இட் இஸ் a transaction issues for this year. கோ அண்ட் இந்த மாதிரி லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல கேஸ் போடுங்க, எல்லாம் பண்ணுங்க. இப்போ அவங்க ரீஎக்ஸாம் பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு எக்ஸாமே நிறுத்திட்டு மாத்தினீங்க. அதான் சார். இப்போ நம்ம கேள்வி கேட்போமா இல்லையா? நம்ம இல்ல சார், நம்ம எது கேள்வி கேட்போம். இப்போ சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு ஒண்ணு கவர்மெண்ட் வச்சிருக்கு. இல்ல சார், சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு ஒரு கவர்மெண்ட் வச்சிருக்கு. நாளைக்கு பெண்கள் எதிராக ஒரு வன்முறை நடந்துருச்சு, ஒரு பாலியல் குற்றம் நடந்துருச்சு அப்படின்னா என்ன கேள்வி கேட்போம்? நம்ம எதுக்குங்க விஜய் வந்து சிங்கப்பெண் சிறப்பு படைன்னு ஒண்ணு ஆரம்பிச்சாரு? ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்படி நடந்திருக்கே
அப்படின்னு கேட்போம் இல்லையா? அந்த மாரி தான். நீங்க நீட்ட கொண்டு வந்த விஷயம் நல்ல விஷயம். சூப்பர். அதோடைய மோட்டிவ் வந்து ரொம்ப சரியான விஷயம். அதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருக்க தப்பெல்லாம் சரி பண்ணதுக்கு கொண்டு வந்தீங்க. ஆனா, அத தாண்டி நீங்க அவங்களுக்கு குடுத்த ப்ரெஷருக்கு அவங்களே ஏத்துக்கிட்டாங்க. ஓகே. அவங்க எல்லாமே ஏத்துக்கிட்டாங்க. எக்ஸாமுக்கு நீங்க சொன்ன எல்லா கண்டிஷன்ஸும் ஏத்துக்கிட்டாங்க. எல்லா ஸ்டூடண்ட்ஸும் எழுதுனாங்க. எல்லாம் ஓகே. ஆனா, கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகும்போது எழுதுனவங்கலாம் கேனை மாரி ஆயிடுறாங்கல்ல. அது சார் ஒரு டைம் அதுதான் சொல்ல நடந்தா வரேன். பரவால்ல. 2 டைம் நடந்தா பரவால்ல. 3வது டைம் இது. சார் ஒரு நிமிஷம் இருங்க சார். அதுதான் நான் சொல்ல வரேன். இது வந்து ஒரு ப்ரொஃபஷனல் எக்ஸாம்க்கு உண்டான இஷ்யூ மட்டும் கிடையாது. எல்லா எக்ஸாம்க்கும் உண்டான இஷ்யூஸ். ஓகே சார் புரிஞ்சுக்கோங்க. எல்லா எக்ஸாமுக்கும் இந்த மாரி வந்து ஆர்மி ஆஃபீசர்ஸ் எல்லாம் கொண்டு வந்து நிக்க வச்சு அதெல்லாம் பண்ணல சார். நீங்க சும்மா அதையே பேசாதீங்க சார். சார் இல்ல சார் உங்களுக்கு தெரியலன்னு சொல்லுங்க. நான் ஏன் தெரியுமா? ஐ கேன் எல்லா able to give you எக்ஸாமுக்கும் உள்ளாடலாம் information. செக் I do பண்றாங்க. not want to give the கிருஷ்ணசாமி ஒரு சார் சொல்லுங்க. ஒரு எல்லா எக்ஸாமுக்கும் உள்ளாடலாம் செக் பண்றாங்க. வினோத் நிமிஷம் நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன். நீ வராரு நீ நீட் வேணாம்னா இந்த பேர் அவர் நீட் வேணுங்கிறாரு. அவர் இந்த மாதிரி லீக் ஆனதுக்கு என்ன கடுமைக்கிறாரு நான் அவர்கிட்ட நீங்க பேசிக்கிறேன். முட்டு கொடுக்குறீங்களே, முட்டு கொடுக்காதீங்க ப்ரோ. முட்டுலாம் கொடுக்கலங்க. அமைதியா தேவையெல்லாம் பேசாரு. தேவையெல்லாம் வினோத் பேசாரு. தேவையெல்லாம் பேசாரு. நான் எங்கேயும் முட்டு கொடுக்கல. நீட் சிஸ்டம் வேணும். அது ஒழுங்கா நடத்தணும். ஆனா சார் அது வேணும் சார். நானும் சொல்றேன் சார். அது வேணும். அவ்வளவுதான். இப்ப நீங்க வந்து நான் சொல்றேன் டீலிமிட்டேஷனே ஆதரிக்கிறவன் தான். ஆனா டீலிமிட்டேஷனோட இம்ப்ளிமெண்டேஷன்ல தான் நீங்க பண்ற தப்புன்றேன். நான் வந்து 4000 டெய்லியும் கொண்டு போய் பேங்க்ல மாத்துவேன். ஒருத்தன் பிளாக் மணி வச்சிருக்கேன். ஒரு 10 கோடி வச்சிருக்கவன் வந்து இல்லீகலா வந்து மாத்திட்டு போயிருவான். அந்த பேங்க்ல பண்றது தான் எனக்கு பிரச்சனையா இருக்குன்றேன். புரியுதா உங்களுக்கு? டீலிமிட்டேஷன ஆதரிக்கிறேன். ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, நான் டெய்லி கியூல நின்னு மாத்துறேன். ஆனா நீங்க வந்து எவனுக்கோ ஒருத்தனுக்கு கட்டுக்கட்டா வந்து இங்க சேகர் ரெட்டி மாரி ஆளுங்கலாம் குடுத்துட்டு போறீங்கல்ல. இங்க தானே இருக்குது. அந்த நீங்க மீன்ஸ் ஓகே. நீங்கன்னா ஏதோ ஒரு கவர்ன்மெண்ட் அப்படி வச்சுக்கோங்களேன். அப்படி கிடையாது. அப்படி பாத்தீங்கன்னு வச்சுங்களேன். அதுதான் அத பார்க்கும்போது நான் கேனேனா, நான் வந்து கியூல நின்னு டெய்லி 4000 மாத்துறேன். நான் கேனேனா அப்படின்னு தோணும்ல. அதேதான் சேம். நான் கேட்கட்டேன். அப்ப அது தஞ்சாவூர் அப்ப எலெக்ஷன் நீங்க டைவர்ட் பண்ணிட்டீங்கனால நான் சொல்ல வரேன். அப்ப தஞ்சாவூர் எலெக்ஷன் நடந்துச்சுல. அந்த மாதிரி தான் இது இல்ல. அந்த மாதிரி தான் சார் இதையும் கேட்கிறேன். இந்த மாதிரி இல்ல ஒரு நிமிஷம் நீங்க ஒரு சைடு மட்டும் ப்ளேம் பண்ண கூடாது. அப்ப தஞ்சாவூர் எலெக்ஷன் நடந்துச்சுல ஒரு ஓட்டுக்கு 1000 கொடுத்தானுங்க 2000 கொடுத்தானுங்க. கேட்டா நீங்க எல்லாம் தான் சார். நீ எல்லாத்தையும் தான் கேள்வி கேட்கிறேன். காசு வாங்கினானுங்க. அப்ப மக்கள் தானே உங்களுக்கு வந்து பழைய நகையை கொடுத்துட்டு புது நகைக்கு பழைய நகையை வாங்கிப்பாங்க. அதுக்கு மேல மார்க்கெட்டுக்குள்ள காசை உங்கள்ட்ட கொடுத்தாங்க. சார் நீங்க வந்து எல்லாத்தையும் வந்து கூட்டு சேர்த்துக்காதீங்க. ஓகேவா? உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு சொன்னா நான் மட்டுமா பிரச்சனை பண்ணா எல்லாரும் தான் முடி அப்படின்ற மாதிரி சேர்த்தாங்க. கூட்டு சேர்த்து சார் இல்ல சார் நீட்டு ஆதரிக்கிறோம். ஓகே ரைட்டு. நீட்ல வந்து கடுமையான சட்டம்லாம் வச்சிருக்கீங்க. நீங்க எக்ஸாம் எழுதுறதுக்கு வந்து கடுமையான விதிமுறைலாம் வச்சிருக்கீங்க. ஓகே அதையும் கூட சகிச்சிட்டு போறோம். ஆனா அதை தாண்டி கொஸ்டின் பேப்பர் லீக் பண்ணி வச்சுட்டு இல்லைங்க ஓகே லீக் ஆயிடுச்சு திரும்ப எக்ஸாம் எழுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஈஸியா போட்டுவீங்க போயிட்டே இருக்கீங்க நீங்க பாட்டுக்கு. சார் இப்ப என்ன பண்ண அது யாரா எங்களை சம்பந்தப்பட்டவங்களோ அவங்களாம் அரெஸ்ட் பண்ணியாச்சு வருஷங்களே. நானும் என்ன சொல்ல வரேன்னா இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. ஓகே நான் சொன்னா உங்களுக்கு பண்ணுச்சு உங்கள்கிட்ட நான் திருச்சி சொல்ல வரேன்ல உங்கள்கிட்ட எல்லா விஷயமும் இருக்குப்பா. இந்த மாதிரி வந்து லீக் பண்ணிட்டீங்க டைரக்டா சுப்ரீம் கோர்ட் போய். ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த அதுக்கு மொத்தமா எதிர்ப்பு தாங்க தெரிவிக்க முடியும். தெரிவிச்சுக்கோங்க. யாருமே இல்ல எதுக்கு எடுத்தாலும் வந்து சுப்ரீம் கோர்ட்டுக்கு போ, கோர்ட்ல வந்து நிரூபிச்சு காட்டு இப்படிலாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க அப்படியே கோர்ட்ல மட்டும் நீங்க கோர்ட்ல 15 வருஷம் கழிச்சு திருப்பி கொடுப்பீங்க. நீங்க கோர்ட்ல திருப்பி கொடுக்குற பிரச்சனை ஏங்க ஜெயலலிதா குற்றவாளின்னு 20 வருஷம் கழிச்சு சொல்றீங்க. அதே ஜெயலலிதா வந்து 21 வருஷம் சொல்றீங்க. திரும்ப 22 வருஷம் ஜெயலலிதா நீங்க ஒரு 2 நிமிஷம் பேசுவோம். ஓகே ரைட். இப்ப கொஸ்டின் லீக் பண்ணிட்டாங்க. இப்ப என்ன அது வந்து ஒரு பக்கம் வந்து கேஸ் போயிட்டு இருக்குது எல்லாம் பண்ணிட்டு இருக்குது. இவங்க வந்து சரி நான் கொஸ்டின் லீக் பண்ணதுனால வந்து ரீ எக்ஸாம் பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் கொண்டு வந்து ரீ எக்ஸாம் பண்ணிட்டாங்க. இது தப்பு ரேட்டிங்லாம் வரல. நீங்க இப்ப என்ன சொல்யூஷன் கொண்டு வரீங்க? அதுக்காக என்ன பண்ணலாம் இந்த வருஷம் அது சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி எக்ஸ்போஸ் ஆனது
இல்லங்க நீங்க நானும் கேட்ட அவர்கிட்ட கொஸ்டின் பேசிட்டேன். இன்கரெக்ட். அதனால திருப்பி சொல்றேன். அதெல்லாம் கிடையாது. கொஸ்டின் ஆனது லீக் ஆன கொஸ்டின் பேப்பர்னு தெரிஞ்சது இந்த வருஷம். இத்தனை வருஷம் இது எத்தனை தடவை தெரியாம லீக் அதுதான் ஆயிட்டு சார். இருக்கு. இப்போ ப்ராசஸ்ல கேப் இருக்கு. நம்ம இது அதுதான் வரைக்கும் சொல்றேன். இப்போ 13 லட்சம் பேர் பாஸ் ஆன எக்ஸாம்ல இப்ப ஏன் வந்து 10 லட்சம் பேர் 11 லட்சம் பேர் பாஸ் சரி ஆகுறான்? கார்த்தி என்ன பண்ணலாம் அது ஏன் சொல்லுங்க. அப்ப ஏன் குறையுதுன்ற? எத்தனை வருஷமா இந்த கார்த்தி லீக் என்ன பண்ணலாம்னு நடந்திருக்குன்னு சொல்லுங்க. ஒரு தெரியணும்ல. நிமிஷம் இருப்பா. நான் கார்த்தி இப்ப ஏதாவது ஒரு த்ரெட்ல க்ளோஸ் பண்ணணும்ல. அவர் த்ரெட் முதல்ல க்ளோஸ் பண்ணுவோம். என்ன பண்ணலாம் சொல்லுங்க கார்த்தி. கரெக்டா சார் இந்த ப்ராசஸ் வர வரைக்கும் அபாலிஷ் தான் பண்ணணும். என்ன இருப்பா. பண்றது? அதான் வழி. நான் ஆமா. உன் பேர் கார்த்தியா? அவர் தானே கார்த்தி. அவர் பேசட்டும். சொல்லு கார்த்தி. சொல்லுங்க கார்த்தி. ஆமா சார். நீங்க வந்து ஸ்ட்ரிக்ட்டா கொண்டு வந்து அதுக்குள்ளேயும் வந்து நிறைய ஊழல் நடக்குது அப்படின்றத குற்றச்சாட்டு அவ்வளவுதான். அது நீங்க சரி பண்ணுங்க. சரி குற்றச்சாட்டு இருக்கு ரைட்டு. இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. கண்டிப்பா அவரு வந்து ரிசைன் பண்ணணும். யார் ரிசைன் பண்ணணும்? ஆமா. உங்க எஜுகேஷன் மினிஸ்டர் வந்து ரிசைன் பண்ணணும். தர்மேந்திர பிரதான். அதுல பண்ண வந்து மாற்று கருத்தே கிடையாது. அது வந்து சரி 100% உண்மைதான். அது ஆ, சரியான பல விஷயம் தான். பல அவரே லட்சம் கிடையாது. மாணவர்களோட கார்த்திக் ப்ரோ, எஜுகேஷனை நான் ஒன்னே அட்லீஸ்ட் ஒன்று மினிமம் சும்மா சொல்றேன். அதான் விளையாண்டுட்டு உட்காந்துருப்பாரு இல்ல ஒரு அவரு. நிமிஷம் சரி இல்ல இல்ல கார்த்திக் சத்தியம் ப்ரோ, ப்ரோ ஓகே. நீங்க என்ன சொல்றீங்க? சரி கார்த்திக் ப்ரோ சாரி டு இன்டரப்ஷன். ஓகே ரைட் ஒன்னே ரைட். ஒன்று சொல்லிடுறேன். அவன் மினிஸ்டரை ரீசபிள் பண்ண போறாங்க ப்ரோ. அதை கண்டிப்பா இருப்பா. மாத்திடுவாங்க. ஏன்பா அவர் அவர் ரீஷபிள் பண்ணா வேற இடத்துல போய் வேற ஒரு ரீசப்ஷன் பிரச்சனை பண்ணுவாருங்க. அவருக்கு மினிஸ்ட்ரியே தரக்கூடாது. ரீசப்ஷன்ன்றது வேற. பட் இது ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அவர் வந்து கண்டிப்பா இதை ஏத்துக்கிட்டு தான் ஆகணும் இந்த பொறுப்பை. இது சரி இப்படி ஒரு தப்பு நடந்திருக்கிறது அவர் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அவ்வளவுதானே. இது சும்மா எப்ப பார்த்தாலும் வந்து எப்ப பார்த்தாலும் ஓகே வந்து கார்த்தி. எது ஒரு நடந்தாலும் ஒரு நிமிஷம் கார்த்தி. அது நீங்க ஓகேமா அது நடந்தது உண்மையா கார்த்தி இப்படிலாம் பேசிட்டே இருக்க ஒரு முடியாது. ஒரு நிமிஷம் கார்த்தி. கரெக்ட். இது வேலிடான ஸ்டேட்மெண்ட். அப்ப என்ன ஆகும்னா இப்ப கார்த்தி டைம் பாஸ் பேஸ்ல போய் உட்காந்துட்டு பேசினா வந்து அது வேலைக்கு ஆகாது. டு பி ஹானஸ்ட் வெயிட் பண்ணுங்க. இப்ப நாம நீங்க எலெக்டட் எம்பிஸ் 39 பேர் இருக்காங்கல்ல பார்லிமெண்ட் நடக்குதுல்ல. பார்லிமெண்ட்ல அவங்க வந்து வி நீட் த ரெசிக்னேஷன் ஆஃப் தர்மேந்திர பிரதான். இப்ப வந்து 240 எம்பில 240 எம்பி தானே சார் இருக்காங்க. அவரே பண்ணிருக்கணும் சார். அவரே அவரே ரெஸ்பான்சிபிள் எடுத்துட்டு பண்ணிருக்கணும். அவரே அவரே அவர் பண்ண ரெஸ்பான்சிபிள் மாட்டேன்னு ரெஸ்பான்சிபிள் எடுத்து உட்கார்ந்துட்டு எடுத்துக்கிட்டு இருக்காருல்ல. பண்றதுல என்ன? ஒரு நிமிஷம் கொஞ்சம் இருப்பா. அவரே ரெஸ்பான்சிபிள் எடுத்து இருங்க பண்றதுல என்ன பிரச்சனை? ஒரு நிமிஷம் சரி ஓகே நான் சொல்றேன். நீங்க ம் சொல்றீங்கல்ல சார். இப்ப ம் நீங்க வந்து சரி பவர் பிக்சர்ல வந்து மோடி, யோகி, அமித்ஷா, நம்ம டிபியில வந்து அண்ணாமலை நீங்க அப்படி வச்சுக்கோங்க. 2 ஸ்டன்ல சும்மா இருக்கீங்க பாரு. நீங்க. ஐயோ எப்ப சரி பார்த்தா திருப்பி அதை இல்ல சார் ஆரம்பிச்சிட்டு நான் சொல்றேன். இல்ல நான் சொல்ல காமெடி வரேன். உங்களுக்கே இப்போ இதா இல்லையா? போர் அடிக்கலையா? நான் சொல்றது இப்ப நீங்க கேட்டீங்க என்ன பண்ணலாம்னு கேட்டீங்க. ஓகே வி நீட் a இல்ல resignation. சார் நேஷனல் தர்மேந்திர டெஸ்டிங் பிரதான் ஏஜென்சி வந்து இல்ல சார் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி சரியில்லை அப்படின்றது அண்ணாமலை ஸ்டாண்ட் கரெக்டா? அது சரி ஒத்துக்கிறீங்களா? சார் அவர் அண்ணாமலை ஸ்டாண்ட் ஆகலாம் கிடையாது சார். சும்மா ஓகே நீங்க இப்ப அண்ணாமலையில கொண்டு வராங்க. இப்ப நம்ம பேசுறது அவர் சொன்னது எப்படி இல்லைன்னு ஆக முடியும் அப்புறம்? ஏங்க அப்பா ஒரு எனக்கு நிமிஷம் புரியல. இருப்பா. அவர் பேட்டி கொடுத்திருக்காரு சார். அவர் பேட்டி கொடுத்திருக்காரு அவர் இல்லன்றீங்களா? பேட்டி ஒரு கொடுங்க. டைமுக்கு 2 டைம் பல டைம் பேட்டி கொடுத்திருக்காரு கார்த்தி நம்ம சொல்லிருக்காரு. கார்த்தி நம்ம பேசுறது இப்ப பேசுறது வந்து ஒரு நீட் எக்ஸாம் நடந்துருச்சு. அதுல சார் ஒரு லீக் என்டிஏவோட இம்ப்ளிமெண்டேஷன் சரியில்லை. அவங்க டெஸ்டிங் சரி நேஷனல் டெஸ்டிங் சரியில்லை. ஏஜென்சி ஓகே அவங்களோட ஆபரேஷன் சரியில்லைன்னு சொல்லியிருக்காரு. அதை ஒத்துக்கிறீங்களா இல்லையா? அதை மட்டும் சொல்லுங்க. சார் நான் ஒத்துக்கிறேன். நான் கிருஷ்ணசாமி ஒத்துக்கிறதுனாலயோ ஒத்துக்காதனாலயோ ஒரு விஷயமும் கிடையாது. இல்ல நீங்க தான் கவர் பிக்சர்ல வந்து அவங்களையும் இது போட்டோலயும் விரிவு திஸ் வச்சிருக்கீங்களா? ஸ்பேஸ் இஸ் நாட் அபவுட் கிருஷ்ணசாமி. திஸ் ஸ்பேஸ் அபவுட் நீட் லீக் ஆகுது. கரெக்டா? இப்ப நீங்க அதுக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நீட் லீக் ஆயிடுச்சு என்ன நான் சொல்றேன். பண்ணலாம்? நீட் அதுக்கு எனக்கு பிரச்சனை பதில் கிடையாது சொன்னா சார். கார்த்தி சார் பேசுறதுனால ஒண்ணும் எனக்கு ஆக போறது இல்லைங்கிறீங்க. இல்ல சார் எனக்கு அதையும் நீட் பிரச்சனையே பேசக்கூடாதுங்கிறீங்க. கிடையாது. எனக்கு நீட் பிரச்சனையே கிடையாது. இல்லைங்க என்டிஏ கார்த்தி பிரச்சனை. ஒரு ஆன்சர் என்டிஏ தான் பண்ணிடலாம். பிரச்சனை. இருங்க நீங்க அதுக்கு பதில் என்டிஏ சொன்னாலும் அவர் என்ன சொல்றாரு? இல்லங்க என்டிஏவால இருப்பா. ஒரு எக்ஸாம் நடத்த முடியல. எக்ஸாம் இதா நடத்துறதுக்கு அவங்க எக்ஸாம் நடத்துறதுக்கு என்டிஏவால நடத்த முடியல. சரி அதை வந்து மெயின்டைன் பண்ற ஒரு மினிஸ்டரால அது கண்ட்ரோல் பண்ணவும் முடியல. சரி அவ்வளவுதான். அவங்க 2 பேரும் தப்பு தான் அது. சரி இதுக்கு முன்னாடி வேற அதனால வந்து மினிஸ்டர் வீக் ஆயிருக்காது சார். அந்த பதில் சொன்னா நீ கார்த்தி இங்க சரி பேசுறதுனால எந்த ஒண்ணு யூஸும் இல்லைங்கிறீங்க. இல்ல சரி அப்ப அதான் சரி இது பாருப்பா. நான் எந்த யூஸும் இல்லைன்னு சொல்ல வரலங்க. சோ இப்போ உங்களுக்கு வந்து யூ நீட் த ரெசிக்னேஷன் ஆஃப் தர்மேந்திர பிரதான். கரெக்ட்டுங்களா? ஆமா ஏங்க அது அவர் தப்பு இல்லையே. ஆல் ரெஸ்பான்சிபிலிட்டி அது எடுத்துக்க பண்ணி மாட்டாரான்னு அதுதான் கேக்குறாரு. சொல்ல வரேன். ஓகே அது பண்ணுங்க. நான் அதெல்லாம் நான் தடுக்கவே இல்லை. கண்டிப்பாக யூ டிமாண்ட் இட். நோ வரிஸ். கார்த்தி அதை கிரியேட் பண்றதுக்கு பண்றது இவ்வளவு ஒரு பிரச்சனையே ஸ்மால் இல்லையே. ஸ்பார்க்குங்க. ஒரு பண்ணிக்கோங்க ஸ்மால் கார்த்தி. இல்ல ஒரு நீங்க ஒரு யாரு நீங்க 600 நீங்க பேர் அதுதான் கேட்கிற தானே ஒரு கேக்குறீங்க. ஸ்பேஸ்ல இந்த ஸ்பார்க்க போடுறாரு கார்த்திக். இல்ல So அது that அது இல்ல பத்து நீங்க அப்படி பேர் கிடையாது. பார்ப்பாங்க. இது வந்து கார்த்தி அண்ணாமலே சொல்லியிருக்காரு. அண்ணாமலே இல்ல முன்னாடி இதுக்கு இதுதான் முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுக்கு இப்போ முன்னாடி வந்து கிருஷ்ணா சார் நீட்ல வந்து வந்து எவ்வளவு தப்பு பண்றீங்க. இது வாங்க. நீங்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சில வந்து நீட்டை வந்து எக்ஸாம் நடத்தும் போது எவ்வளவு விஷயங்கள் தப்பு பண்றீங்கன்றது அவர் சரிங்க இப்ப இல்ல இல்ல அவர் முன்னாடி சொல்லிட்டு தான் இருக்காரு. கார்த்தி மெயினா வந்து அண்ணாமலை பேசினதுல வந்து அவர் வந்து இந்த செக்யூரிட்டி அரேஞ்ச்மெண்ட்ஸ் இதெல்லாம் பத்தி தான் மெயினா சொன்னாரு. அதே மாதிரி இல்ல ஜெனரல் சார் அதே மாதிரி இல்ல ஒரு அட்மிட் நிமிஷம் கார்டு இருங்க. டவுன்லோட அதெல்லாம் பத்தி வந்து தான் அவர் மெயினா சார் அதெல்லாம் சொல்லியிருக்காரு. ஓவரா இருக்கு சார். அதெல்லாம் ஓவரா இருக்கு. ஓகேவா? அது
அத கூட ஏத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாத்தையும் நான் ஏத்துக்கிறேன். நீங்க செக்யூரிட்டிய வச்சுக்கிறீங்க. நான் வந்து இப்படிதான் ட்ரெஸ் போடணும்னு சொல்றீங்க. இந்த நகை தான் போடணும்னு சொல்றீங்க. தோடு போடக்கூடாதுன்னு சொல்றீங்க. தாலிய கழட்ட சொல்றீங்க. எல்லாத்தையும் ஏத்துக்கிறேன். எல்லாத்தையும் பண்றேன். ஆனா பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு கொஸ்டின் பேப்பர் லீக் பண்றீங்க அப்படின்னா, நான் எதுக்கு இதெல்லாம் பண்ணணும்? அது பண்ணாதீங்க. எக்ஸாம் இதுக்கு எழுதாதீங்க. தான் இன்னொரு எக்ஸாம்பிள் எக்ஸாம் ஜனார்தன், இதுக்கு தான் எழுதாதீங்க. இன்னொரு எக்ஸாம்பிள் சொன்னாருங்க. அதாவது டிமானிட்டைசேஷன்ல அவ்வளவு ட்ரபிள் நாம ஏப்பா அனுபவிச்சு இருப்பா. இருங்க அது சொன்னது சொல்றேன். அது அவ்வளவு கஷ்டப்படும் போது வேற ஒரு ஆள் ஈஸியா போய் பணம் வாங்கிட்டு இருக்கான்ல. அப்போ சிஸ்டம் ஈஸியா எல்லா போய் இடத்துலயும் 100 கோடி ஒருத்தன் மாத்திட்டு போயிட்டு இருக்கான்னா, எதுக்கு நான் போய் அப்புறம் கியூல கடைசியா நிக்கணும்? லா அபைடிங் சிட்டிசனுக்கு மட்டும்தான் அவங்க சட்டம் பொருந்தது. எல்லா இவங்க கொண்டு வர எல்லா சரி. சட்டமுமே மத்த ஆளுக்கு ஈஸியா இருக்கு. இல்ல See, இன்னும் யா ஒரு இல்ல பாருங்க ஒரு ஒரு கார்த்தி ஒரு- ஒரு கார்த்தி second. இல்ல யூனஸ் ஒரு கொஞ்சம் இரு, ஒரே ஒரு ஒரு நிமிஷம், ஒரு கொஞ்சம் சின்ன இரு. விஷயம் இல்லைங்க அவருக்கு ஆன்சர் பண்ணிடு தம்பி. இல்ல ஒரே ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் இல்லைங்க அவர் கேக்குறாரு. அவரு பர்டிகுலரா என்ன சொல்லியிருந்தாருன்னா எவ்ரி ஸ்டூடெண்ட் வுட் appreciate the government's effort to prevent paper leaks by implementing additional security measures and enhanced monitoring. அவர் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்றாரு. கவர்மெண்டோட இது இன்க்ரீஸ் பண்ணிருக்காங்க, அதெல்லாம் அக்செப்ட் பண்ணின்னு தான் இருக்காரு. அண்ணாமலை வாஸ் நாட் டோட்டலி அகெயின்ஸ்ட் என்டிஏ. அவர் வந்து அந்த நீட்டை பத்தி அவர் என்ன சொன்னாரு, இதெல்லாம் ரொம்ப கடுமையா பண்றீங்களே, மென்டல் ப்ரெஷர் வருமேன்ற இதில் தான் சொன்னாரு. பட் ஹி டிட் நாட் சே தட் என்டிஏ வாஸ் அ ஃபெயிலியர்னு அவர் சொல்லல. அதை கார்த்திகை சொல்லலைங்க, அதை யாருமே சொல்லலைங்க. இல்ல அது அவர் சொல்லியிருக்காரு. அவர் பேட்டியில சொல்லியிருக்காரு. நீங்க பார்க்கலாம்னு நினைக்கிறேன். அது என்டியோட பிரச்சனை அப்படின்றத வந்து பேட்டியில 2-3 டைம் சொல்லியிருக்காரு. இல்லங்க. இதுல பிரச்சனை என்ன தெரியுமா? இப்போ வந்து மினிஸ்டர் ரிசைன் பண்ணா, அது வந்து ஒரு ஈகோ ட்ரிப் மாரி அதுதான் பிரச்சனையே. அத அக்செப்ட் பண்ணிட்டு, ரிசைன் பண்ணிட்டு அடுத்த வேலைய பார்க்க போலாம். ஒரு நல்ல சார், இப்போ உங்களுக்கு ஒண்ணு கேப்பபிளான புரியுதா மினிஸ்டர சார்? போட்டு அடுத்த வேலை போன பார்க்குறதெல்லாம் இல்ல சார். ரிசைன் பண்றதுனால என்ன சார் நடக்கும்னு நினைக்கிறீங்க? இப்போ பயம் வருங்க. பயம் நெக்ஸ்ட் வரும். வரவன் ஏன் வந்து அந்த அடுத்த பயத்துக்காக அடுத்த தான் அவங்க கேட்குறாங்க. எஜுகேஷன் மினிஸ்டரே பண்ணிட்டாங்களே, நம்மள பண்ண மாட்டாங்களா என்ன நிச்சயம்ன்றதுக்காக தான் இப்போ இருக்கிறாங்க. எல்லாரும் ஈஸியா இல்லங்க டெலகிராம் அப்படி பின்னாடி ஒளிஞ்சு நின்றா ஒன்றும் இல்ல ஆகாது. ஏன்னா இப்போ அங்கே இல்ல பேமெண்ட்டே இல்லங்க. சுனில் காசால இல்ல, டெலகிராம் ஸ்டார்ஸ்னால தான் உங்களுக்கு பேமெண்ட்டே அங்கே நடக்குதாம். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு நிமிஷம் நல்லா சார். ஈஸியாக சார் தப்பிச்சிடலான்னு ஒரு இருக்கானுங்க. ஒரே நிமிஷம் சார். சுனில், நாட் ஓன்லி அந்த ரெசிக்னேஷன் இல்ல, இதை லீக் பண்ணது யாரு, என்ன சிஸ்டம், யோ அது அதுக்கு ஆல்ரெடி வந்து 13 யூனிட் பேர் அரெஸ்ட் கண்டக்ட், பண்ணிட்டாங்கப்பா. அது இன்னும் நீங்க வந்து நீங்க இந்த கேஸ ஸ்ட்ராங் பண்ணும் சுனில். அந்த கேஸ நீ ஃபாலோ பண்ணி ஆல்ரெடி 13 அந்த பேர் கேஸை சிபிஐ ஃபாலோ அரெஸ்ட் பண்ண, பண்ணிட்டாங்க. பட் அது அது யார் அரெஸ்ட் இரு பண்ணிருக்காங்க இரு சொல்லுங்க. இரு நான் சொல்றது கேளுப்பா. 13 பேர் ஆல்ரெடி தி அரஸ்டட். ஓகே, அதுக்கும் பத்தாம அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இது வந்து இட்ஸ் a பிகர் இது இஷ்யூ. எங்க லூப் ஹோல் இருந்தது, அதுக்கு என்ன இது மெஷர்ஸ் ஆமா, எடுத்தாங்க? நீ வந்து ஒரு அந்த மினிஸ்டர் ரிசைன் ஆனதால அதுக்கப்புறம் ஏதாவது ஆக்ஷன் எடுக்கணும்னா கூட போய் அது எடுக்க ஓகே, முடியும். அவர் ரிசைன், அதை விட்டு அது ரிசைன் பண்ணிக்கிறது ஓகே. நான் இதுக்கு இந்த லூப் ஹோல் எப்படி நடந்தது, அதுக்கு என்ன மெஷர்ஸ் எடுத்தாங்கன்னு சொல்ல முடியும். நத்திங் இஸ் அதுதான் ஹேப்பன், தி ஜஸ்ட் அரஸ்டட், அவ்வளவுதான். இரு அது அதை அரெஸ்ட் பண்ணி அடுத்த எக்ஸாம் வந்து ஃபுல்லா வந்து ஆன்லைன்ல பண்ணி என்கிரிப்ஷனோட பண்ணிருக்காங்க. ஓகே, அதை இன்னும் ஃபைல் ப்ரூஃபா பண்ணணும். அதுதான் நான் நெக்ஸ்ட் எழுத இயர் போறேன். அடுத்த ஆகஸ்ட் 30 எழுத போறேன். என்ன என்கிரிப்டட் நாங்களும் பார்க்குறோம். போன வாட்டி நீட் அது எக்ஸாம் நான் எழுத போனேன் சார். உங்களுக்கு நான் சொல்கிறேன் கேளுங்க. இது எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னா எங்கள் எக்ஸாம்லேருந்து. ஏன்னா நீட் பிஜியில் வந்து அப்பியர் ஆகிற ஆளுங்க கம்மி, அதனால ஈஸியாக மாட்டிக்கிட்டாங்க போன வாட்டி நான் எக்ஸாம் சென்டருக்கு பக்கத்தில் போய் ரூமில் தங்கியிருக்கேன். 10 மணிக்கு சொல்கிறானுங்க இந்த மாதிரி பேப்பர் லீக்குன்ட்டு. எக்ஸாம் கேன்சல். அப்போ என் ஃப்ரெண்டு அகமதாபாத்தில் போயிட்டு அவன் எக்ஸாம் கேன்சல்னு அவன் திருப்பி சென்னைக்கு ரிட்டர்ன் வந்தான். அதுக்கப்புறமா நடந்துச்சு. அங்கேருந்து ஆரம்பிச்சது தான் இந்த லீக்கு பற்றி வெளியே வர ஆரம்பிச்சது. ஆனால் அது வந்து நீட் யூஜியில் அவனுங்க வந்து இந்த மாதிரி எக்ஸ்போஸ் ஆவான்னு அவங்க கனவுல கூட நினச்சிருக்க மாட்டாங்க. ஏன்னா அத்தனை பேர் எழுதுகிற எக்ஸாமில் நம்மளாம் என்ன ஆக போகிறோம்னு சொல்லி ஈஸியாக தப்பிச்சிருந்தாங்க. ஆனால் என்ன ஆச்சுன்னா ஒருத்தர் வந்துட்டு அது ஈஸியாக அது வந்து அவைலபிளாக இருக்கிறப்போ, அந்த பேப்பர் வந்துட்டு காசு கொடுத்தா கிடைக்கணுன்றப்போ அது எல்லாருக்குமே ஒரு மாஸ் மீடியாவில் தெரிய ஆரம்பிச்சிச்சு. நீட் பேப்பர் லீக்குன்னு எல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. இதுதான் நடந்தது. சரிங்களா? இந்த 13 பேர் இது பண்ணுறதுனால, இந்த எஜுகேஷன் மினிஸ்டர் பண்ணுறதுனால இல்லை. எஜுகேஷன் மினிஸ்டர் எடுத்தால் ஒரு ஃபியர் ஃபேக்டர் வரும். அதுதான் அவனுங்க கேட்குறாங்க. அதுக்கப்புறமாவும் நிறையா இருக்குது பண்ணுறதுக்கு. இல்லைங்க. இப்போ அந்த எஜுகேஷன் மினிஸ்டரை சாக் பண்ணிட்டு வேற ஒருத்தரை கொண்டு வந்தா அவங்க இன்னும் டியூ டெலிஜென்ஸோட இதை பண்ணா இந்த பிரச்சனை சால்வ் ஆகும்ல. ஏன் அடுத்த வருஷம் வரும்னு எப்படி நீங்க கான்ஸ்டன்டா சொல்றீங்க? புது ஒரு ஆள் வந்து ஏதாவது சேஞ்ச் பண்ணா இப்போ விஜய் அதானே பண்றாரு, ட்ரை பண்றாரு. அவர் புதுசா வந்திருக்காரு. ஹி இஸ் ட்ரைங் டு ரீஃபார்ம் சம்திங் அண்ட் ஹி இஸ் டூயிங் ஃப்ரம் த கோர். அப்போ ரீஃபார்ம் நடக்குது. அந்த மாதிரி தான் நீங்களும் இதில் பண்ண. இப்போ புதுசாக ஒரு எஜுகேஷன் மினிஸ்டர் வந்தா இப்போ 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 இவ்வளோ வருஷமா இருந்த 10 இயர்ஸாக இருந்த பிரைம் மினிஸ்டர் மன்மோகன் சிங்க்கும் மோடிக்கு என்ன டிஃப்ரென்ஸு? ஏன் அவர் தொடர்ந்து 3 டைம்ஸ் வின் பண்ணுறாரு? ஏன்னா போய் உள்ளேருந்து வேலை பார்த்தாரு.
அதனால தான் அவர் குஜராத்லேயும் ஜெயிச்சாரு. அந்த மாதிரி ஒரு ஆள் வரணும்னு தான் சொல்கிறேன் நானும். ஸோ அதனால அது ஒரு சேஞ்ச் தானே. அப்போ நீ வந்து எல்லாத்தையும் எல்லா லூப் ஹோலையும் ஃபிக்ஸ் பண்ணலாம்ல. யாரெல்லாம் இந்த இந்த பேப்பரை லீக் பண்ணுறது, யார் யாரை எங்கெங்கே போடணும், அதுதான் சார். என்னென்ன ஆனா டைப்பிங் அவங்க அது பண்ணணும். பண்றதுக்கே ரெடியா இல்லையே. இப்ப அதானே கவலையான அத விஷயம். அத அத பண்ணணும். அது பண்ணாதான். ஏன்னா இப்போ இருக்கிற இந்த மினிஸ்டரை நீங்கள் சாக் பண்ணிட்டு புதுசாக ஒரு மினிஸ்டரை கொண்டு வந்தால் தான் தென் யூ கேன் டூ இட் ஃப்ரம் ஸ்க்ராச் அண்ட் மேக் ஷூர் நெக்ஸ்ட் டைம் இந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்க முடியும். இல்லைன்னா இதே பிரச்சனை திருப்பி திருப்பி எவ்ரி இயர் வரும். இதுதான் அதான் சொல்கிறேன்ல, இது வந்து ஒரு சின்ன ஈகோ பிரச்சனைனால இப்போ அவங்க தேர் லிட்டில் அசிஸ்டன்ட். என்னன்னா இதை சொன்னால் இதே மாதிரி தானே இந்த ஃபார்மர்ஸ் ப்ரொடெஸ்ட் ஆச்சு. ரொம்ப பெருசானதுக்கப்புறம் இந்த பில்லை வாபஸ் வாங்கினாங்க. அதே மாதிரி இந்த பிரச்சனை பெருசாக திருப்பி போச்சுன்னா தான் தென் தே வில் டூ திஸ், அதர்வைஸ் தே வில் நாட். அதை அவங்க அது முன்னாடியே பண்ணிடணும், அதுதான் நல்லது. இல்ல அதான் இதெல்லாம் அக்செப்ட் இருக்கும். பண்ணிட்டு ஆனா சிஜேபி எப்படி தமிழ்நாடுக்குள்ள வந்துச்சு? எனக்கு அதுதான் ஒன்றும் புரியல. கார்த்தி உங்களுக்கு எதனா ஐடியா இருக்குது? அது சிஜேபி இல்லைங்க, அது வந்து எஸ்எஃப்ஐ, அப்புறம் அந்த ஒரு இன்னொரு கம்யூனிஸ்ட் நீங்க ஸ்டூடெண்ட் ஃப்ரண்ட். இன்ஸ்டாலோ இல்ல நீங்க அங்க நேர்ல போனவங்களுக்கு கிட்ட கேட்டா தெரியும். அது கண்டக்ட் பண்றது சிஜேபியோட மெயின் தான் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு அதுதான் ஷாக்கிங்கா இருந்துச்சு. நீ ப்ரொட்டஸ்ட் நடத்துப்பா, யாரும் இங்க தடுக்கல. ஏன்னா இன்னொரு லிங்கம் யாருக்கும் பிடிக்காத ஒன்று வந்து என்னன்னா சிஜேபி தான். அங்கே எல்லாருமே முக்கால்வாசி இல்லை 90% அங்கே போனது சோனம் அவருக்காக மட்டும்தான். இப்போ இங்கே நடக்கிற ப்ரொட்டஸ்ட்டும் வந்து எதுக்குன்னா நமக்காக அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆனால் இதில் சிஜேபி இன்க்ளூட் ஆச்சுன்னா அது பிரச்சனையாகும். இல்லைங்க, இதில் நிறைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. ஓகே, அது வி ஹேவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். இந்த ப்ரொட்டஸ்ட்லாம் ஈஸியாக அந்த வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் ஃபுல்லாக வந்துடும். அதுதான் தே ஆர் ட்ரையிங். தெர் இஸ் லாட் ஆஃப் திங்ஸ் கோயிங் ஆன் இன் த பேக்ரவுண்ட் பிகாஸ் ஆஃப் லாட் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் இஷ்யூ. அது ஆமாம், ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னு நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்ட் தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி நமக்கு அந்த விஷயம் தெரியல. பட் ஆனால் ஒரு ப்ரொட்டஸ்ட் நடக்குதுன்னா அதில் யார் பெனிஃபிட் ஆகிறான்றது ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிறாங்கன்றது ஒன்று இருக்கட்டும். பட் ஆனால் வந்துட்டு அதனால் இப்போ இது பேன் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் யார் எங்கே பெனிஃபிட் ஆகும்? ஹச்சர் ப்ரோ நீங்க சொன்னீங்க இது பேப்பர் லீக், நீங்க ஏதோ நீட் பிஜி லீக் ஆயிடுச்சு, போன வருஷம். அதுக்கப்புறம் கேன்சல். ஆனா அதுக்கு முன்னாடி இருந்தே ப்ரோ தேனி மெடிக்கல் காலேஜ்ல செகண்ட் இயர் படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு ஆள் மாறாட்டம் பண்ணி எம்பிபிஎஸ் செகண்ட் இயர் படிச்சிருந்திருக்காரு. செகண்ட் இயர் படிக்கும்போது தான் அவர் அரெஸ்டே பண்ணாங்க. ஐ மீன் கண்டுபிடிச்சாங்க அவர் ஆள் மாறாட்டம் அப்படின்னு பண்ணிருக்காங்க. ஏன்னா அந்த ஆள் மாறாட்டம் பண்றது நிறைய நடந்தது ப்ரோ. அது வந்து ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி ஆள் மாறாட்டம் பண்ணி நீட்ல போனவங்களே எவ்வளவு பேர் இருந்தாங்க. அதுமே ஐ மீன் வைடு இந்தியா ஃபுல்லாவே நிறைய பேர். நார்த் இந்தியால இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க. எஸ் எஸ் கரெக்ட் தான். என்ன ப்ரோ வசூல்ராஜ் எம்பிபிஎஸ் மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க? ஆமா ப்ரோ, அப்படிதான் ஆள் மாறாட்டம். இவங்களுக்கு பல நல்ல நீட் தெரிஞ்சவங்க இப்ப வசூல்ராஜ்ல மார்க் பந்து போய் எழுதுற மாதிரி இதுல போயிட்டு நிறைய பேர் அப்படி எழுதி மாட்டினாங்க ப்ரோ. அதுல பெரிய யாருன்னா எழுத வச்சவங்க யாருன்னா அப்பா வந்து பெரிய ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்து ரிட்டையர்டா இருப்பாரு, இல்ல ஒரு பெரிய நல்ல பணம் இருக்கிற அவர் வந்துட்டு ஆல்ரெடி நீட் கிளியர் பண்ண ஆல்ரெடி எம்பிபிஎஸ் படிச்சுட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டை வச்சு மறுபடியும் நீட் எழுத வச்சிருது. அது மாதிரி பண்ணிருந்தாங்க. ஏங்க இதை இப்படி சொல்றீங்கல்ல, நான் இப்போ ரீசெண்டா இங்க நடந்த யூஎஸ்ல நடந்த ஒரு இதை சொல்றேன். யூஎஸோட யூஎஸ்சிஎஸ் டிபார்ட்மெண்ட் வந்து they did a search program and they find out lot of illegal fake college degree. Okay, அது எல்லாமே it is they created a big system, they catch the big system இந்த ஹைதராபாத், அந்த ஊர் பேர் ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது எனக்கு மறந்து போச்சு, அமர்பேட்டா சம்திங் லைக் தட். ஓகே, அங்கே அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸு ஃபேக் டிகிரியை கொடுத்து தே காட் விசா அண்ட் தே கெட் இன்டு. அது ரீசெண்டாக இப்போ தான் பஸ் பண்ணியிருக்காங்க. அது த்ரூ அது சொன்னோன்னா இன்னொரு ரிலீஜியனை இங்கே வந்து அடி வாங்கும். ஆக்சுவலி அது ஹிந்து முஸ்லீமோட ஷெல் கம்பெனிஸ்னால அதோட மெயின் பேசிஸ்னால ஆச்சு. அது சொன்னாங்களா யாருன்னா? உங்களுக்கு அது எனக்கு தெரியாது. சர்டிஃபிகேட் சொல்கிறேன் சார். இப்போ எப்படி வந்துச்சு நீங்கள் சொல்கிறீங்களா ஹைதராபாத் கண்டுபிடிச்சாங்க, நானும் அதை பார்த்தேன். சொன்னாங்க அங்கே இருக்க லோக்கல் சொன்னாங்க லைக் அது வந்து ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடிலாம் வந்துட்டு இந்த பாஸ்போர்ட்டாக இருக்கட்டும், சொன்ன மாதிரி இந்த மாதிரி டிகிரி சர்டிஃபிகேட்ஸாக இருக்கட்டும், வெளிநாட்டில் வேலை செய்கிறதுக்கான அந்த சில பல இதாக இருக்கட்டும், அதெல்லாம் வந்துட்டு லைக் இவங்க இந்த மாதிரி முஸ்லீம்ஸோட யூஸ்னால தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. தட் ஹவாலா வாட் எவர் அந்த பேக்ரவுண்ட் எனக்கு தெரியாது. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, நம்ம ஊரில் அந்த மாதிரி சிஸ்டம் ஃபேக் டிகிரி சர்டிஃபிகேட் கிரியேட் பண்ணுற சிஸ்டம் இன்னும் இருக்குது லைவாக. ரொம்ப கம்மியாச்சு சார், முன்ன மாதிரி இல்லை சார். அது இப்போ படத்தில் காமிக்கிற மாதிரி அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது சார் இப்போ. சுனில், ஐ திங்க் நீங்கள் சொல்கிறது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். திருப்பி ரொம்ப வருஷம் இந்த இப்போ ரீசெண்டா தே ஃபைண்ட் அவுட் இது மாதிரி முன்னாடியே அந்த சர்டிபிகேட் கொடுத்து நிறைய பேர் வந்தவங்கள தே காட் இட். ஆமா, இப்போ ரீசெண்டா வந்திருக்கு ப்ரோ. தமிழ்நாட்டுல அந்த மாதிரி இல்லையே.
இன்னைக்கு வந்து இது ரொம்ப கஷ்டம் ஜி. ஏன்னா இப்போ வந்து எல்லா ஜாப்ஸ்லயுமே வந்துட்டு பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ஏஜென்சிஸ் எல்லாம் இருக்கு. அவங்க வந்துட்டு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சீரியல் நம்பரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆர்கனைசேஷன்ல வெரிஃபை பண்ணுவாங்க. இப்போ நான் ஒரு காலேஜ்ல படிச்சிருக்கேன் அப்படின்னா என்னோட சர்டிபிகேட்டை அண்ணா யூனிவர்சிட்டிலையும் வெரிஃபை பண்ணுவாங்க, என்னோட காலேஜ்லயும் வெரிஃபை பண்ணுவாங்க. ஐ மீன் நான் ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றேன்னா. ஸோ இன்னைக்கு வந்து இந்த ஃபேக் டிகிரிஸ் எல்லாம் வந்து வச்சு ஒரு 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 ஆர்கனைஸ்டு செக்டார்ல வேலை வாங்க முடியுமா, ஒயிட் கலர் ஜாப்லாம் வாங்க முடியுமானா அது ரொம்ப கஷ்டம். இந்த டிராகன் டிராகன் படம் படத்துல மாதிரி வர சொல்லிட்டு இருக்கேன் bro. கரெக்ட். டிராகன் படம் நானும் அதான் எல்லாருமே நினைச்சேன். வந்து கௌதம் வேணும் மாதிரி முட்டா பையனா இருப்பான் ப்ரோ. இல்ல சில ரொம்ப இல்லைங்க சின்ன இல்ல ஸ்டார்ட் அப் இல்ல இருக்கும்ல, ஒரு 5 பேர் 5 எம்ப்ளாயி 10 எம்ப்ளாயி வச்சிருப்பாங்க தெரியுமா, அவங்க எல்லாம் வந்துட்டு அவங்களோட ரெக்ரூட்மெண்ட்டே வந்துட்டு முதல் ரொம்ப லீகலாவே இருக்காது. ஒரு ஃப்ரீலான்சர் குரூப் மாதிரி வச்சு நடத்திட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இல்லைங்க நான் கம்பெனில வேணா நீங்க ஜாயின் பண்ணலாமே தவிர மத்தபடி ஒரு ரிஜிஸ்டர்டா ஒரு ஆர்கனைஸ்டு செக்டார்ல உங்களால ஜாயினே பண்ண முடியாது. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்லயே நீங்க வெளியே போயிருவீங்க. நான் யூஎஸ்ல இருக்கிற எக்கோசிஸ்டம் பேக்கப் வெரிஃபிகேஷன் தானே சொல்றீங்க. சொல்றேன். இங்க பேக்ரவுண்ட் வந்து வெரிஃபிகேஷன். இங்க வந்து எல்லா கம்பெனியும் தே வில் நாட் டூ பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன். ஒன்லி இஃப் யூ நீட் அ கிளியரன்ஸ் லைக் இஃப் யூ ஒர்க் இன் அ ஹெல்த் கேர் ஆர் அ பிக் அந்த மாதிரி சில 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 கிரைட்டீரியா இருக்குது. அங்கே இருக்கிறவங்களுக்கு தான் பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க. மற்றபடி இருக்கிற இந்த மிட் லெவல் இருக்கிற சாஃப்ட்வேர் கொஞ்சம் சாஃப்ட்வேர் பெரிய கம்பெனிஸ் அவங்க யாருமே பேக்ரவுண்ட் செக் பண்ண மாட்டாங்க. தே பிலீவ் யூ. ஓகே, அவ்வளோதான். நீங்கள் பட் சொன்னீங்கன்னா இந்தியாவில் அப்படி இல்லை சுனில். இந்தியாவில் அப்படி கிடையாது. அதுதான் நான் சொல்கிறேன், இந்தியாவில் அப்படி கிடையாது சிஸ்டம். பட் ஆனால் யூஎஸ்ல சிஸ்டம் அப்படி தான். அதை வச்சு தான் வந்து லைக் ஆனால் நீ வந்து யூஎஸ்சிஎஸ்ல விசா அப்ளை பண்ணும்போது தான் தே வில் செக். ஆனால் அதையுமே ஃபேக் பண்ணி தே காட் சர்டிஃபிகேட் அண்ட் தே கேம் த்ரூ. அதை இப்போ தான் கிராக் டவுன் பண்ணி தே ஷார்ட் லிஸ்ட் எவ்ரி திங் ரீசெண்டாக. ஸோ அதெல்லாம் என்ன இல்லாட்டி சொல்கிறேன்னா நான் அரியருக்கு ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து நான் எப்போ ஜாயின் பண்ணியிருப்பேனே முதலாளா. இங்க வந்து பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப கஷ்டம்னு சொன்னல. ஆக்சுவலா எந்த கம்பெனி மூலம் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிடுவான். அந்த யூனிவர்சிட்டியில அந்த சீரியல் நம்பர் வச்சே பண்ணிடுவான். ஸோ நீ மாட்டி கரெக்ட். தப்பிக்கவே முடியாது இங்க இந்தியாவில். அது அது ஆல் அது இப்போ மேக்ஸிமம் ஆல் ஆர்கனைசேஷன் டூயிங் இட். அது இப்போ இங்கேயும் இந்தியால வந்துருச்சு. வந்து ஜாப் பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். உங்களோட பிஎஃப் வந்து கரெக்டா கிரெடிட் ஆயிருக்கா, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, என்னென்னலாமா பாப்பானுங்க, கேசஸ் இருக்கா, அந்த மாதிரிலாம் பாப்பானுங்க. அதுக்கு தான் பிஎஃப்க்கு யூஏஎன் நம்பர் வந்துச்சுல ப்ரோ, யூனிவர்சல் அக்கௌண்ட் நம்பர். ஆமா, யூஏஎன் எங்க நம்பர் போனாலும் நீங்க கம்பெனி டக்குன்னு மாத்திக்கலாம் அந்த யூஏஎன் நம்பர். இல்ல ஒரு ரீசன்ட் கேஸ் அந்த யூஏஎன் நம்பர் வந்து எனக்கு தெரிஞ்ச க்ளோஸ் கம்பெனி, ஐ டோன்ட் வாண்ட் டு நேம் த கம்பெனி. அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணாங்கன்னா, அந்த எம்ப்ளாயி ரிசைன் பண்ணதுக்கப்புறம் அவங்க அந்த க்ளோஷர் பண்ணாமல் ஒரு 1 மந்த்தோ ஏதோ பிஎஃப் சேலரியும் ப்ராசஸ் பண்ணிருக்காங்க. இந்த பையன் விட்டு போனதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவனும் சேலரி வருது, பிஎஃப் வருதுன்னு அவனும் சொல்லலை. அன்ஃபார்ச்சுனேட் அவன் இன்னொரு கம்பெனியில் ஜாயின் பண்ணச்சுதான் இந்த நியூ கம்பெனி ஃபவுண்ட் தட் ஹீ ஸ்டில் ஏர்னிங் இஸ் இது அப்படின்னு பிஎஃப் வருதுன்னு உடனே நீ வந்து மூன் லைட்டிங் பண்ணுறியா இல்லை யூ ஹவ் ஜாயின்ட் அனதர் கம்பெனி அப்படின்னதுக்கு அப்புறம் தான் அந்த எம்ப்ளாயி கேம் பேக் டு திஸ் கம்பெனி அண்ட் ஆஸ்க், ஐயோ எனக்கு பிஎஃப் டெபாசிட் பண்ணிருக்கீங்களேன்னா அப்போ 2 மாதம் சம்பளம் வாங்கினியே விட்டு போனதில்லை. ஏன்னா இட்ஸ் அ பிக் கம்பெனி, நம்பர்ஸ் ஆர் ஹை, தே மிஸ்ட் இட் அவுட். அதில் கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ இப்போ பிஎஃப் வந்து கரெக்டாக இந்த கம்பெனியில் விட்டதுக்கு அப்புறம் இஃப் சம்படி இஸ் ஜாயினிங் அந்த ஒரே டைமில் ஜாயின் பண்ணால் 2 இது வந்தாலே தே கெட் அன் இன்ஃபர்மேஷன் கிளியரா. தட்ஸ் ரைட் சார். யூஏஎன் நம்பர் வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். அவர் மூன் லைட் பண்ணுறாரா இல்லை வந்து வேற கம்பெனியில் பண்ணுறாரா அப்படின்னு சொல்லி ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். ஒரே ஆப்ஷன் என்னன்னா நீங்கள் வந்து இன்ஹேண்ட் சேலரி வாங்கினா மட்டும்தான் அதுலேருந்து தப்பிக்க முடியும். இன்னைக்கு இன்ஹேண்ட் எதுவுமே கிடையாது. ஆனா வந்து இன்ஹேண்டே கிடையாது. ஆமா எனக்கு தெரியல. ஏன்னா கம்பெனில இருந்து ரிலீவ் பண்ணும்போது ரிலீவிங் சர்டிபிகேட் வாங்குவாங்க, எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட்லாம் வாங்குவாங்க. அதுலயே மென்ஷன் ஆயிரும் எந்த மாசம் வரைக்கும் உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. ஸோ இது அதை வச்சு ஈஸியா டேக்கிள் பண்ணிடலாம். ஆனா எப்படி மிஸ் பண்ணாங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப எங்க கம்பெனிலலாம் இந்த இப்ப நம்ம பேப்பர் போடுறோம் அப்படின்னா அந்த ரிலீவல் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ற அந்த ஸ்டெப்லயே உங்களோட பேமெண்ட் நின்றும். நோட்டீஸ் பீரியட் கம்ப்ளீட் பண்ணும்போது இதுவும் ஸ்டாப் ஆயிரும். ஸோ அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு தெரியல. அவ்வளவு பெரிய ஆர்கனைசேஷன்ல சின்ன சின்ன ஆர்கனைசேஷனே ஒர்க் டேல எல்லாம் பெட்டரா ஸ்ட்ரக்சர்டா வச்சிருக்காங்க ஆக்சுவலா. கார்த்திக் ப்ரோ, ஆனா நீங்க கரெக்டா சொல்றீங்க ப்ரோ. இது கிருஷ்ணசாமி சார் பேசும்போது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம டக்குன்னு ஐ மீன் என்ன சொல்றதுன்னா, மினிஸ்டர் இப்போதைக்கு இருக்கிற சுச்சுவேஷன்ல மினிஸ்டர் அந்த பதவி விலகி தான் ஆகணும், தர்மேந்திர பிரதான். இல்லைன்னா வந்துட்டு இன்னும் ஏன்னா வந்துட்டு இப்போ எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டோட அக்காவோட பொண்ணு வந்து 2 டைம் இப்போ எக்ஸாம் எழுதுனால ஃபர்ஸ்ட் டைம் நல்ல மார்க் அந்த பொண்ணு, செகண்ட் டைம் பாத்தீங்கன்னா குறைஞ்சிருக்கு கொஞ்சம் மார்க். அந்த பொண்ணுலாம் ரொம்ப சிவியர் டிப்ரெஷன்ல மாதிரி இருந்தது, ஃபீல் பண்ணிட்டு இருந்தது. இதை மாதிரி ஏதாவது பண்ணாதான் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டயும் அடுத்த தடவைலாம் கொஞ்சம் கான்ஃபிடண்டா எழுதலாம் அப்படிங்கிற ஒரு இது வரும்.
அது அந்த பேப்பர் லீக் ஆன உடனே அவர் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி ரிசைன் பண்ண வச்சிருந்திருக்கணும். ஏன்னா பிஎம்ஓ யாரோ இப்போ வந்துட்டு இது இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆனோடனே இப்போ இல்லைங்க இது பேக் இது அடிச்சா அவங்கள ரொம்ப ஒரு நிமிஷம் நான் பேசிக்கிறேன். அது வந்து ரொம்ப பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்றாங்க. ஆனா இப்போவாச்சும் பண்ணணும், அப்பதான் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். ஏன்னா வந்து கிடைச்சதை வந்து திரும்ப விட்ட மாதிரி இருக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு. அது கொஞ்சம் கஷ்டம் தான். இல்லைங்க அவர் ரிசைன் பண்ணுறது ஏன் 2 விஷயத்துக்கு நல்லதுன்னா, ஒன்று இந்த கவர்மெண்ட்டுக்கு நல்லது, இன்னொன்று கண்ட்ரி வைஸ் நல்லது. ஏன்னா நான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஜியோ பொலிட்டிக்கலாக நிறையா கண்ட்ரிஸ் இந்தியா வந்து ஸ்டெபிலிட்டியாக இருக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறாங்க. எஸ்பெஷலி த இந்தியன் கவர்மெண்ட். ஓகே. ஸோ அதனால இதில் நிறைய வெஸ்டட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதுக்காகவாவது பிளான் பண்ணி இவங்க சீக்கிரமாக இதுக்கு ஒரு விஷன் முடிவு எடுத்து தே ஹேவ் டு மூவ் ஃபார்வர்ட் ஃபார் த நெக்ஸ்ட் திங். அதர்வைஸ் இதுலேயே ஸ்டக் ஆகிட்டே இருப்பாங்க. இட் இல்ல வில் கிரியேட் லாட் ஆஃப் சுனில் கன்ஃபியூஷன்ஸ், லாட் ஆஃப் இஷ்யூஸ். சுனில் இது என்ன பிரச்சனைனா, இது வந்து நடந்து 2-3 மந்த்ஸ் இருக்கும்ல இந்த இஷ்யூ. ஆனா இப்போ வந்து வரதுக்கு வந்து பாத்தீங்கன்னா, நீங்க சொல்ற மாதிரி வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்கு. இன்னொன்னு என்ன கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனைனா, ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் இந்த ஹரியானா உள்ள பிரச்சனை இருந்தது தெரியுமா? அதுக்கான ஃபார்மர் ப்ரொட்டஸ்ட் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே கலந்ததுன்னா இட் இஸ் கோன் டு பி பிக் பேக்லேஷா இருக்கும் கவர்மெண்ட்டுக்கு. இன்னொன்னு பார்லிமெண்ட் செஷன் வருது. ஸோ நெக்ஸ்ட் இயர் பார்லிமெண்ட் பஞ்சாப் செஷன் எலெக்ஷன் ப்ரோ, அதனால அதுதான் ப்ரோ, அதுதான் பார்லிமெண்ட் செஷன் வருது இல்ல. ஸோ பார்லிமெண்ட் செஷன் ஒட்டி இந்த மாதிரி வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணது இதுதான். பட் இது வந்து ரொம்ப கைமீறி போயிட்டு இருக்கு. இது ஏதாவது பண்ணாதான் இது ஸ்டாப் ஆகும். இல்லாட்டி சுனில் சொன்ன மாதிரி தேர் இஸ் லாட் ஆஃப் ஜியோ பொலிட்டிக்கல் இது இருக்கு. ஏன்னா இந்தியா வந்து அண்டர்ஸ்டா இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா மேக்ஸிமம் எல்லா கண்ட்ரி, மேக்ஸிமம் என்ன சுனில் உங்க கண்ட்ரி தான் யூஎஸ், உடச்சே பேசுங்களே உங்க இல்ல கண்ட்ரி தானே ஆக்சுவலா மெயினா. எல்லா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியுமே வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காத கண்ட்ரில எல்லாம் போயிட்டு இந்த மாதிரி ஆபரேஷன் பண்ணுவாங்க. இப்ப நம்மளே பாத்தீங்கன்னா இப்போ சும்மா பாகிஸ்தானை சும்மா விட்டோம்னா அவனுங்க வந்து ஏதாச்சும் நம்ம இதுல ஏதாவது இறக்கலாமா அப்படின்னு பாத்துட்டு இருப்பானுங்க. அப்ப அவனுங்களை வந்து பதட்டத்திலே வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு இந்த மாதிரி செப்பரேட்டிசம் அவங்களெல்லாம் நம்ம வந்து வளர்த்து விடுவோம். ஆக்சுவலா அது இந்த மாதிரி சுதந்திர ஒரு படம் ஆபரேஷன் பார்த்துட்டீங்களா? எனக்கு நான் எந்த நான் கண்ட்ரின்னு இல்ல 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 தெரியாது. நான் அதை பத்தி நான் சொல்லல. நான் அதை பார்த்துட்டுலாம் சொல்லல. இது இந்த மாதிரி ஆபரேஷன் வந்து எல்லா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியுமே பண்ணும். இப்போ மொசாட்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா இவங்களோட ஏஜென்சி, நம்ம இஸ்ரேலோட ஏஜென்சி, அவங்களும் வந்து இந்த மாதிரி நிறைய ஆபரேஷன் வந்து பண்ணுவாங்க. இந்த மாதிரி பெரிய பெரிய ஏன்னா இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸ் வந்து இந்த மாதிரி அவங்களோட எனிமி கண்ட்ரியே ஒரு பரபரப்புலயே வச்சுக்கணும், இல்லைன்னா வந்து அவங்களுக்கு அழுத்தம் கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த மாதிரி பின்னாடி வந்து எளிமையா பண்ணுவாங்க. புரியுற மாதிரி சொல்லணும்னா, திமுக மக்களை பசியிலேயே வச்சிருந்தாதான் ஓட்டு போடுவாங்கன்னு வச்சிருக்கிற மாதிரி. ஏய் என்ன ப்ரோ அப்படியே அவர் தாவேக்கு அப்படின்னா ரசிகர் மனப்பான்மையில இருக்கிற வரைக்கும் தான் ஓட்டு போடுவாங்கன்னு ரசிகரா வச்சுப்பாங்களா? இல்ல சுனில், நீங்க சொன்னீங்கல்ல உங்க கண்ட்ரி தான் பண்றது, நான் சொல்றேன் ஏப்பா குற்றச்சாட்டே எங்க வைக்கிறேன். கண்ட்ரி, யூஎஸ் நான் யூஎஸ் சிட்டிசன் இல்லப்பா. நான் யூஎஸ் சிட்டிசன் இல்லையா? ஒன்றும் இல்லையா. இல்ல நான் சொல்றேன், நீங்க யூஎஸ்ல தானே இருக்கீங்க அப்போ. நான் யூஎஸ்ல தான் இருக்கேன். பட் அதுக்கோசம் நான் யூஎஸ் சிட்டிசன் இல்லை. பட் இல்ல ஏதோ உங்க யூஎஸ் வந்து கண்ட்ரி தான். ஆக்சுவலா என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஒரு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அங்கிருந்து வந்த ஒருத்தர் வந்து அவரோட என்ன பொசிஷன் எனக்கு தெரியல. அவர் என்ன சொன்னாருன்னா, சைனாவை வந்து நம்ம பிசினஸ் எல்லாம் உங்களுக்கு பண்ணி வளர்த்து விட்ட மாதிரி நம்ம எல்லாம் இங்க வளர்த்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு வன்மமான ஒரு பேச்சை பேசிட்டு போனார் ஆக்சுவலா. இந்த மாதிரி அதனால யூஎஸ்க்கு கொஞ்சம் நம்ம மேல ஒரு பேட் ஒப்பீனியன் இல்லை நான் கொஞ்சம் நாளா இருக்குது ஆக்சுவலா. யூஎஸ்க்கு மட்டும் இல்லைங்க. நிறைய கண்ட்ரீஸ்க்கு இப்போ இந்தியா சூப்பர் பவர் ஆகிறத விரும்பல. சூப்பர் பவர் மீன்ஸ் லைக் eventually in next 5-10 years India is going to become the third biggest GDP. அப்படிதான் அதை நோக்கி தான் போயிட்டு இருக்கு எல்லாமே. ஸோ அது வந்து இங்கே லைக் சுற்றி இருக்கிற நிறைய ஈவன் சைனாக்குமே அப்படி வி நெவர் நோ ரைட். இது வந்து சிஏஓ டீப் ஸ்டேட்டாக கூட இருக்கணும்னு அவசியம் இல்லை. சைனா கூட இருக்கலாம், சைனாவோட இன்வால்மெண்ட் ஹெவியாக கூட இருக்கலாம் இந்த மாதிரி ப்ரொட்டஸ்ட்டில். வி நெவர் நோ. ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் வந்து இட்ஸ் நாட் ஃபார் அபவுட் ஒன் கண்ட்ரி. ஜியோ பொலிட்டிக்கலாகவே லைக் நிறையா நம்ம நெய்பரிங் கண்ட்ரிஸ், அதர் கண்ட்ரிஸ், ரைட். அதுக்கு யாருக்குமே இந்தியா ஒரு ஸ்டேபிள் கவர்மெண்ட் இருக்கிறது தே டோன்ட் லைக் இட். அண்ட் தட் ஸ்டேபிள் கவர்மெண்ட் இஸ் ஃபார் லாஸ்ட் 15 லைக் நியர்லி 12-13 இயர்ஸ், ரைட். இல்ல சுனில் நீங்க சொல்றது ரைட்டு தான். பட் இவ்வளவு பெரிய ப்ரொடெஸ்ட் பண்றதுக்கு வந்து ஒரு ப்ராப்பர் நெட்வொர்க்கிங் இல்லாம, ஒரு ப்ராப்பர் ஃபண்டிங் இல்லாம இட்ஸ் இம்பாசிபிள். ஏன்னா நீங்க நம்ம நினைச்ச ஒரு 10 பேரும் கூட ரோட்ல போய் உட்கார வைக்க முடியாது. கரெக்ட்பா, அதுதான் அதனால தேர் இஸ் அது நான் அவங்க பண்ற இது வந்து ஓகே தான், அந்த நீட்டிக்கு பண்றாங்க. பட் நீங்க சொல்றது இன்டெப்தா நீங்க போறீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி நடக்குது அது அப்படி போறீங்கன்னு, அப்படி பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா, இதெல்லாம் தான் எல்லா கண்ட்ரீஸோட இன்டெலிஜென்ஸ், அவங்களோட வேலையே இந்த மாதிரி வேலை தான். அவங்க தே ஃபார் இது அவர் சொன்னார்ல மொசாட், இதுதான் வந்து டிஜிட்டல் சிஐஏ, வார்ஃபேர்ங்கிறது இதுதான் ஆக்சுவலா. டிஜிட்டல் வார்ஃபேர்ல ஒரு பார்ட் வந்து என்னதுன்னா, ஒரு கண்ட்ரியோட ஒரு கவர்மெண்ட் சிஸ்டம்ஸ் எல்லாம் வந்து ஹேக் பண்ணி டீஸ்டபிளைஸ் பண்றது. அனதர் திங் வந்து இந்த மாதிரி அஜெண்டா பேஸ்டா வந்து இது பண்றது. இப்போ எத்தனால் பிளெண்டட் பெட்ரோல் மேல உள்ள கேம்பெயின், சுகர் கேன், அந்த மாதிரி கேம்பெயின்ஸ் எல்லாமே வந்துட்டு அதெல்லாம் பண்றது வந்துட்டு இந்த மாதிரி
ஆன்டி நேஷனல் குரூப்ஸ் தான் ஆக்சுவலா. ஏங்க இவ்வளோ சொல்றீங்கல்ல, யூஎஸ் தான் இருக்கிறதுலே வேர்ல்ட்லேயே சூப்பர் பவர். இப்போ போன வாரம் ட்ரம்ப் என்ன சொல்லியிருக்காருன்னா 2020 எலெக்ஷனை ரிக் பண்ணதே சைனா தான். தே ஹேக் த சிஸ்டம், தே இன்ஃப்ளேட்டட் அண்ட் தென் தே டிட் ஆல் தோஸ் திங்ஸ்னு போன வாரம் அவர் பப்ளிக்காக இங்கே எல்லா நேஷனில் இருக்க எல்லா பீப்புளுக்கும் அட்ரஸ் பண்ணார். போன வாரம் வியாழக்கிழமை 2020 எலெக்ஷன் வந்து ஃபுல்லாக வந்து ரிக் பண்ணது சைனா அப்படின்னு. அடுத்த வாரம் மாத்தி பேச மாட்டார்ல. அது இங்க பாகிஸ்தான் அது அன்னைக்கு நைட்டே மாத்தி பேசுவார் அவரு. அது தட் டசன்ட் மேட்டர். பட் ஐம் ஜஸ்ட் டெல்லிங் ரைட், மாத்தி பேசலாம். அவர் அந்த ஒரு தீர்மானம் ப்ரோ அப்படிதான் இருப்பாரு. ஆக்சுவலா நான் எதுக்கு வந்தேன்னா, இந்த ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஈக்குவலான வந்து ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நீட்ல இல்ல அப்படின்னு சொல்லி ஒருத்தர் பேசிட்டு இருந்தாரு. ஸ்டேட் போர்டுக்கும் இதுக்கும். இப்போ வந்து இந்த உதயநிதி மாதிரி ஆளுங்கெல்லாம் வந்துட்டு சொல்றாங்கல்ல, இந்த மாதிரி ஸ்டேட் போர்டுல வந்து இந்த மாதிரி கேப்பபிளா இல்லை அப்படின்ட்டு. இவங்க வந்து எல்லாருமே என்சிஆர்பி புக், அதாச்சும் வந்து நம்ம சிபிஎஸ்இ புக் வந்து அது வந்து ஓகே தான் அப்படிங்கறத ஏத்துக்கிறாங்க. இப்போ இந்த ஸ்டேட் சிலபஸை வந்து அவங்க அந்த லெவலுக்கு கொண்டு வரதுக்கு இவங்க தான் வந்து ஏதாச்சும் ஸ்டெப்ஸ் எடுக்கணும். இவங்க மேல உள்ள மிஸ்டேக் வச்சுக்கிட்டு அதை வந்து நம்ம நீட்டை வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது தப்பு. இது ஃபர்ஸ்ட் ஒண்ணு. அப்புறம் செகண்ட், ஒரு நிமிஷம். செகண்ட், இதை வந்து என்னால புரிஞ்சுக்க முடியுது. இப்போ ரூரல் ஏரியாஸ்ல வந்துட்டு கோச்சிங் சென்டர் அவைலபிலிட்டி இருக்காதுன்னு. நான் என்ன சொல்லுவேன்னா, பேசாம ஸ்டேட் கவர்மெண்ட்டே வந்துட்டு அந்த ஒரு கோர்ஸுக்குலாம் வந்துட்டு இப்போ ஒரு 12,000 பீப்புள் தான் வந்து எனக்கு தெரிஞ்சு இதுல கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்சு என்ன நீட் எக்ஸாம் எழுதுறாங்க. இவங்களுக்கு வந்துட்டு அந்த இதை வந்து ரிடீம் பண்ணி கொடுத்துட வேண்டியதான். அதாச்சும் அவங்க வெளியே வந்து இந்த மாதிரி படிச்சாங்க, கோர்ஸ்ல படிச்சாங்க அப்படின்னா ரிடீம் பண்ணி கொடுத்துடலாம். இல்லைன்னா ஆன்லைன் வந்து எப்படி இதை நல்லா பெஸ்டா எஃபிஷியன்டா யூஸ் பண்றது அப்படின்னு ஆன்லைன். சொல்லுங்க. சிட்டிசன் நீங்க சொல்றது ரைட்டு தான். நீங்க சொல்றது வந்து நான் அக்ரி பண்ணிக்கிறேன். நீட் கோச்சிங் சென்டர்ஸ் வந்து எல்லா பக்கம் வரணும். பட் எண்ட் ஆஃப் த டே இவங்க 2016 வரைக்கும் சிலபஸ் வச்சு 2017 இருந்து ஒரு சிலபஸ் மாத்திருக்காங்க. சரிங்களா? அந்த சிலபஸ் வந்து cannot stand with the சிபிஎஸ்இ சிலபஸ். ஓகேங்களா? பேஸ்மெண்ட்டே இங்க வந்து ஸ்ட்ராங்கா இல்ல. ஸோ அந்த பையனை பிடிச்சி நீங்க நீட் கோச்சிங் கொடுத்து அவனை வந்து எக்ஸாம் கிளியர் பண்ண வச்சீங்கன்னா அந்த பாசிபிலிட்டி ஆஃப் பாசிங் வந்து ரொம்ப ரொம்ப மினிமம். ஸோ உங்களுக்கு வந்து நீங்க சொன்னீங்களா, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொன்னீங்களா, அதுதான் கரெக்ட். ஏன்னா சிலபஸ் வந்து நீட்ஸ் டு பி சேஞ்ச். சிலபஸ் சேஞ்ச் பண்ணிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. பட் அது வந்து நம்ம வந்து அந்த சிபிஎஸ்இ சிலபஸ் என்சிஆர் அந்த சிலபஸுக்கு வந்து நம்ம பசங்களுக்கான சிலபஸ் வந்து கிடையாது. இதுதான் உண்மை. சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட் எவ்வளவு பேர் பாஸ் பண்றோம், நம்ம எத்தனை பேர் பாஸ் பண்றோம், நீங்க இது வரைக்கும் இது படிச்சிருக்காங்க அப்படிங்கறதுனால நீங்க சொல்றீங்களா? எனக்கு அது புரிஞ்சுக்க முடியல, அதனால கேட்கறேன். இல்ல ப்ரோ சிபிஎஸ்இ ஸ்டூடெண்ட்ஸ் எத்தனை பேர் நீட் கிளியர் பண்றாங்க, நம்ம பசங்க நம்ம இங்க தமிழ்நாடு இதுல வந்து எத்தனை பேர் கிளியர் பண்றாங்க நீங்க எடுத்து பாருங்க. யூ வில் நோ த ஐடியா, யூ வில் கெட் த ஐடியா. நீங்க என்ன சொல்றீங்க? ஐ மீன் அது நான் அந்த டேட்டா எனக்கு எப்படி எடுத்து பார்க்கறதுன்னு தெரியல ஆக்சுவலா. அந்த மாதிரி ஃபில்ட்ரேஷனோட அங்க இருக்குமான்ட்டு ஆக்சுவலா. ஓகே, இல்ல நான் என்ன சொல்றேன்னா, சிலபஸ் இஸ் த ப்ராப்ளம், சிபிஎஸ்இ இஸ் ஹேவிங் த அட்வான்டேஜ் நான் சொல்றேன். எஸ், அது வந்து நீங்க வந்து எல்லாரும் சொல்ற மாதிரி ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி தான். நம்ம எங்க வேணாலும் போயிட்டு we will get the seat, மெடிக்கல் சீட் எல்லா பக்கம் வாங்கிக்கலாம். பட் எண்ட் ஆஃப் த டே நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் பாதிக்கப்படுறாங்க. நீங்க கரெக்டா நீங்க ஃபுல்லா இன்டெப்தா போய் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டா தெரியும். அது ஓகே சார். இப்ப சமச்சீர் புக்ல நம்ம வந்து எங்க லேக் ஆகுறோம், இன்னும் ஸ்டில் வந்து நம்மளால ஏன் அதை கொண்டு வர முடியல அப்படிங்கறத என்னோட கொஸ்டின். அதுல என்ன டிஃபிகல்டிஸ் இருக்கு, பிராக்டிகல்? இது வந்து இதுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ஒன்னு கொடுத்தாங்க. அப்ப அது வந்து என்னன்னா ஒரு ஸ்கூல் கொண்டு வந்தாங்க. அது கம்ப்ளீட்டா வேண்டாம்னு சொன்னதே வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் தான். அது வந்து பிஜேபி கொண்டு வரணும். அப்ப நம்மளோட கவர்மெண்டோட நம்மளோட கவர்மெண்ட் தப்பு இருக்கு. ஆமா, அதுதான் சொல்றேன். ஸ்டேட் கவர்மெண்ட் தான் நான் வந்து தப்பு சொல்றேன். நான் ஸ்டாலின் கவர்மெண்ட் தப்பு சொல்றேன். அது வந்து விஜயும் இதுல பண்ணலன்னா விஜய் இப்பதான் வந்திருக்காரு. விஜய் நம்ம பிளேம் பண்ண முடியாது. விஜய் இப்பதான் வந்திருக்காரு. ஆமா, அவர் இப்போ என்ன இதெல்லாம் மாத்தி இருக்காங்க, மயில்சாமி போட்டிருக்காங்க. இப்போ அவரு ஏதாச்சும் இந்த மாதிரி பண்றாரா அப்படின்னு பாக்கணும். அதுதான் செகண்ட். இது என்னதுன்னா, இந்த மாதிரி இந்த ஆகாஷ் இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூட்ஸ்ல எல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஆன்லைன் கிளாஸஸ் வந்துட்டு அதாச்சும் ரெக்கார்டட் வீடியோஸ் மட்டும் இல்லாம லைவ் ஆன்லைன் கிளாஸஸா பண்ணாதான் எல்லாருமே கவர் பண்ண முடியும் ரூரல் ஏரியால. ஏன்னா எல்லா ரூரல் ஏரியாலயும் ஒரு சென்டர் வச்சு அதுல நீங்க ஃபீஸை கட்டி ரிடீம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. இது செட் ஆகாது. கவர்மெண்ட் ஸ்கூல்லயே அப்படியே பண்ணிடலாம். உங்களுக்கு ஒரே வாய்ப்பு இருக்கு. அவனுக்கு லாபத்துக்காக பண்ற எப்படின்னா, ஸ்கூல்ஸ்லயே 11th இருந்தே you should have a separate coaching classes for NEET. அங்கிருந்தே அவனை ப்ரிப்பேர் பண்ணும். 11th and 12thலயே ப்ரிப்பேர் பண்ணும். நீங்க வந்து அவனுக்கு ஒரு மாசம் கோச்சிங் கொடுத்தீங்கன்னா nothing going to happen. அதுவே கஷ்டம். அவன் 11th and 12thலயே நீங்க வந்து அந்த ஸ்கூல்லயே பண்ணணும். ஸ்கூல்லயே அந்த நீட் கோச்சிங் கொண்டு வரணும்.
இத பண்ணிட்டு அதுக்கான இதுக்கு அரசே ஒரு வந்து ப்ரொபோசல் அதுக்கான போகுது காலேஜ் ஆல்ரெடி பார்க்கலாம், இருக்கு அவர் என்ன ப்ரோ. சொல்றாருன்னு பார்க்கலாம். ராஜ்குமார் ஆல்ரெடி கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஃப்ரீ நீட் கோச்சிங் அதெல்லாம் இருக்கு. ஆனா வந்து நல்ல நீங்க சொல்ற மாதிரி ஃபுல்லா கரெக்டான அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணி ஃபுல்லா இல்ல எல்லாம் ப்ரோ, எஸ்டாப்ளிஷ் ஆகல ப்ரோ, அதான் ப்ரோ சொல்றேன். அது வந்து அப்படி கம்பல்சரியா இது கொண்டு வரணும். எஸ்டாப்ளிஷ் பண்ணாமையே இப்போ உதயநிதியோ யாரோ போய் கேக்குறாங்கன்னா இது அவங்களோட ஃபெயிலியர் தானேன்னு சொல்றேன். அவங்களே அட்மிட் பண்ணிட்டு கேக்குறாங்க, நாங்க எங்கிட்ட சிலபஸ் இல்ல, 10 வருஷம் ஆயிடுச்சு, இருந்தாலும் சிலபஸ் இல்ல, நாங்க வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இல்ல, ஆள் போடல அப்படின்னு சொல்லிட்டு கேக்குற மாதிரி இருக்குன்னு அது எனக்கு ஃபீல் ஆகுது. ஜெயலலிதா கேட்டதுக்கு எக்ஸெப்ஷன் கொடுத்தாங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் நீட் அது ரொம்ப இயர்லி இல்ல, ஜெயலலிதாவை இறந்தே ரொம்ப வருஷம் ஆகும் போது. அது அவங்க கேட்கும் போது எக்ஸெப்ஷன் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க எவ்ரி டைம் தே cannot give the exception, ரைட்? அது வந்து நம்ம கவர்மெண்ட் என்டிஏ கவர்மெண்ட் ப்ளேம் பண்ண முடியாது. நம்ம வந்து கரெக்டா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம தான் பாத்துக்கணும். வி cannot claim, நம்ம சொல்ல முடியாது. ஆல் இந்தியா என்ட்ரன்ஸ் நம்ம எழுத முடியாது, நம்மளுக்கு வந்து சிலபஸ் இல்லைன்னு நம்ம போய் சொல்ல முடியாது. இதுதான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. இல்லை சார், நீங்கள் திமுகலையும் எல்லாருமே சரி, ஆனால் யூஜியை முன்னாடி பற்றி கவர்மெண்ட் பேசுகிறீங்க. இங்கே பிஜி இன்னொன்று எவ்வளோ பெரிய கஷ்டம் இருக்குன்னு இவனுக்குலாம் யாருக்குமே புரிய மாட்டேங்குது. நான் எவ்வளோ பயத்தில் இருக்கிறேன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். 19 சப்ஜெக்ட் நான் படிக்கணும். இவங்களுக்கு என்ன 3 சப்ஜெக்ட் சார்? 3 சப்ஜெக்ட் படிச்சு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ கெமிஸ்ட்ரி. நான் கிட்டத்தட்ட 19 சப்ஜெக்ட். அதை நான் இப்போ படித்து நான் அது என்ன படிக்கிறீங்க புரியல இப்போ நான் யூஜி முடிச்சுட்டு நான் டாக்டர் சார், நான் முடிச்சிட்டேன். நான் இப்போ பிஜி எக்ஸாம் ஆகஸ்ட் 30 வரப்போகுது. இருக்கிற பயம் என்னென்னா, எக்ஸாமு கரெக்டாக நடக்கணுன்றது ஒன்று, பேப்பர் லீக் ஆகிட்டு எக்ஸாம் போஸ்ட்பாண்ட் ஆகக்கூடாதுன்றது இன்னொன்று. லீக் ஆகுது எக்ஸாம் வந்ததுக்கப்புறமா இப்போ ரிசல்ட்டில் வேறு பிரச்சனை நிறையா வருது சார். நிறைய பேர் ஓஎம்ஆர் ஷீட்டே அவங்க மெயில் ஐடியில் மாற்றி வேறு யாரதோலாம் அனுப்பிச்சி வச்சுருக்காங்க. அதெல்லாம் பார்க்கவே வந்துட்டு லைக் சில அதனால தான் இன்ஸ்டா பக்கமே போகிறதில்ல. ஆனால் போகாமல் இல்லை உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் தானே? ஆமாம் சார், அவங்களுக்கு அந்த மாதிரி இல்லையே. யூஜி வந்து ஓஎம்ஆர் சீட்னு சொன்னாங்க அவங்களுக்கு. அதை தான் நெக்ஸ்ட் இயர்ல இருந்து அதையும் சேஞ்ச் பண்ண போறாங்க அப்படின்னு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லியிருக்கு. கம்ப்யூட்டர் பேஸ்ட் எக்ஸாம் வந்து நெக்ஸ்ட் இயர்ல இருந்து என்ன நீட் சார் யூஜி பிரச்சனை? என் எக்ஸாம்ல இருந்தா சார் இந்த பிள்ளையார் சொல்லி ஆரம்பிச்சது. போன வாட்டி லீக் ஆச்சு சார், அங்கே ஆரம்பிச்சது சார். அங்கேருந்து அப்படியே யூஜியில் வந்துட்டு மாட்டிக்கிறாங்க இப்போ. லைக் பெரிய ஸ்கேலில் பேசப்பட்டது இப்போ தான். லைக் நாங்கள் என்ன ஆச்சுன்னா அன்னைக்கு முந்தின நாள் கேன்சல் பண்ணாங்க. உங்களுதுல எப்படி ப்ரோ? உங்களுக்கு எப்படி சார் ஆச்சு? அது எப்படி லீக் ஆச்சு? கொஸ்டின் பேப்பர் லீக்கா இல்ல? கொஸ்டின் பேப்பர் தான் சார் லீக் ஆகுது. எங்களுக்குமே வந்துட்டு நான் அது சும்மா ஒரு ஃபேக்காக, ஏன்னா அப்போ நிறைய ஃபேக் நியூஸஸ்லாம் பரவிட்டு இருந்துச்சு. நான் வந்து எனக்கு சென்டர் வந்து நெல்லூரில் போட்டிருந்தாங்க. நான் போயிட்டு முந்தின நாளே போயிட்டு நாங்கள் போய் ஸ்டே பண்ணிட்டோம். நான் எங்கள் ஃபேமிலியோடு போனேன். நான் என் ஃப்ரெண்டெலாம் அகமதாபாத்தில் டெஸ்ட் சென்டர் அவனுக்கு. அதுவே ஒரு கொடுமையாக தான் இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தனுக்கும் ஒரு ஊரில் போட்டு வச்சுருந்தாங்க. சரிங்களா? எங்களுக்காச்சும் லைக் சிட்டி ப்ரிஃபரன்ஸ்லேயே இல்லை, எங்கேயோ போட்டு வச்சுருந்தாங்க. பட் வி ஹேவ் நோ அதர் கோ. போயிட்டு அன்றைக்கி வந்து ஈவினிங் அந்த மாதிரி டைம் கூட இல்லை. சில பேர்லாம் தூங்கிட்டானுங்க. 10 மணிக்கு சொல்கிறான், 10:30 மணிக்கு வந்துட்டு லைக் கிரெடிபிளாக வந்துட்டு ஒருத்தர் வந்து வீடியோ போட்டார். லைக் இந்த மாதிரி இன்ஸ்டியூட் நடத்துகிறவங்க அவங்களாம் வந்துட்டு அப்புறமா நைட்டு 10 மணிக்கு 10 மணிக்கு இந்த மாதிரி இன்ஃபோ வந்துச்சு, பேப்பர் லீக் ஆயிடுச்சு, எக்ஸாம் ஹஸ் பீன் கேன்சல்னு ட்விட்டரில் வந்துச்சு. அது எல்லாருமே நடுவில் எல்லாருமே வந்து பயந்தாங்க. ஆனால் மிடில் ஒரு 10-15 போல் வந்து அது ஃபேக்குன்னாங்க. சரி ஓகே, ஃபேக் போல் இருக்குன்னு நானும் சரி போய் திருப்பி தூங்க போனேன். அப்போ வந்துட்டு நான் லைக் இந்த மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கிராஷ் கோர்ஸ்லலாம் படித்தானுங்க. அவங்களோட அந்த எம்டிஸ் வி ஆர் வெரி சாரி டு இன்ஃபார்ம் அவனுங்க வீடியோ போட்டோன்னே தான் இது ஓகே நிஜமாவே ஒரு நியூஸ் போல இருக்குது, நிஜமாவே எக்ஸாம் கேன்சல் ஆயிடுச்சுன்னு அப்புறமா தான் தெரியுது. அந்த மாதிரி இதுக்கு ஃபாரின்ல போய் படிச்சிடலாமே. பட் அது இன்னும் கொடுமை. அது ஏன் கேட்குறீங்க? வெளில போயிட்டு படிச்சுட்டு இங்கே திருப்பி எழுதி எக்ஸாம் வந்துட்டு அது இன்னும் எவ்வளோ ப்ராசஸ் இருக்குமா? அது சின்னதாக சொல்கிறீங்க. போய் படிக்கிறீங்க, இங்கே லைசன்ஸ் வாங்குறதுக்குள்ள அவ்வளோதான் இல்லையா ப்ரோ? வெளியே போய் படிக்கிறீங்க, அங்கே போயிட்டு இங்கே முடிச்சுட்டு இங்கே வரீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன் நம்ம எக்ஸாமில் கூட பரவாயில்ல, பாஸ் பர்சன்டேஜ் எவ்வளோ? கிட்டத்தட்ட 80% பாஸ் ஆகிறான்னு வச்சுக்கோங்க. 20% ஃபெயில் ஆகிறாங்க. 80% பாஸ் ஆகிறாங்கன்னா அதில் கொஞ்சம் பேர் தான் சீட்டு கிடைக்குது. அது வேறு விஷயம். நான் பாஸ் பர்சன்டேஜே சொல்கிறேன். எஃப்எம்டியில் பாஸ் பர்சன்டேஜ் போன வாட்டி எக்ஸாமுக்கு 12%. எப்படி 100%ல 12% தான் பாஸ் ஆகுறாங்க. அதாவது கரெக்ட். என் கசனும் வந்து ஒருத்தர் வந்து கஜகஸ்தான் கண்ட்ரில போய் படிச்சுட்டு வந்தார். ஆக்சுவலா அந்த கஜகஸ்தான், ஜார்ஜியா, சைனா, பிலிப்பைன்ஸ். அவ்வளவு தூரம் எதுக்கு போறீங்க? நேபாளல படிச்சுட்டு வந்தாலும் எக்ஸாம் கிளியர் பண்றது கூட மேட்டர் இல்லை. கிளியர் பண்ணிட்டு அதுக்கப்புறமா இன்டர்ன்ஷிப் ஒன்று இருக்கும். அது நீங்க எங்கன்னா உங்க காலேஜ்ல அப்ளை ஆகணும். அதுக்கு ஒரு வருஷம் அதுதான் இப்போ சேஞ்ச் பண்ணிருக்காங்க ப்ரோ. ஏதோ பண்ணிருக்காங்கன்ட்டு இப்போ ரீசெண்டா வந்துட்டு வெயிட்டிங் டைம் கம்மி பண்ணிருக்காங்கன்னு சொல்றாங்க. ஆனா போன வாட்டி அதுக்கு முந்தின வாட்டிலாம் 1.5 வருஷம் வெயிட் பண்ணிருக்காங்க சார். அதுக்கெல்லாம் வந்து இவங்களுக்கு எந்த விதத்துல இவங்கலாம் அதுக்கு அவங்களுக்கு சாரி சொல்லுவாங்க. இப்போ இவங்களுக்கு ஃபாரின்ல முடிச்சுட்டு இங்க லைசென்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணா 1 வருஷம் இது பண்ணுங்களா? கவர்மெண்ட் ஹாஸ்பிடல்ல இது உங்களுக்கு எந்த காலேஜ் அலாட் பண்றது வெயிட் பண்ணுவோம். ஏன்னா இப்போ ஆல்ரெடி வந்துட்டு அலாட் ஆயிட்டு அவங்க 1 வருஷம் ஒர்க் பண்ணுங்களா? வந்து இப்போ 4 இயர்ஸ் முடிச்சுட்டு 5th இயர் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணல. அதே மாதிரி அவங்க ஏன்னா அவங்களோட பழக்க வழக்கத்துக்கு பழகிருப்பாங்க. ஸோ நம்ம இதுக்கு வரேன்னா நம்ம இதில் எதனா ஒரு இன்டர்ன்ஷிப் முடிச்சாதான் உனக்கு லைசன்ஸ் வரும். இங்கே நீ ப்ராக்டிஸ் பண்ணோன்னா
அது ஒரு பெரிய ரிஸ்க் தானே சார்? ஏன் சார்? அந்த அது போற வெளிய வரைக்கும் படிச்சுட்டு வந்து யாருமே இங்க சொல்ல வந்து மாட்டாங்க சார். போறதுக்கு வந்து சார் நீங்க போயிட்டீங்கன்னா டாக்டர் ஆயிடலாம் அப்படின்னு போனதுக்கு அப்புறம் சொல்லிடுவாங்க. தான். ஆமா. இந்தியா வந்து நீங்க பிராக்டிஸ் பண்ணணும்னா டெஃபினெட்லி யூ ஹேவ் டு கிளியர் லைசென்ஸ். அதுக்கு இங்கேயே நீங்க படிச்சுட்டு போயிடலாமே. நீட்டே அதுக்கு ஒரு அடி வாங்கிட்டு இந்த போயிடலாம். 2 அடி எக்ஸாமுக்கு சார் இங்கதான் நீட் இருக்கு. 2 வருஷம் உட்காந்து படிக்கணும், 3 வருஷம் உட்காந்து படிக்கணும், அப்படிலாம் இருக்கு அங்க. ஒரு எக்ஸாம் அங்க தானே ப்ரோ. கிளியர் பண்ணிட்டீங்கன்னா யூ கேன் ஸ்டடி இன் இந்தியன் மெடிக்கல் காலேஜ். இந்தியன் மெடிக்கல் காலேஜ் படிச்சீங்கன்னா there is no restrictions. இந்தியா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு டாக்டர் ஆயிட்டு ஆமா. போயிட்டே ஆனா அது ஒண்ணு. ஆனா டாக்டர் ப்ரோ, நீங்க சொன்னீங்களா டாக்டர், இப்போ ஒண்ணு சென்ட்ரல் கவர்மெண்ட் இப்போ இப்படி ஒரு இது சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்துட்டு இந்தியாவில படிச்சவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கறதுக்காக எஃப்எம்ஜி அவங்க ஃபாரின்ல படிச்சா அவங்கள வந்து கம்மி பண்ணுங்கிறதுக்காகவே இந்த 12% எல்லாம் சொன்னீங்கல்ல, ஏதோ அந்த மாதிரிலாம் பாஸ் இல்ல. அவங்க பர்சன்டேஜ் கம்மி எக்ஸாம் இல்ல அவங்க ப்ரோ. பண்ணுவாங்க. அவங்க படிக்கிற கிளியர் லட்சணம் பண்ண அப்படி சார். மாட்ட முடியாது ப்ரோ. எக்ஸாம் கஷ்டம். அவங்க எக்ஸாமும் டஃபா இருக்கும். ஏன்னா ஃபாரின்ல போய் படிக்கிறவங்கள கம்மி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த எக்ஸாம் வந்து இது டஃபா சார் நீங்க வைக்கிறாங்க. ஒண்ணு புரிஞ்சுக்கணும். இப்போ அப்படி ஃபாரின்ல போறான்னா அவன் எதுக்கு போறான்? இங்க வந்துட்டு காசு கட்ட முடியாம இல்ல. இங்க எழுதி எக்ஸாம்ல ஒண்ணுத்துக்கும் ஆமா ப்ரோ. உதவாம அங்க போயிட்டு நான் காசு கட்டி அவன் சேர்த்துக்கிறதுக்கு அவன் ரெடியா இருக்கான்றப்போ அங்க காசு கம்மி, இங்க காசு அதிகம் அப்படிங்கிறாங்க. சில பேர் அதனால காசு தான். கம்மின்னு போறாங்க. சில பேர் அந்த மாதிரிலாம் இல்லையே. இங்க வந்து அவன் பிள்ளைக்கு வந்துட்டு படிச்சும் ஒன்றும் மார்க் வரல, இதுல எலிஜிபிளும் ஆக முடியாதவங்களாம் தான் அந்த மாதிரி போறான். ஸோ அந்த மாதிரி வரவங்களை வந்து கம்மி பண்ணுன்றதுக்காக தான் இது. ஸோ அது மெயினான ஒரு விஷயம் எஃப்எம்ஜின்றது. எஃப்எம்ஜின்றது என்னன்னா வந்து வெளில போய் படிச்சுட்டு வரான். பிலிப்பைன்ஸ் எல்லாம் ஒரு 30 லட்சம் இருந்தாவே முடிச்சுட்டு வந்துடலாமா கோர்ஸ்? இங்கெல்லாம் வந்துட்டு ஒரு 90 லட்சம், 80 70 தான் ஆகும்ல ப்ரோ? பிரைவேட்ல போனீங்கன்னா ஆப்வியஸ்லி ஆக தான் செய்யும். நான் படித்த காலேஜ் உங்களுக்கு பெரிய எக்ஸாம்பிள் என்னன்னா, நான் படித்தப்போ முத்துக்குரனில் நான் படித்தேன். நாங்கள் வந்து 12 லட்சம் நான் போனப்போ ஃபீஸ். எனக்கு அதுவே பெரிய ஒரு இதாக தான் இருந்துச்சு. பட் ஐ ஹேவ் நோ அதர் கோ. நான் அப்போ அதை சேர்ந்து தான் ஆகணுன்ற மாதிரி இருந்துச்சு. எனக்கு ஆக்சுவலி பாண்டிச்சேரியில் கிடச்சிது. என் வீட்டில் பாண்டிச்சேரின்ற ஒரு லிங்கோக்காக என்னை அலோவ் பண்ணல. ஸோ இங்கே வீட்டு பக்கத்தில் கிடச்சதுனால இது ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ப்ளஸ் இது கம்மி, அது 15 lakhs அது. ஸோ அது மாதிரி லைக் ஆனால் வந்து இது கவர்மெண்ட் எம்ஜிஆருக்கு அஃபிலியேட்டடாக இருந்தது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து மால் ப்ராக்டிசஸ் எதுவும் நடக்காது எக்ஸாம் டைமில். இதே நீங்கள் ப்ரைவேட் டீம்டு காலேஜ்னால் அவன் இஷ்டத்துக்கு ஃபெயில் பண்ணுவான், காசு வாங்குவான் ஒரு எக்ஸாமுக்கும். இப்போ ஒரு பிரச்சனை வந்ததுங்களே ப்ரோ. என்னமோ வந்து ஒரு டோட்டல் யூஜி சீட்ஸ் ஏதோ கம்மியாகுது, ஏதோ கவர்மெண்ட் சீட்ஸ் அப்படின்ட்டு இந்த 2 செயின்ட் பீட்டர்ஸ் ஒசூர், அதுக்கப்புறம் பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன் எல்லாம் வந்துட்டு அருண்ராஜ் பேட்டியில கொடுத்தாரு. கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட்ஸ்லாம் கம்மியாகுது. ஏன்னா இருக்கிற காம்படிஷன் இன்க்ரீஸ் இல்ல ஆக இல்ல இல்ல கவர்மெண்ட் சீட்ஸ் கம்மி இல்ல. கவர்மெண்ட் வந்து இப்ப இனிமேல் வந்து கவுன்சிலிங்ல அவங்க போக முடியாதான். கவர்மெண்ட்டுக்கான கோட்டா அவங்க வந்து டீம்டா மாற போறாங்களாம். செயின்ட் பீட்டர்ஸ், அதுக்கு அருண்ராஜ் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு பாத்தீங்களா? ஆக்சுவலி அதுதான் அவரு கொடுத்த இது பெரம்பலூர் தனலட்சுமி சீனிவாசன், செயின்ட் அது பீட்டர்ஸ். என்னன்னா சில காலேஜஸ்லாம் வந்துட்டு லைக் 4 இயர்ஸ் வாங்குறதுக்கு பதிலாக 5 இயர்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலி 5 இயர்ஸ் ஃபீஸ்ன்றது வந்து இப்போ லெஜிட் ஆச்சு. ஆனால் அது அவர் சொன்னதுமே வந்துட்டு எப்படின்னா ஒரு டைலமாலே போகுது. லைக் பே பண்ணுறவங்களுக்கு, ஃபீஸ் பே பண்ணுறவங்களுக்கு இப்போ நான் 5 வருஷத்துக்கு பே பண்ணுமா இல்லை 4 வருஷத்துக்கு பே பண்ணுமா அப்படின்னு. ஏன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்ததுன்னா 4 இயர்ஸ் இல்ல அவங்க இல்ல ப்ரோ. அவங்க அந்த காலேஜ்ல என்னன்னா டீம்டா மாறப்போதான். டீம்டா மாறுச்சுன்னா இந்த ஸ்டேட்டுக்கான எந்த காலேஜா இருந்தாலும் ஒரு சில குவாலிஃபிகேஷன்ஸ் அண்ட் ஒரு இல்ல சில அதுக்கு இல்ல ப்ரோ. அதுல என்ன இப்ப இதுனா பொலிட்டிக்கலா என்ன சொல்றாங்கன்னா டிஎம்கே பீரியட்ல வந்துட்டு அவங்க சப்மிட் பண்ணுவாங்களாம். பண்ணிருப்பாங்க போல. அந்த ஐ மீன் இந்த பெரம்பலூர் தனலட்சுமி அவங்களுக்கு எல்லாம் வந்து கரெக்டான அப்ரூவல் கொடுக்கல போல. அப்ரூவல் கொடுக்கலன்னா இவங்களே ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் சொல்லி டீம்டா மாறிக்கலாமா. டீம்டா மாறினால இப்ப இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கான அந்த இது இருக்கு இல்லைங்க, ரிசர்வேஷன் எதுவுமே ஃபாலோ பண்ண மாட்டாங்களாம். டீம்டா மாறினா எந்த ரிசர்வேஷனையும் ஃபாலோ பண்ண தேவையில்லையா. அதனால பிசி எம்பிசின்னு போறாங்கல்ல. அதனால வந்து ஒரு 650 பேருக்கு என்னமோ இங்க வந்து சீட்டு கிடைக்காது அந்த காலேஜ்லாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ப்ரோ. அதுதான் வந்து இப்ப பிரச்சனையா இருந்தது, பெரிய பிரச்சனையாயிட்டு. அது ஒரு 2-3 நாள் பேசிட்டு இருந்தாங்க. இது வந்து டிவிகே கவர்மெண்ட் பண்ணதுன்னு டிஎம்கே சொல்லிச்சு. டிஎம்கே வந்து டிவிகே அருண்ராஜ் வந்து பேட்டி கொடுத்திருந்தாரு. இது முன்னாடியே அவங்க இது கொடுக்கல, அதனாலதான் டீம்டா மாறிட்டாங்க சார். அதுல ஒரு சிம்பிளா அவங்க முடிச்சிருவாங்க. இப்போ நீங்க காலேஜ் சைட்ல இருந்து நீங்க பேசுனீங்கன்னா சிம்பிளா வந்துட்டு அவங்க அதுக்காக ஒரு இது மாதிரி ஒரு கமிட்டி மாதிரி இருப்பாங்க சார். இப்போ நீங்கள் உங்கள் எங்கள் காலேஜே எடுத்துவாங்க. இப்போ அதை டீம்டாக மாற்றணும்னு பார்க்குறாங்க. ஏன்னா அதில் வந்து நான் போனப்போ வந்து ஃப்ளோ அந்தளவுக்கு இல்லை. நான் போனதுக்கு அப்புறமா தான் லைக் நான் போகிறதுக்கு முன்னாடி என்னோட சீனியர், என்னோட செகண்ட் இயர் பேட்ச் மட்டும் தான் இருந்தாங்க. நான் ஃபஸ்ட் இயர் போகிறப்போ அதுக்கு முன்னாடி வந்து முத்துக்குமரன் வந்து பேன் ஆயிடுச்சு. அதுவும் ஒரு டிஎம்கேவோட அவங்க அந்த கனிமொழி அவங்க சைடோட காலேஜ் தான் அது நடுவில் அவங்க வந்து பேன் பண்ணி வச்சுருந்தாங்க. திருப்பி வந்துட்டு அது ஓப்பன் பண்ணி எனக்கு முன்னாடி இருந்த பேட்ச், அப்புறமா நாங்கள் வந்த பேட்ச், அப்புறமா ஃபுல் ஃப்ளோவில் இப்போ போகுது. இப்போ டீம்டாக மாற்றணுன்னா உங்களுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் சில கரெக்ஷன்ஸ் மட்டும் உங்கள் காலேஜில் பண்ணிட்டு சில வெரிஃபிகேஷனுக்கு வருவாங்க. அதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கினாலே உங்கள் காலேஜை நீங்கள் டீம்டாக. அதான் ப்ரோ. ஆனா வந்து நீங்க இந்த பிரைவேட் காலேஜில் படிக்கிறீங்களா, பிரைவேட் காலேஜில் வந்துட்டு
இதே இதே பேஷண்ட்லாம் பார்க்காமயே இது பண்ணிடுவாங்க. பேஷண்ட்லாம் அதிகம் பார்க்க மாட்டாங்க. அப்ப இல்ல. நான் இதுதான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன். லைக் இல்ல நீங்க சொல்றதெல்லாம் வந்து இந்த பாஷான பிரைவேட் காலேஜஸ் லைக் இல்ல லைக் இல்ல நான் இல்ல சொல்றேன். இந்த நீங்க சொல்றது எனக்கு புரிஞ்சுச்சு. லைக் ஃபேக் ஷீட்லாம் போடுவாங்க. ஃபேக் கேஷிட்டா? அது ஆமா சார். அது எல்லா காலேஜ்லயும் நடக்குது. கவர்மெண்ட்லயும் நடக்கும். என்ன கவர்மெண்ட் காலேஜ்ல ஏன் பண்ண போறாங்க அப்படி? இல்ல. உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. இப்போ எம்பிபிஎஸ்ல ஆக்சுவலி வந்துட்டு அது ஒரு பனிஷ்மெண்ட்ன்னு சொல்லலாம். இல்ல சும்மா கலாய்க்கிறதுக்காக எழுதுறதுன்னு சொல்லலாம். ஆனா அது அவங்களுக்கு ஒரு காலேஜ்க்கு ஒரு அட்வான்டேஜ். எப்படின்னா நீங்க எதனா அட்டெண்டன்ஸ் கம்மியா இருக்குன்னு வைங்களேன், இத்தனை கேஸ் ஃபேக் கேஸ் எழுதணும்னு சொல்லுவாங்க. அது கண்டிப்பா எல்லா காலேஜும் பண்றது தான். இப்போ பிரைவேட் மட்டும் பண்றதில்ல. இப்போ நீங்க இந்த பாஷான கவர்மெண்ட் காலேஜ்ல பண்ண மாட்டாங்கல்ல ப்ரோ. கவர்மெண்ட் காலேஜ்ல எப்படி இருந்தாலும் பேஷண்ட் வர போறாங்க, அவங்க இது பண்ண போறாங்க. அப்படிலாம் இருக்கு. நான் அப்புறம் சொல்றேனே, பிரைவேட் அதுக்கும் காலேஜ்ல இதுக்கும் 2 விஷயம் சம்மந்தமே சொல்லுவாங்க. இல்ல. ஒண்ணு இந்த ஃபேக் நீ ஷீட் சொல்லுவாங்க. எழுதணும்னா எழுதி தான் ஆகணும். அவ்வளவுதான். நீங்க அங்க வந்து அது அந்த இப்போ நீங்க சொல்றீங்களா பிரைவேட்டுக்கான ஒரு லோடு இருக்கும். அதே மாதிரி கவர்மெண்ட்டுக்கான ஒரு லோடும் இருக்கும். கவர்மெண்ட் காலேஜ்ல எப்படி இருந்தா அவங்க அதனால தானே 2 நிறைய காலேஜ். ப்ரோ என்ன சொல்லுவாங்கன்னா 2 காலேஜ் நீங்க என் சொல்றது. ஃப்ரெண்ட் எம்எம்சி ஸ்டான்லி தவிர மீதி எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் எழுதுவாங்க. ஏன்னா எம்எம்சி ஸ்டான்லி இது ஃபேக் ஷீட் போடுவாங்களா? ஃபேக் ஷீட்ஸ் போடுவாங்க. ஆமா சார். ஓமந்தூர்லாம் கண்டிப்பா போடுவாங்க கவர்மெண்ட் சார். ஆமா காலேஜ்லயா? சார். கண்டிப்பா போடுவாங்க. சார் அதனால இது அது என்ன ப்ரோ ஒரு கவர்மெண்ட் ஒரு காலேஜ்ல இருக்க பிராக்டிஸ் கேஸ் சார். லோடுக்கு எப்படி அது ஒரு ப்ரோ? பிராக்டிஸ். அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஃபேக் ஷீட்னா என்னன்னா பேஷண்டே வராம இவ்வளவு கேஸ் வந்தது அப்படின்னு காட்டினாதான் உங்களுக்கு 150 சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்களா உங்க காலேஜுக்கு. ஆமா. அது மாதிரி ஆமா. வந்து அதே மாதிரி ப்ரொஃபசர்ஸும் அந்த அளவுக்கு வச்சுக்க மாட்டாங்களா. டெம்பரரி ப்ரொஃபசர் எடுப்பாங்களாம். டெம்பரரி ப்ரொஃபசர் எடுத்துட்டு இவங்க தான் ஃபுல் டைமா இருக்கிறாங்க அப்படின்னு கணக்கு காட்டுறது. இப்பெல்லாம் கணக்கு காட்டி தான் வந்து 150 சீட்ஸ் வந்து வாங்குவாங்க பிரைவேட் காலேஜஸ்லாம். அதெல்லாம் சார் 150 அந்த ஃபேக் 200 ப்ரொஃபசர்லாம் அப்போ சார் அதெல்லாம் இப்போ பண்ண முடியாது சார். ப்ளஸ் அந்த மாதிரிலாம் பண்ணா பச்சையா மாட்டிப்பாங்க சார். ஐ மீன் அந்த எம்சி விசிட் வரும்போது மட்டும் அவங்கள கூப்பிட்டுப்பாங்களாம். இல்ல. அது நீங்க இது வந்து சொல்றது இன்ஜினியரிங் காலேஜ்லயும் வந்துட்டு நடக்குது. பேஷண்ட்ஸை கூப்பிட்டுப்பாங்க. அது சில பிரைவேட் காலேஜ் பண்ணுவாங்க. மாதா காலேஜ்லாம் பண்ணானுங்க. அப்புறமா ஏசிஎஸ் கூட பண்ணிச்சு. அதே மாதிரி தான் கேஸ் வராதனால என்ன பண்ணுவாங்கன்னா கேஸ் வந்த மாதிரி போய் கேஸ் ஃபேக் ஷீட் போடுவாங்க. போட்டு போய் கேஸ் சும்மா இவளுக்கு அட்மிட் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணுவாங்க. அது மாதிரி இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் காலேஜ்ல இப்படிலாம் நடக்காது இல்ல. அதுதான் கவர்மெண்ட் சொல்லிட்டு இருக்கேன். காலேஜ்ல உங்களுக்கு ஃபேக் அதுக்கு அந்த பேஷண்ட்ஸ் வர மாட்டாங்க. ஆனா நீங்க சொன்ன மாதிரி கேஸ் சார் எழுதுவாங்க. நீங்க எம்எம்சி ஸ்டான்லில இருக்க பேஷண்ட் லோடு வந்துட்டு ஒன்றும் அவனுங்க அங்க எல்லா இருக்கிற காலேஜ்லயும் இல்ல எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லயும் வரும். எம்எம்சி ஸ்டான்லி மாதிரி எல்லா காலேஜ் கவர்மெண்ட் காலேஜ்லயும் வந்து தானே ஆகணும். எல்லாமே ரூரல் தானே, எல்லாம் வந்து தானே ஆகணும். அதெல்லாம் அப்படிலாம் இல்லை சார். நீங்க அந்த மாதிரிலாம் இல்லை. இப்போ லீக் 2 காலேஜ் தான் நான் சொல்றேன். நான் எதுக்கு இந்த 2 நான் எதுக்கு ஸ்பெசிஃபிக்காக நான் சொல்றேன்னா எம்எம்சி ஸ்டான்லியும் அங்கே வர ஸ்டான்லியில் வந்து உங்களுக்கு பிளாஸ்டிக் சர்ஜரி கேசஸே அதிகமாக போயிடும். அதே சமயத்தில் எம்எம்சியில் வந்து உங்களுக்கு எல்லா கேஸுமே அங்கே வரும். ஸோ அந்த 2 காலேஜ் ஓமந்தூர்லாம் வந்து எப்படின்னா இந்த 2த்துலையுமே வந்துட்டு ட்ரீட் பண்ணி முடிச்சுட்டு எங்களுக்கு கொஞ்சம் இடம் பெட்டராக வேணுன்றவங்க வந்து ஓமந்தூருக்கு போவாங்க. அப்புறமா நெக்ஸ்ட் ஆப்ஷன் இல்ல. இப்ப கவர்மெண்ட் காலேஜ்னா ப்ரோ எல்லா கண்டிப்பா மோஸ்ட்லி எல்லா காலேஜ்லயும் எல்லா கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கும். மெடிசன்னா இதுமே அப்புறம் இதெல்லாம் ஏதோ அடிபட்டு போனோம்னா அதுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், சர்ஜரி டிபார்ட்மெண்ட், இது மாதிரிலாம் இருக்குது. எல்லா டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்களாம் மொத்தத்துல அங்க எங்க போனாலும் எந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனாலும் கூட்டம் அலமோது தானே. அவங்களுக்கு வந்து பேஷண்ட் சும்மா பேஷண்ட் வராமையே இவ்வளவு பேஷண்ட் வந்தாங்கன்னு போலி கணக்காட்ட தேவையில்ல. ஆனா பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல காத்து வாங்கிட்டு இருக்கும் ப்ரோ. நிறைய ஹாஸ்பிட்டல் இப்ப சேலம்ல எல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அங்கெல்லாம் போனீங்கன்னா அங்க அந்த மாதிரி நானும் பிரைவேட் காலேஜ் பேர்லாம் சொல்லுவேன் ப்ரோ. ராமச்சந்திரா எடுத்துக்கோங்க, சவிதா எடுத்துக்கோங்க. அதெல்லாம் போனீங்கன்னா வந்துட்டு லைக் அங்கெல்லாம் கேசஸ் எழுத மாட்டாங்க. ஏன்னா அங்கே இருக்கிற பேஷண்ட் அவனுங்களை பார்த்துக்கிறதுக்கே கஷ்டமாயிடும். ஸோ அந்த மாதிரி தான் ப்ரோ. அதெல்லாம் வந்துட்டு லைக் நான் என்ன சொல்கிறேன்னா நீங்கள் இந்த 2 காலேஜ் தவிர மீதி எல்லா கவர்மெண்ட் காலேஜ்லையும் நடக்கும். ஏன்னு நான் சொல்கிறேன்னா அது ஒரு ப்ராக்டிஸ் மாதிரியே பண்ணுவாங்க. அதை வச்சு அவங்க வந்து ப்ராக்டிஸ் பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி ஒரு டிசீஸ் இருக்குன்னா அதுக்கு என்ன எழுதுவ, எப்படி ஹிஸ்ட்ரி எடுப்ப, எப்படி எழுதியிருப்ப. அது எங்களுக்கு ஒரு ப்ராக்டிஸ் ஆக்சுவலி. அது ஒரு விதத்தில் சில பேர் நல்லதாக தான் பண்ணுவாங்க. ஆனால் சில பேர் வந்து கொஞ்சம் அதை வச்சு அப்யூஸ் பண்ணுவாங்க. ஒருத்தருக்கு 2 கேஸ் வராமே கவர்மெண்ட் காலேஜ்ல கேஸ் போடுவாங்களா? கண்டிப்பா போடுவாங்க ப்ரோ. ஒரே நிமிஷம், எனக்கு ஒரு டவுட் ரொம்ப நாளா. இப்போ மதுரை வேலம்மாள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா அது வந்துட்டு இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு பெய்டு, அங்க மருந்தும் பெய்டு, அங்க வந்து நிறைய பிரைஸ் அதிகமாகும். அதோட கிரவுண்ட் ஃப்ளோர்ல வந்து பாத்தீங்கன்னா என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா அங்க நீங்க வந்துட்டு ரொம்ப சீப்பான மெடிசன்ஸ் இருக்கும், இல்லைன்னா ஃப்ரீயா மெடிசன் அவனே கொடுத்துருவாங்க. அதே மாதிரி கரெக்ட். இப்போ அதுல வந்துட்டு அது வந்து என்ன ரீசன் ப்ரோ? அங்க அது வந்து சேரிட்டிக்காக பண்றாங்களா, இல்ல வந்து அதனால ஏதாவது யூஸ் இருக்கா? நீங்க இந்த கேஸ் ஃபேக் கேஸ் எல்லாம் விக்குதுல, அதுவே அவங்களுக்கு பெரிய விஷயம் தான். வர மாத்திரை இல்ல சிட்டிசன் ப்ரோ. அது என்னன்னா ஒரு மேட்ரு. அது சிட்டிசன் ப்ரோ. என்னன்னா அது ஜெனரிக் மெடிசன், பிராண்டட் மெடிசன் வைக்கிறாங்கல்ல. ஜெனரிக் மெடிசன் இல்ல ஜெனரிக் மெடிசன்ங்கிறது காமன் ஃபார்முலா. நீங்க சொல்ற மாதிரி பேராசிட்டமால்னா பேராசிட்டமால். ஆனா பிராண்டட் மெடிசன்னா வந்துட்டு அந்த
பேர் இருக்கும்ல. இப்ப ஒவ்வொரு பிராண்டடுக்கும் ஒரு இப்போ பேர் இருக்குமா? சிலதெல்லாம் வந்து ஒரு அந்த பேர் மிக்சர்ல விற்பாங்க சிப்பாடி சார். அந்த அதெல்லாம் மாதிரி டோலோ வந்துட்டு டோலோ 650 டோலோ கால்பால் அப்படின்னு பேர் இருக்குன்னா அதெல்லாம் பிராண்டடு. புரியுதுங்களா? அது பர்டிகுலர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி தான் இது பண்ணுவாங்களாம். அதனால ஜென்ரிக் மெடிசன் கொடுத்து ஜென்ரிக் மெடிசன் வந்து அதனால ரொம்ப ரேட் கம்மியா இருக்கும். இப்போ பிரதான் மந்திரி அது ஏதோ ஒரு இதெல்லாம் அவங்க இந்த கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் மெடிக்கல்னு ஒரு மெடிக்கல் கொண்டு வந்தாங்க தெரியுங்களா? கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. இப்போ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லயும் இருக்கும். ஆனா அது எங்க இருக்கு, மோடி அது எங்க போட்ட புக்கு இருக்குதுன்னு இருக்கும். அது எங்க இருக்குதுன்னே பாதி பேருக்கு தெரியாது. ஆனா அந்த மெடிக்கல்ல கொடுக்குற மருந்தும் இந்த பிராண்டட் மெடிசனும் கிட்டத்தட்ட எல்லாம் ஈக்குவல் தான் சொல்லுவாங்க. ஆனா என்னன்னா அந்த மெடிசனோட ரேட்டு ஜென்ரிக் மெடிசனோட ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க அதனால முடியாதவங்க கீழே வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக, இல்லைன்னா வந்து அதனால பேஷண்ட் வந்து இந்த முடியாதவங்க எல்லாம் வந்து நிறைய கூட்டம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க இங்க வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக அந்த இது ஓப்பன் பண்ணிருப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் சொன்னீங்க. ஓகே, ஆக்சுவலா ஜெனரிக் மெடிசன் தான் என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது என்னன்னா ஒவ்வொரு மெடிசனுமே வந்து பேட்டன்ட் வந்து இருக்கும் அதோட ஃபார்முலேஷனுக்கு. ஒரு கொஞ்சம் வருஷம் வந்து இந்த ஃபார்மா கம்பெனி எது ரிசர்ச் பண்ணுச்சோ அது வந்து அது மட்டும் தான் தயாரிக்கணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் வருஷம் கழிச்சு அது வந்து கம்ப்ளீட்டா எல்லாருமே தயாரிக்கலாம் அப்படின்னு வந்துடும். அப்போ வந்து காம்படிஷன் வந்து ரொம்ப கம்மி, ஐ மீன் அதிகமானனால பிரைஸ் கம்மியாயிரும் அந்த மெடிசன்ஸ்க்குலாம். ஆமாம் சார். நான் கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா இல்லையா? தூங்கிட்டீங்களா? தூங்கிட்டா போல. நான் கார்த்தி ப்ரோ இருக்கீங்களா இல்லையா? ஹலோ, எனக்கு இந்த வேலம்மாள் பத்தி ஏன் டவுட் வந்துச்சுன்னா, இப்ப நானும் இந்த மாதிரி தான் நினைச்சேன். இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பழகுறதுக்காக வச்சிருக்காங்களோ, ஏன்னா மெடிக்கல் காலேஜ் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா எங்க ரிலேட்டிவ் ஒருத்தரை வந்து நாங்க அட்மிட் பண்ணிருந்தோம் ஒரு லங்ஸ் ப்ராப்ளம்க்கு. ஆனா அந்த மாதிரி யாருமே வந்து இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஆக்சுவலா கவனிக்கல. சார் மேல அது என்னன்னா சார், அது ஒன்று இருக்கு சார். இப்போ ஒரு பிரைவேட் மெடிக்கல் காலேஜ்னா பிரைவேட் மெடிக்கல் காலேஜில் வர பேஷண்ட்லாம் வந்து கொஞ்சம் வசதியானவங்க வராங்கன்னா அவங்கள வந்துட்டு மோஸ்ட்லி அந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க விட மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இன்னொன்று என்னன்னா மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்க்கறதுக்குன்னு ஒரு சின்ன ஓபி 10 ரூபா ஓபி 5 ரூபா ஓபி 20 ரூபா ஓபி அப்படின்னு ஒன்று ஓப்பன் பண்ணியிருப்பாங்க. அந்த 20 ரூபா ஓபியில் வர பேஷண்ட்டை தான் இந்த மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை பார்க்க வைப்பாங்க. புரியுதுங்களா? அதில் வந்து கூட்டம் அதிகமாக வரும். ஓகே, இப்போ நானே பார்த்துருக்கேன். இப்போ கோயம்புத்தூர்ல ஒரு கேஎம்சிஹெச்னு இருக்குன்னா அங்கே வந்து ஒரு 20 ரூபா 10 ரூபா ஓபியா 20 ரூபா ஓபியா ஒன்று இருக்குதுங்க. அங்கே போனோம்னா நமக்கு கம்மி காசு, டாக்டரையும் பார்க்கலாம், எல்லாம் இருக்கு. ஆனால் வந்து மெயின் கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் நம்மளால போக முடியாதுங்க. அங்கே வந்து எல்லாத்துக்கும் பே பண்ணணும் நீங்க. இது அது மாதிரிலாம் இருக்குதுங்க. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க ஐயா, இவர் தூங்கிட்டார் போல. ஐயா கார்த்தியா இருக்கீங்களா? ஹலோ, அவர் முடிச்சிருந்தா நேரம் க்ளோஸ் பண்ணிருப்பாரு ப்ரோ, பேஜ் இதை நிறுத்திருப்பாரு ப்ரோ. அதான் 2 மணி 2 ஆயிடுச்சு. பத்தாயிடுச்சு. 2 மணி சங்கு ஊதலையே இவரு. அதனால நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். டாக்டர் ப்ரோ நிறைய சொன்னீங்க, தேங்க்ஸ் ப்ரோ. அதெல்லாம் என்ன ப்ரோ, நானே போய் பீதியில் இருக்கேன் ப்ரோ. நீங்களாம் நானாவது இப்போ நீங்களாம் ஏதோ போயிருவீங்க. இப்போ நான் நெக்ஸ்ட்டு திருப்பி நைட்டு உட்காந்து படிக்கிறோம். என்னத்துக்கு படிக்கிறேனே தெரியாமல் படிச்சுட்டு இருக்கேன் ப்ரோ. அதெல்லாம் ஏன் கேட்குறீங்க? இப்போ அதுதான் இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இவங்க படுத்து தூங்கிட்டு காலையில வந்துருச்சு படி ப்ரோ. நல்லா படிங்க ப்ரோ, இன்னும் படிச்சிருங்க. ஐயோ நீங்கள் வேற. இப்போ நான் ஒரு இந்த டாபிக் நான் இன்னைக்கு முடிக்கணும்னு இருந்ததுன்னா நான் இன்னைக்கு முடிச்சாதான் நான் நாளைக்கு நிம்மதியாக எழுந்திக்க முடியும். இல்லை நாளைக்கு திருப்பி காலைல எழுந்ததுலேருந்து பயத்தில் தான் எழுந்திக்கணும். தூக்கம் அதெல்லாம் வந்துட்டு நாங்கள் எம்பிபிஎஸ் படிக்கிற போயிடுச்சு ப்ரோ. இன்டர்ன்ஷிப்லலாம் நான் என்னெல்லாம் வேலைக்கு எதுக்கு எடுத்தாங்கன்னா நைட்டெல்லாம் கூட வேலை பார்ப்பான்னு தான் வேலைக்கு எடுத்தாங்க. என்ன அப்போலோலாம் எடுத்துக்கிறாங்க ப்ரோ. இத்தனைக்கும் என் மேலே 2 கேஸ் இருக்குது. லைக் அது அப்போலோக்கு முன்னாடி நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சேன். அங்கே வந்து தான் சின்ன பையன் எனக்கு வந்துட்டு கொஞ்சம் அதிகமாக சேலரி கொடுத்தாங்க. 60,000 கொடுத்தாங்க பர் மந்த். யாருக்கும் புது ஆளுக்கு தர மாட்டாங்க. ஆனால் நைட் டியூட்டி மட்டும் தான் எனக்கு, லைக் நைட்டு மட்டும் தான் எனக்கு வருஷம் ஃபுல்லாக அந்த வேலை இருக்கும். நான் அதனாலே எனக்கு 60,000 நான் டிமாண்ட் பண்ணால் கொடுத்தாங்க. அது யாருக்கும் பொறுக்கலன்னு சொல்லி என்னை அடிக்க வந்தாங்க. நான் திருப்பி அடிச்சிட்டேன். அது என் மேலே கோர்ட்டில் கேஸ் போய் அது மாதிரிலாம் போச்சு. அது அந்த மாதிரி அப்போலோவில் போனால் அந்த மாதிரி இருக்குது. நான் அதெல்லாம் யோசிச்சு பார்க்குறேன். என்னத்துக்கு நான் வேலைக்கு போனேன், உட்காந்து படிச்சிருக்கலாமா அதெல்லாம் தோணும். இப்போ அதான் படித்தாலுமே இப்போ ஆனால் என்ன யூஸ் இருக்குன்ற மாதிரி ஆயிடுச்சு. அதான் ஏன்னா என் ஃப்ரெண்டுங்களே இப்போ 2 வருஷமாக அவனுக்கு ட்ரை பண்ணுறானுங்க. அவங்களாலையும் கிளியர் பண்ண முடியல. அவனுங்க வந்து நான் இது என் கமிட்மெண்ட்ஸ்க்காக நான் பைக் வாங்கணும் அந்த மாதிரி இருந்தது எனக்கு கொஞ்சம். ஸோ அதெல்லாம் இருந்ததுனால நான் வேலைக்கு போனேன். இப்போ அவனுங்க அதான் சொன்னாங்க, நீயாச்சும் ஏதோ ஒன்று பண்ணிட்டடா, நான் எதுவுமே பண்ணாமல் சும்மா வீட்டிலே தான் இருக்கணும் அப்படின்றதுலாம் வந்துட்டு இதுதான். நீட் யூஜிலாம் ஒன்றுமே இல்லை ப்ரோ. பிஜிக்கெலாம் வந்தாங்கன்னா அவங்களாம் எவ்வளோ டிப்ரெஸ் ஆவாங்கன்னு எனக்கு தெரியல. ஹேண்டில் பண்ண முடியுமா இவங்களாலன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது. Like when it comes to the pressure, you just can't. Seriously, when you just can't be with the 3 subjects, இங்கே 19 subjects, 19 different என்ன சொல்கிறது டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ
இட்ஸ் நாட் ஈஸி. ஸோ அது வரவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்பெக்டாச்சும் அவங்க தரணும். அதுதான் நான் கேட்குறேன். அதுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே போட்டு மிதிச்சா என்ன நியாயம்? எனக்கு அதனால தான் கஷ்டமாக இருந்துச்சு. எனக்கு கிருஷ்ணசாமி ப்ரோ வந்துட்டு அந்த கோர்ட்டுன்னு சொல்கிறப்போ என்ன இல்ல அவரு வந்துட்டு கொஞ்சம் அவரு சார் பேசுவாரு. பேசும்போது டக்குன்னு கோவம் இது அவ்வளோ இருந்துச்சு சார். நான் அவருக்கு இல்ல ஒரு விழுந்ததுனால சைலண்டாக இல்ல பேசாமல் ஒரு இருந்தேன். வேற யாரா இருந்தா இல்ல சீன் ஒரு போட்டுட்டு இருப்பேன் நான். எல்லாராலையும் போயிட்டு கோர்ட் அப்ரோச் பண்ண முடியாது. அது புரியுதா அதுவும் சுப்ரீம் கோர்ட்டை போய் சுப்ரீம் கோர்ட் சார் வந்து சுப்ரீம் கோர்ட்டை போய் அப்ரோச் பண்ண சொல்றாரு. இதெல்லாம் இது கொஞ்சம் அது எலைட் மென்டாலிட்டி மட்டும் தான் இதா இருக்கு. எலைட் அது எல்லா மென்டாலிட்டிலாம் இல்லை பீப்புளும் சார். இது நார்மல் ஒரு காமன் பீப்புள். தப்பு பண்ணிட்டேன் ஒத்துக்கணும் போ. அது ஏன் நான் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் உனக்கு ப்ரூவ் பண்ணாதான் நீ ஒத்துப்பியா? அது என்ன நியாயம்? அது அவர் நியாயப்படுத்துறாரு பாருங்க. இவரும் இன்னொரு டிஎம்கே மாதிரி தான் இருக்கப்போ அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. நானும் அவர் பேசுறாரு அவர் நடுவில் அவர் போயிட்டாரு. இருந்ததுனால நான் இல்ல கேட்டிருப்பேன், நிறைய கேட்டுட்டு இருப்பேன் நான். அதான் இவரு வந்துட்டார்ல கார்த்திக் ப்ரோ. அவர் வந்துட்டு இப்ப கரெக்டா தான் பேசினாரு. அவர் வந்து பிடிச்சிட்டார்ல. எந்த சிஸ்டம் சரியில்லைனீங்களோ அதே சிஸ்டத்துல தான் அதே மறுபடியும் புது சிஸ்டம் கொண்டு வந்தீங்களோ அதே புது சிஸ்டத்துல மறுபடியும் அதே மிஸ்டேக் தான் நடந்துட்டு இருக்கு. அதுக்கு நீங்க எடுக்கணும்னு சொல்லிட்டார்ல. அதுதான் சரி ப்ரோ. 2 மணி ஆயிடுச்சு. அதான் எல்லாமே அவரு ஹோஸ்ட் மூட மாட்டாரு. நீங்க எல்லாரும் அப்படியே கிளம்புங்க. சரிங்களா? எல்லாரும் பாய்.